ஓகே. எல்லா நண்பர்களுக்கும், தமிழ் மக்களுக்கும் வணக்கம். அ நம்ம இந்த ஸ்மார்ட் கிளாஸ்களுக்கு என்ன அப்படி அட்வான்டேஜ்னா, உங்களுக்கு வந்து ஏதாவது சந்தேகம் விஷயங்கள் இருந்தா, இந்த ஸ்மார்ட் கிளாஸ்க்குள்ளால வந்து உங்க விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம், புரிய வச்சுக்கலாம். ஓகே. சரி, இது வந்து ஒருத்தர் வந்து இதுக்குள்ள ஜாயிண்ட் இருக்கணும், உங்கள வந்து ஹெட்ஃபோன் மைக் கனெக்ட் பண்ணணும்னா, இந்த விதத்துல பாருங்க. இங்க உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் கேட்டிருக்கும். இந்த விதத்துல உங்களால வந்து என்ன பண்ணிக்கலாம் பாருங்க. நான் இங்க ட்ரா பண்ணி காமிச்சுக்கலாம். இந்த இடத்துல கிளிக் குடுத்துட்டோம்னா, கால் வயா இன்டர்நெட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளால நீங்க என்ன பண்ணிக்கலாம், கிளிக் கொடுத்த அப்புறம் ஓப்போ அவரும் கிளம்பிட்டு. ஓகே ஃபைன். ஓப்போ யாருன்னு தெரியாது. அ சரி, இது வந்து ரெக்கார்டிங் வச்சுக்கலாம் இல்லையா சுதாகர் சார்? ஓப்போ யாருன்னு தெரியாம இருக்கும். அவர் கூடி கிளம்பிட்டு. சுதாகர் சார் கேக்குதா? நீங்க கூட மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? மார்க்கெட்டிங் மறுபடியும் வந்துருச்சு. ஓகே. சரி, இப்ப இந்த விதத்துல உங்களால வந்து ஹெட்ஃபோன் மைக் கனெக்ட் பண்ணணும்னா, இங்க உங்கள வந்து கிளிக் கொடுத்த அப்புறம் ஒருத்தர் வந்து ஹெட்ஃபோன் மைக் கனெக்ட் பண்ணிக்கலாம் சார். Oppo A53 உங்களால வந்து பார்க்க முடியுமா? ஸ்க்ரீன்ல பாருங்க. இந்த இடத்துல கிளிக் கொடுத்தோம்னா ஹெட்ஃபோன் மைக் கனெக்ட் பண்ணலாம். இந்த இடத்துல. கம்ப்யூட்டர்ல இருக்கா? நீங்க வந்து கம்ப்யூட்டர்ல இருந்தால், ஒருவேளை நீங்க கம்ப்யூட்டர் உள்ளால இருந்து ஜாயின்ட்டா இருக்கும். இல்லையா? உங்க வீடியோ தான் வருது சார். மொபைல் மொபைல்ல இருந்து ஜாயின்ட்டா இருக்குமா? எப்படி சார்? Oppo A53 கேக்குதா? சத்தம் வருதா சார்? ஒரு தம்ஸ் அப் கொடுங்க சார். உங்களால வந்து என்னுடைய வாய்ஸ் கேக்குதுன்னா, தம்ஸ் அப் கொடுங்க. தம்ஸ் அப். வீடியோ பார்க்க முடியும் என்னால வந்து. உங்க வீடியோ பார்க்க முடியும். ஆடியோ வராது. உங்க ஆடியோ நீங்க வந்து ஜாயின் பண்ணாம இருக்கும் சார். ஹெட்ஃபோன் மைக் கனெக்ட் பண்ணுங்க. Oppo A53 கேக்குதா? உங்க வீடியோ என்னால வந்து பார்க்க முடியும். ஆமாமா. இப்பதான் வருது. எஸ். பாருங்க. எஸ். வருது சார். ஆமாமா. பேசலாமா? அன்மியூட் பண்ணுங்க சார். ஆமா. பேசுங்க. பேசுங்க சார். ஹலோ. கேக்குதா? Oppo A53 சார் கேக்குதா? சார் நீங்க பேசலாம். தாராளமா நீங்க பேசலாம் இப்பைக்கு வந்து. சார் நான் சொல்றது புரியுதா சார்? Oppo A53 கேக்குதா? என்னோட குரல் வருதா? கேன் யூ ஹியர் மை சவுண்ட்? Oppo A53 Sir, can you hear my sound? டைலரிங் கத்துக்கிறவங்களும் ஃப்ரீயா சொல்லி தரோம் நாங்க பரப்படியில யாராவது இருந்தா ஜாயின். சார் Oppo A53 கேக்குதா? சார் உங்க பேரு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஹலோ. சரி சார் செஷனுக்குள்ளால இருங்க. நோ ப்ராப்ளம். கடைசி வரைக்கும் இருந்தா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட விஷயம் புரிய வச்சுக்கலாம். அப்படி இருக்கும். ஓகே சரி. அவங்க டெக்னிக்கல் ஏதாவது விஷயம் இருக்கலாம். எனிஹவ் வில் கண்டினியூ. நம்ம செஷன் கண்டினியூ பண்ணிக்கலாம். சரி. இப்ப வந்து பாருங்க, இந்த விதத்துல ஒருத்தர் வந்து இதுக்குள்ளால ரீநேம் கூட பண்ணிக்கலாம். உங்க பேருக்கு பின்னாடி இந்த விதத்துல நம்பர் போட்டுட்டுனா, என்னால வந்து திருப்பி உங்களால வந்து கூப்பிட்ட அப்புறம் இதுக்குள்ளால சேர்த்து வச்சுக்கலாம். இந்த விதத்துல பாருங்க, இந்த இடத்துல. பார்ட்டிசிபென்ட்ஸ்னு ஒன்று நடு இருக்கும். பார்ட்டிசிபென்ட்ஸ்ல கொடுத்தோம்னா உங்களால வந்து ரீநேம் பண்ணலாம். பார்ட்டிசிபென்ட்ஸ் இந்த விதத்துல இங்க பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கும். அங்கே கிளிக் கொடுத்தோம்னா உங்களால வந்து ரீநேம் பண்ணலாம். ஒருவேளை Oppo A53 இருந்தால் அந்த இடத்துல உங்களால வந்து உங்க பேர் கொடுக்க முடியும் சார். இந்த விதத்துல. இந்த விதத்துல உங்களால வந்து பேர் கொடுத்துக்கலாம். பாருங்க. தெரியுதா? ரீநேம் பண்ணி அதுக்கு பின்னாடி உங்க நம்பர், கான்டாக்ட் நம்பர் கூடி போட்டுனா, நம்ம வந்து ஏதாவது சந்தேகம் விஷயங்கள் தெரியணும், உங்களுக்கு வந்து கேட்கணும்னா, தாராளமா நீங்க வந்து அப்புறம் இல்லைன்னு வந்து இந்த செஷனுக்குள்ளாலே நம்ம கூப்பிட்ட அப்புறம் மறுபடியும் உங்களுக்கு புரிய வச்சுக்கலாம். அப்படி. சரி, இன்னைக்கு வந்து செஷன்ல என்ன அப்படி இருக்கும்னா, இருக்கிற எஃபெக்ட்ஸ்க்குள்ளால எப்படி ஒருத்தர் வந்து மாடிஃபை பண்ணலாம், டிரான்சிஷன் இருக்கலாம், ஃபில்டர்ஸ் இருக்கலாம். அந்த விதத்துல மாடிஃபை பண்ணி எப்படி பேக்கப் எடுத்துக்கலாம், அந்த விஷயம் தான் நம்ம இன்னைக்கு புரிய வைக்க போகுது விஷயங்கள். ஓகே. கண்டிப்பா இப்பக்கு வந்து என்னன்னா இருக்கது யார் இருந்தாலும் இப்ப கேட்கலாம் சார். இந்த விதத்திலே ஒருத்தர் வந்து இந்த ரீசார்ஜ் ஆஃபர்ஸ் குடுத்திருக்கோம் சார். ஒருத்தர் வந்து கிளையண்ட் நம்ம P3M கிளையண்ட் இருந்தா அவர் வந்து 26,000க்குள்ளாலே 1 இயர் ரீசார்ஜ் பண்ணிட்டுனா உங்களுக்கு பிளஸ் 1 மந்த் உங்களுக்கு இங்க கிடைச்சிரும். இதோட பெனிஃபிட் இங்க இருக்கும். 31 டிசம்பர் வரைக்கும் தான் அது இருக்கும். நாளையில இருந்து அத முடிச்சிடும் சார். ஆனா சின்ன டிஸ்கவுண்ட்ஸ் கூட உங்களால வந்து இங்க பார்க்க முடியும். ஒருத்தருக்கு வந்து எந்த விதத்துல தேவைப்படும் அந்த விதத்துல உங்களால வந்து இதோடையும் பிரயோஜனம்
பிரயோஜனப்படுத்திக்கலாம். இந்த விதத்துல டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃபர் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து சப்போர்ட் விஷயம் ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது விஷயம் சப்போர்ட் சம்பந்தமா ஏதாவது கேட்கணும்னா உங்களை வந்து இந்த நம்பர்ல தாராளமா கூப்பிட்டு உங்க விஷயம் முடிச்சுக்கலாம். ஓகே. இது வந்து தமிழ்ல இருக்கும். உங்கள வந்து இந்த நம்பர்ல கூப்பிட்ட அப்புறம் எந்த விஷயம் இருந்தாலும், உங்களுக்கு சிஸ்டம் சம்பந்தமா, ப்ராடக்ட் சம்பந்தமா, ஏதாவது வேலை விஷயம் சம்பந்தமா உங்கள வந்து இங்கே கூப்பிட்டு கேட்கலாம். ஓகே. அந்த விதத்துல. ஆனா அப்புறம் வந்து ஆல் இந்தியா லெவல்ல கூடி உங்களுக்கு வந்து சப்போர்ட் நம்பர் குடுத்துருக்கோம் இங்கே. உங்களுக்கு வந்து இந்த நம்பர்லும் தாராளமா கூப்பிடலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம் சார், இந்த நம்பர்ல கூப்பிடும்போது உங்களுக்கு வந்து ஹிந்தி, இங்கிலீஷ் புரிய வச்சு தான் ஆகணும் சார். அப்புறம் கண்டிப்பா சேல்ஸ் சம்பந்தமா, இல்ல எனக்கு வந்து ரீசார்ஜ் சம்பந்தமா உங்களுக்கு வந்து இது புது ப்ராடக்ட் போடணும். இல்ல எனக்கு வந்து ரீசார்ஜ் சம்பந்தமா ஏதாவது விஷயம் டிஸ்கவுண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் புரிய வைக்கணும்னா, தாராளமா நீங்க வந்து இந்த நம்பருக்கு கூப்பிட்ட அப்புறம் உங்களுக்கு எந்த விஷயம் இருந்தாலும் அவங்க வந்து சொல்லி வச்சிடும். ஓகே. இந்த விதத்துல உங்களுக்கு வந்து சிந்தாமணி அவர்கள் வந்து நம்ம ஜெனரல் இதுல தான். அப்புறம் வந்து சுதாகர் அவர்கள வந்து நம்ம பிடி தான். கம்பெனி பிடி தான். அவருக்கும் உங்க விஷயங்கள் புரிய வச்சுக்கலாம். ஓகே. பிருத்வி தேசாரி வந்து நம்ம கம்பெனியோட சவுத் ஜோன் ஹெட். ஓகே. கண்டிப்பா அவனுக்கும் வந்து நம்ம விஷயங்கள் புரிய வச்சுக்கலாம். ஓகே. எல்லாமே வந்து தமிழ்ல பேசலாம். நோ ப்ராப்ளம். அப்புறம் வந்து சார் கண்டிப்பா இந்த நம்பர்ல கொஞ்சம் உங்க பேரு, உங்க கான்டாக்ட் நம்பர், அப்புறம் நீங்க இருக்கிற இடம், நீங்க போட்டிருக்க ப்ராடக்ட் என்ன இருக்கும், எந்த ஊர்க்காரர் இருக்கும் அந்த டீட்டெயில்ஸ் அனுப்பிட்டனா வரும் நாள்ல இந்த விதத்துல உங்களுக்கு வந்து ஈவென்ட்ஸ் எப்பைக்கு வரப்போகுது, செமினார்ஸ் எப்பைக்கு வரப்போகுது, புது ப்ராடக்ட் எப்பைக்கு ரிலீஸ் ஆக போகுது, கண்டென்ட் எது புது வரப்போகுது, எல்லாமே உங்களால வந்து இந்த வாட்ஸ்அப்புக்குள்ளாலே உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். கண்டிப்பா இந்த வாட்ஸ்அப் நம்பர் இப்பதான் இருக்க ட்ரெண்டிங் இல்லையா? உங்களுக்கு தெரியும். வாட்ஸ்அப் தான் எல்லா சோஷியல் மீடியாலும் இப்போ வந்து பூமிங்கா இருக்கும். அதனால இதோட பிரயோஜனம் நீங்க எடுத்துக்கலாம். இந்த வந்து வாட்ஸ்அப் நம்பர். சோஷியல் மீடியா கூடி நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் ஓட்டி வச்சிருக்கோம் சார். கண்டிப்பா நீங்க வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பர் கொஞ்சம் நோட் பண்ணி அப்புறம் நீங்க இதுக்குள்ளால ஜாயிண்ட் ஆகிடலாம். ஓகே. சரி, நம்ம விஷயத்துல வந்துக்கலாம். இப்ப இன்னைக்கு இருக்கிற விஷயம் என்னன்னா சார், ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சார், யார் இருந்தாலும் உங்க இடத்துல இந்த விதத்துல ப்ராடக்ட் போட்டிருந்தால், மறுபடியும் நான் உங்களுக்கு புரிய வச்சுக்கலாம். ஒரு வேளை நீங்க வந்து ப்ராடக்ட் போட்டிருந்தால், நீங்க இருக்கிற இடத்துல நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த விதத்துல இதோட கன்டென்ட் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஃப்ரீ தான். பாருங்க, இத நான் அனுப்பி வச்சுக்கலாம். இந்த லிங்க்ல போயிட்டுனா டில் டேட் டில் டேட் எந்த புது கண்டென்ட் இருக்கும், அது வந்து ரீஜனல் இருக்கலாம், காமன் பேக்ஸ் இருக்கலாம், சாங் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கலாம், டைட்டில்ஸ் இருக்கலாம், எது இருந்தாலும் அது எல்லாமே ஃப்ரீ தான். ஒருத்தர் இந்த லிங்க்ல போய் அப்படியே உங்களால வந்து என்ன பண்ணலாம், இருக்கிற இடத்துல நீங்க வந்து இந்த விதத்துல இந்த லிங்க் கிளிக் எடுத்த அப்புறம் தாராளமா நீங்க வந்து பிடிச்ச அப்புறம் எது உங்களுக்கு பிடிக்கும் அந்த விதத்துல எல்லாம் பிடிச்ச அப்புறம் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. கண்டிப்பா இந்த லிங்க் புக் மார்க் பண்ணி வச்சிடுங்க உங்க கூகுள் குரோம்குள்ளால. ஓகே. இதோட விஷயம் எல்லாம் புரிய வச்சிருக்கும். முதல்ல எப்படி டவுன்லோட் பண்ணணும், எந்த இடத்துல இருக்கும், எல்லாமே உங்களுக்கு வந்து புரிய வச்சிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு புரியாம இருந்தா நீங்க சேட் பாக்ஸ் மூவாந்திரம் நீங்க உங்க விஷயங்கள் கேட்கலாம். இல்ல வந்து கடைசியில மறுபடி நீங்க வந்து அன்மியூட் பண்ணி கடைசியில நான் ஒரு 5 மினிட்ஸ் நிப்பாட்டிக்கலாம். அந்த இடத்துல வந்து நீங்க வந்து இந்த இது உங்களுக்கு வந்து விஷயம் புரியாம இருக்க விஷயங்கள் இருக்கலாம். உங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்கலாம். அது வந்து அங்கேயே கேட்கலாம். அன்மியூட் பண்ணி ஒருத்தர் வந்து கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நான் கேட்கலாம் சார், உங்களுக்கு வந்து ஹெட்ஃபோன் மைக் கனெக்ட் பண்ணி தான் ஆகணும். இப்ப கூடி Oppo A53 மைக் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஹெட்ஃபோனும் கனெக்ட் பண்ணிருக்கணும். சரத் சார் யாருன்னு தெரியாம இருக்கும். சார் சரத் சார் நீங்க கூடி மைக், ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணினா நல்லாருக்கும். உங்களுக்கு வந்து புரிய வைக்கிறதுக்கு. ஓகே. சரி. பாருங்க, கொஞ்சம் கனெக்ட் பண்ணிட்டா நல்லாருக்கும். சரி, இன்னைக்கு இருக்கிற விஷயம் என்னன்னா, உங்களுக்கு புரிய வச்சிருக்கோம். மறுபடியும் புரிய வச்சுக்கலாம். ஃபில்டர்ஸும், டிரான்சிஷனும் சார் இதுக்குள்ளால போயிட்டுனா, ஏகப்பட்ட ஃபில்டர்ஸ், டிரான்சிஷன் உங்களால வந்து பார்க்க முடியும். ஓகே. எல்லாமே ரியல் டைம் தான். எது இருந்தாலும் இதுக்குள்ளாலே அத்தனை எஃபெக்ட்ஸ் இருக்கும். அத்தனை டிரான்சிஷன் இருக்கும். இங்க பாருங்க. இங்க பார்த்துட்டுனா 5000க்கும் 10,000க்கும் மேல ரெடி டூ யூஸ் டிரான்சிஷனும், ஃபில்டர்ஸ் உங்களுக்கு வந்து இங்க கிடைச்சிரும் சார். எது இருந்தாலும் அதே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்க எஃபெக்ட்டா வந்து மாத்தலாம். அது வந்து பேக்கப் எடுத்துக்கலாம். அது வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். எந்த விதத்தில உங்களால வந்து பண்ணலாம். ஆனா இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா சார், யார் இருந்தாலும் புரிய வச்சுக்கங்க. மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து யார் இருந்தாலும் அவங்களால வந்து ஈஸியா வந்து விளையாடலாம். அதுதான் இந்த ப்ராடக்ட்டோட பெருமை. ஓகே. இதுக்குள்ளாலே உங்களால வந்து எஃபெக்ட்ஸ் கூட பார்டர் இருக்கலாம், பேக்கிரவுண்ட்ஸ் இருக்கலாம், அதோட டியூரேஷன் இருக்கலாம். எது இருந்தாலும் உங்களால வந்து ஒருத்தர் வந்து எல்லாமே மாடிஃபை பண்ணி, சேவ் பண்ணி, பேக்கப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பேக்கப் எதுக்காகன்னு உங்களுக்கு தெரியும். ஏதாவது உங்க சிஸ்டம் வந்து தகராறு ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து ஃபார்மேட் பண்ணணும். அப்படி இருந்தால் நீங்க இந்த விதத்துல போட்டு வச்சிருக்கா இடத்துல உங்க வந்து எஃபெக்ட்ஸ் இருக்கலாம். பாருங்க இந்த இடத்துல ஸ்மார்ட் கிளாஸ்
30/12/2021. ஓகே, இப்ப பாருங்க இந்த விதத்துல உங்களுக்கு வந்து இங்கே உங்க யூசர் இன்டர்ஃபேஸ் வந்திருக்கும். ஓகே, இந்த விதத்துல நம்ம சாஃப்ட்வேர் வந்திருக்கும். இங்க பார்த்துட்டுனா இதுக்குள்ளால வீடியோ டிரான்சிஷன் இருக்கும். பாருங்க இங்க ஏகப்பட்ட வீடியோ டிரான்சிஷன் இருக்கும் சார். இதுக்குள்ளால டிஃபால்ட் இருக்கும். இது எல்லாமே டிஃபால்ட் தான். ஆனா அதுக்கப்புறம் ப்ரீசெட்ஸ் நம்ம ரெடி டு யூஸ் ப்ரீசெட்ஸும் செஞ்சு வச்சிருக்கோம். பாருங்க இங்க ஏகப்பட்ட கேட்டகரைஸ் பண்ணி இதுக்குள்ளால என்ன பண்ணிட்டு இருக்கோம், ரெடி டு யூஸ் ப்ரீசெட்ஸ் உங்களுக்கு இங்கே பார்க்க முடியும். ரெடி டு யூஸ் ப்ரீசெட்ஸ். ஓகே, இந்த விதத்துல உங்களுக்கு வந்து இங்கே பார்க்கலாம் வீடியோ ஃபில்டர்ஸ். ஓகே, ஏகப்பட்டது ரெடி டு யூஸ் உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்கும். இது எல்லாமே யூஸ் பண்ணி ஒருத்தர் வந்து தாராளமா உங்களுக்கு வந்து கிரியேட்டிவ்லி வேலை பண்ணலாம். ஓகே, இது எல்லாமே ரெடி டு யூஸ் ப்ரீசெட்ஸ் தான். இது வந்து வீடியோ ஃபில்டர்ஸ். அப்புறம் பக்கத்துல பாருங்க டிரான்சிஷன் இருக்கும். டிரான்சிஷன் உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த விதத்துல ஏ டு பி, ஏ டு ஏ டிரான்சிஷன், சிங்கிள் ட்ராக் டிரான்சிஷன் இல்லைன்னு வந்து ஏ டு ஏ டிரான்சிஷன் இல்லைன்னு வந்து ஏ டு பி டிரான்சிஷன் உங்களுக்கு எந்த விதத்தில் தேவைப்படும் அந்த விதத்தில் இங்கே கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே ரியல் டைம் தான். 3D எஃபெக்ட்ஸ் இருக்கும், 2D இருக்கும், ஏவிஏ இருக்கும், கிராஃபிக்ஸ் இருக்கும் சார். இங்கே பாருங்க ஏகப்பட்ட எஃபெக்ட்ஸ் உங்களால் வந்து இங்கே கிடைச்சிருக்கும். ஓகே, ஏகப்பட்டது இருக்கும். இங்கே 5000க்கும் 10,000க்கும் மேலே எஃபெக்ட்ஸ் டிரான்சிஷன் உங்களால் வந்து இங்கே பார்க்கலாம். இதுக்குள்ளால அப்படியே வந்துக்கலாம். அப்புறம் வந்து இதுக்குள்ளால ஏகப்பட்ட கேட்டகரி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த விதத்தில் இருக்கிற இந்த கேட்டகரிக்குள்ளால போயிட்டுனா சார் உங்களால வந்து யார் இருந்தாலும் நம்ம மறுபடியும் கேட்கலாம், அவங்க வந்து ரொம்ப படிப்பு இருக்கணும், புத்திசாலி ஆகணும் அப்படி எதுவும் இல்லை. யார் இருந்தாலும் அவங்களால வந்து ஈஸியா வந்து ஹாய் சார், எஸ் மஞ்சு சார், வணக்கம் சார், ஓகே சார், இருங்க, உங்களுக்கு வந்து ஏதாவது சந்தேகம் ஏதாவது விஷயங்கள் இருந்தால் தாராளமா நீங்க வந்து சேட் பாக்ஸ் முகாந்திரம் எனக்கு வந்து விஷயங்கள் அனுப்பலாம். ஓகே, ஆனா நான் கேட்கும்போது ஏதாவது வந்து கேள்வி எல்லாம் கேட்கும்போது எஸ் கண்டிப்பா சார், உங்களுக்கு வந்து ஏதாவது புரியாம இருக்கலாம், நான் காமிக்கும் போது உங்களுக்கு சந்தேகம் வந்துடும், உங்களுக்கு வந்து விஷயங்களை வந்துக்கலாம். இல்லைன்னு சொல்லி நானே அந்த சந்தேகம் கேட்கலாம். உங்களுக்கு வந்து சேட் பாக்ஸ் முகாந்திரம் நீங்க வந்து விஷயங்கள் அனுப்பிய போதும், எஸ் ஒரு நோ அப்படி. ஓகே, அதோட பதிலா வந்து சேட் பாக்ஸ்ல போட்டுக்கலாம் சார். புரியுதா? ஓகே, சரி, மறுபடியும் விஷயத்துல வந்துக்கலாம். இப்போ கொஞ்சம் ஆட்கள் ஜாயிண்டா இருக்கும். சரி, குட், வெரி குட், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்போ வந்து சார் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த செஷனுக்குள்ளால நீங்க வந்து பார்க்க போகுது. எப்படி அழகா வந்து ஒருத்தர் வந்து உங்க வேலை பண்ணி கொடுத்துக்கலாம் சார். ஆனா அதுக்கு வந்து நான் கேட்டிருக்கோம் சார், யாரு உலகத்துல எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் அவங்க வந்து தலை ஓட்டணும், அவங்க வந்து ப்ராப்பர் அதுக்குள்ளால ட்ரைனிங் கொடுக்கணும், காசு கொடுத்து ட்ரைனிங் பண்ணி தான் ஆகணும். ஆனா இங்க பாருங்க சார், எல்லாமே ஃப்ரீயா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் சார். இதே போட்டு புரிய வச்ச அப்புறம் நீங்க வந்து தாராளமா உங்க வேலை எடுத்துக்கலாம். பாருங்க இங்க வந்து அப்புறம் இதுக்குள்ளால ஏகப்பட்ட டிரான்சிஷன் இருக்கும். எல்லாமே ரியல் டைம் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கோம் சார். இங்க வந்து முதல்ல 3D எஃபெக்ட்ஸ் இருக்கலாம். பாருங்க, இந்த 3D எஃபெக்ட்ஸ் அப்படியே ஒரு எஃபெக்ட் இருந்தால் நான் அப்படியே மீதி எங்கேயும் போகாம அப்படியே தூக்கி என்னுடைய ட்ராக் குள்ளால நான் போட்டுக்கலாம். பாருங்க இதுக்குள்ளால போட்ட அப்புறம் பாருங்க இந்த எஃபெக்ட்ஸ் அப்படியே ஒட்டி வச்சுக்கலாம். மீதி எதுவும் எடுக்காம, மீதி எதுவும் போடாம, நான் கிளிப்பும் ஃபில்டரும் எதுவும் போடாம அந்த எஃபெக்ட்ஸ் அப்படியே தூக்கி வச்சிருக்கோம். கொஞ்சம் நான் ஒட்டி வச்சுக்கலாம். பாருங்க, இது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும், உங்களுக்கு வந்து பார்க்க முடியும். இது வந்து 3D தான். இப்போ இதுக்குள்ளால நான் எந்த கஸ்டமருடைய கிளிப் போடாம இருக்கும், அதனால இப்படி காமிக்குது. ஓகே, ஒருவேளை இங்க கஸ்டமர் கிளிப் போட்டுனா பாருங்க, ஒருவேளை இப்படி இங்க வந்து நான் என்ன பண்ணிக்கலாம், ஒரு கஸ்டமர் கிளிப் கூட போட்டுக்கலாம். இந்த விதத்துல ஏதாவது கஸ்டமர் கிளிப் எடுத்துக்கலாம், ஜஸ்ட் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு. ஓகே, இது ஒன்று எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து மீதி ஒரு கிளிப் கூட எடுத்துக்கலாம். எஃபெக்ட்ஸ்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, பாருங்க இந்த விதத்துல ஒரு கிளிப் எடுத்துக்கலாம். இது வந்து இதுக்கு மீதி போட்டுக்கலாம். ஃபைன், கண்ட்ரோல் ஜே. ஆனா அப்புறம் வந்து இதுவும் இந்த விதத்துல இங்க போட்ட அப்புறம் இதுக்கும் கண்ட்ரோல் ஜே. ஓகே, ஃபைன், இங்க போட்டிருக்கோம் உங்களுக்கு தெரியும். இதுதான் டிரான்சிஷன் இல்லையா, கண்ட்ரோல் டி. இதுதான் நம்ம டிரான்சிஷன். அப்படி இது வந்து இப்போ 3D டிரான்சிஷன் போட்டிருக்கோம். ஓகே, ஒருத்தர் வந்து பாருங்க, காமன்லி முதல்ல சின்ன விஷயங்களை நான் உங்களுக்கு புரிய வச்சுக்கலாம். எவ்வளவு ஈஸியா இருக்கும், பொறுமையா உங்களால் வந்து புரிய வச்சுக்கலாம். பாருங்க, இது வந்து ஒரு எஃபெக்ட்ஸ். ஆனா ஏகப்பட்ட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு புரிய வச்சுக்கலாம். ஓகே, இந்த விதத்துல ஒரு 3D எஃபெக்ட்ஸ் நான் போட்டிருக்கோம். பாருங்க, உங்களுக்கு வந்து தெரியும். இது வந்து கொஞ்சம் மொபைல் இருக்கலாம், அதனால பெருசு பண்ணி உங்களுக்கு புரிய வச்சுக்கலாம். பாருங்க இந்த விதத்துல இப்பக்கு என்ன இருக்கும், உங்களால வந்து பார்க்க முடியும் இந்த எஃபெக்ட்ஸ் எப்படி கம்பெனி கொடுத்துருக்கும், அந்த விதத்துல அதோட டியூரேஷன் இருக்கும்,
பின்னாடி பேக்ரவுண்ட்ஸ் இருக்கும். அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே அப்படி இருக்கும். இதுக்குள்ளாலே அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி? முதல்ல அது புரிய வச்சுக்கலாம். இந்த எஃபெக்ட்ஸ்க்கு வந்து நம்ம எந்த விதத்துல விளையாடலாம்? சார் கண்டிப்பா நீங்க பார்த்துதான் ஆகணும். இதுக்குள்ளால மீதி என்னெல்லாம் விஷயம் இருக்கும்? நீங்க புரிய வச்சுட்டுனா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட அட்வான்டேஜ் இருக்கும் சார். அப்புறமா உங்களுக்கு வந்து வேலையில வந்து எக்ஸ்க்ளூசிவா ஏதாவது குடுக்கணும். இதுக்குள்ளால இருக்க எஃபெக்ட்ஸே வச்சு உங்களால வந்து செஞ்சுக்கலாம். எப்படி பாருங்க. இந்த டிரான்சிஷன் அப்படியே கிளிக் கொடுத்த அப்புறம் இந்த இடத்துல ஓகே. இந்த டிரான்சிஷன் நான் சேட் பாக்ஸும் பார்த்துட்டு இருக்கோம். பக்கத்துல நான் ஒரு மானிட்டர்ல எல்லாமே நேவிகேட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஓகே. சரி இதுக்குள்ளால அப்படியே வந்த அப்புறம் இந்த எஃபெக்ட்ஸ்குள்ளாலே அப்படியே வந்த அப்புறம் பாருங்க, உங்களுக்கு வந்து எங்கே போயிடணும்? எஃபெக்ட்ஸ் செட்டப்க்குள்ளாலே போயிடணும். எங்கே? பொறுமையா பாருங்க. எங்கே போயிடணும்? எஃபெக்ட்ஸ் செட்டப்க்குள்ளாலே போயிடலாம். ஒருத்தர் வந்து எஃபெக்ட்ஸ் செட்டப் உள்ளாலே வந்துட்டுனா, எந்த எஃபெக்ட்ஸ் நீங்க ட்ராக்குக்குள்ளாலே போட்டிருக்கோம்? பொறுமையா கேளுங்க. எந்த எஃபெக்ட்ஸ் வந்து எஃபெக்ட்ஸ் ட்ராக்ல போட்டிருக்கோம், அதோட சம்பந்தமா பாருங்க இங்கே உங்களுக்கு வந்து பார்க்க முடியும். அதோட டீட்டெயில். நான் கொஞ்சம் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு மேக்னிஃபையர் எடுத்துக்கலாம். என்னன்னா கொஞ்சம் பேர் வந்து மொபைல்ல ஜாயின்ட்டா இருக்கும். அவங்க வந்து பெருசா பார்த்தா தான் தெரியும். நீங்க வந்து மொபைல் வந்து ஜூம் பண்ணணும். இல்லைன்னு வந்து. ஓகே. சரி இது வந்து நானே பண்ணிக்கலாம் இங்கே. உங்களுக்கு வந்து சரியா புரிய வைக்கிறதுக்கு இத பாருங்க. இங்க பார்த்துட்டுனா, எந்த எஃபெக்ட்ஸ் நீங்க ட்ராக்ல போட்டிருக்கோம், அதோட டீட்டெயில்ஸ் எங்க இருந்து அந்த பாத் எந்த இடத்துல இருந்து எந்த எஃபெக்ட்ஸ் நீங்க போட்டிருக்கோம், தெளிவா வந்து இங்க புரிய வச்சிருக்கோம் சார். இங்க பாருங்க கஸ்டம்க்குள்ளாலே ஏ டூ ஏ கேட்டகரிக்குள்ளால 3டி கேட்டகரிக்குள்ளால 3டி எஃபெக்ட்ஸ்க்குள்ளால இந்த நம்பர் கண்டிப்பா இந்த நம்பர் புரிய வச்சுதாகணும். ஏன்னா இதுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கும். நான் உங்களுக்கு புரிய வச்சுக்கலாம். 26202 அந்த நம்பர்ல தான் நீங்க வந்து இங்கே எஃபெக்ட்ஸ் போட்டிருக்கும். புரியுதா? இந்த எஃபெக்ட்ஸ் உடைய டீட்டெயில் தான். இல்லையா? இங்க பாருங்க இங்க மவுஸ் ஓவர் கூடி கொடுத்துட்டுனா, அதோட டீட்டெயில் உங்களுக்கு வந்து புரிய வச்சுக்கலாம். பாருங்க. அதோட டியூரேஷன் எவ்வளவு இருக்கும்? பிகினிங் எவ்வளவு இருக்கும்? டியூரேஷன் எவ்வளவு இருக்கும்? எவ்வளவு ஸ்கேல் பண்ணிருக்கும்? எல்லாமே உங்களுக்கு இங்க கிடைச்சிரும். ஓகே. இந்த விதத்திலே இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களால வந்து இங்க பார்க்க முடியும். அப்புறம் இதோட அட்வான்டேஜ் என்னன்னா பாருங்க சார். இதே வந்து கிளிக் கொடுத்த அப்புறம் பொறுமையா வந்து என்ன பண்ணிக்கணும்? இங்க பாருங்க. அந்த எஃபெக்ட்ஸ் இங்கே உங்களால வந்து கிடைச்சிருக்கும் முதல்ல. ஓகே. இந்த எஃபெக்ட்ஸ் நம்பர் உங்களால வந்து இங்க பார்க்க முடியும். 2620. முதல்ல என்ன பண்ணிக்கலாம்? இது வந்து எக்ஸ்பேண்ட் கொடுங்க. இது வந்து எக்ஸ்பேண்ட் கொடுத்துட்டுனா, இங்க உங்களால வந்து பார்க்கலாம். ஒரு ஆப்ஷன் இருக்கும். என்வலப் வியூ அப்படின்னு. எத்தனை பேர் பழகி இருக்கும் தெரியாது. ஆனா கொஞ்சம் பேர் பழகிருக்கு. இது வந்து எப்படி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நான் உங்களுக்கு புரிய வைக்க போகுது சார். பொறுமையா வந்து கேளுங்க. இதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் புரிய வச்ச அப்புறம் ஒருத்தர் வந்து எந்த லெவல்ல வேலை பண்ணலாம். பாருங்க இது வந்து என்வலப் மோட் நான் ஆன் பண்ணிக்கலாம். பாருங்க இதுக்குள்ளாலே வந்துட்டுனா உங்களுக்கு வந்து எந்த விதத்துல உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கிடைச்சிருக்கும். பாருங்க இதுக்குள்ளாலே என்வலப் மோட் பண்ணிட்டுனா, இதோட கீ ஃப்ரேம் பண்றதுக்கு உங்களுக்கு இங்க இடம் கிடைச்சிருக்கும். பார்க்க முடியுமா? இது வந்து எங்கே நிப்பாட்டணும்? எந்த பொசிஷன்ல உங்களுக்கு வந்து உட்கார வைக்கணும்? அந்த விதத்துல இங்கே இந்த கீ ஃப்ரேம்ல விளையாடலாம். பாருங்க. உங்களால வந்து பார்க்க முடியுமா? பாருங்க. இந்த இடத்துல இந்த விதத்துல அட்வான்டேஜ் இருக்கும் சார். இப்ப நான் இந்த விதத்துல உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இந்த விதத்துல கொஞ்சம் நான் விளையாடி காமிச்சுக்கலாம். பாருங்க. இப்ப என்ன நடக்குது? இங்க ஒட்டி இருக்கும். இது பாருங்க. பின்னாடி போயிடுச்சு, மறுபடியும் வந்துருச்சு. பின்னாடி போயிடுச்சு, முன்னாடி வந்துருச்சு. புரியுதா? இந்த விதத்திலே உங்களால வந்து இங்கே இந்த என்வலப் மோட் கீ ஃப்ரேம் பண்ணிக்கலாம். புரியுதா? இது வந்து ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். அப்புறம் சார் இதே வந்து மீதி எஃபெக்ட்ஸ்க்கு வித்தியாசமா இருக்கும். இருக்கிற எஃபெக்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து டிஃபரெண்ட் விஷயங்கள் இருக்கும். பாருங்க. இப்ப உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு மறுபடி இதே கிளிப் நான் இங்கே காப்பி பண்ணிக்கலாம். உங்களுக்கு பொறுமையா வந்து புரிய வைக்கிறதுக்கு இதே கிளிப் எடுத்துக்கலாம். காப்பி பண்ணி இங்க வச்சுக்கலாம். ஆனா எஃபெக்ட் மட்டும் மீதி ஏதாவது எஃபெக்ட் போட்டுக்கலாம். பாருங்க இதே வந்து காப்பி பண்ணி இதே வந்து நான் இங்கே போட்டிருக்கோம். ஓகே. ஜஸ்ட் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு. அந்த கிளிப் அதுதான். ஓகே. ஆனால் இங்க அப்படியே வந்து டிரான்சிஷன்க்குள்ளால போய் அப்புறம் பாருங்க பொறுமையா வந்து ஏவிஐக்குள்ளால வந்துக்கலாம். எதுக்குள்ளால? ஏவிஐக்குள்ளால. இது வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். பொறுமையா பாருங்க. நான் என்ன பண்ண போறேன்னு. இதுக்குள்ளால ஃப்ரேம்க்குள்ளால வந்துக்கலாம். எதுக்குள்ளால வந்துக்கலாம்? ஃப்ரேம்க்குள்ளால வந்துக்கலாம். இதே வந்து என்ன பண்ணிக்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குள்ளால ஏதாவது ஃப்ரேம் இருந்தால், நான் என்ன பண்ணிக்கலாம்? இந்த ஃப்ரேம் கொஞ்சம் தூக்கி போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஒட்டி வச்சு உங்களுக்கு புரிய வச்சுக்கலாம். ஃபைன். இது வந்து பெருசு பண்ணிக்கலாம். தெரியுதா? எஸ். சேட் பாக்ஸ்ல போட்டுடுங்க. சார் இது வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். கண்டிப்பா நீங்க புரிய வச்சுதாகணும். இப்ப நீங்க பார்த்திருக்கோம் சார். இங்க பாருங்க. மறுபடியும் நான் கொஞ்சம் இந்த விதத்துல ஒட்டி வச்சுக்கலாம். ஆயிடுச்சா? இது வந்து ஏ டு ஏ இருக்குனாலே என்ன பண்ணிக்கணும்? இது வந்து இந்த விதத்துல பண்ணிக்கலாம். ஃபைன். ஆனா கட் தான் வரும். நம்ம வந்து ஏ டு பி தான் போட்டுக்கலாம். சரி. இங்க வந்து
ஏ டு பி எடுத்துக்கலாம். அதே எஃபெக்ட் உங்களால வந்து ஏ டு பிக்குள்ளாலையும் பார்க்க முடியும். ஃப்ரேம்குள்ளால வந்துக்கலாம். சேம் அதே எஃபெக்ட் இங்க ஏ டு பிக்குள்ளால இருக்கும். இது போட்டிருக்கும். இப்ப கட் வராது, அடி வராது. நீங்க வந்து ஏ டு ஏ எங்க யூஸ் பண்ணோம்? சிங்கிள் ட்ராக் எடிட்டிங் பண்ணும்போது தான் யூஸ் பண்ணோம். ஓகே. ஏ டு பி இருந்தால் ஏபி ரோலிங் எடிட்டிங் பண்ணோம். அப்பதான் நீங்க வந்து ஏபி எடிட்டிங் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணோம். புரிய வச்சிருக்குங்க. ஓகே. ஒருத்தர் வந்து ஏபி எடிட்டிங் பண்ணும்போது ஏ டு ஏ எஃபெக்ட்ஸ் போட்டோம்னா அடி வரும். பாருங்க என்ன வித்தியாசம் இருக்கும்? சேம் எஃபெக்ட். நான் உங்களுக்கு வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் புரிய வச்சுக்கலாம் சார். இது வந்து கண்டிப்பா நீங்க புரிய வச்சு ஆகணும். இப்ப பாருங்க, முதல்ல ஏ டு ஏக்குள்ளால போயிடலாம். மறுபடி நான் வந்து இந்த எஃபெக்ட்ஸ் தூக்கி வச்சுக்கலாம். ஒருத்தர் வந்து சிங்கிள் ட்ராக் எடிட்டிங் பாருங்க, இந்த இடத்துல நான் சிங்கிள் ட்ராக் தான் போட்டிருக்கோம். மல்டி ட்ராக்னா இதுதான் வரும். ஒரே ஒரு ட்ராக்ல நான் இதை எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் ஏபி ரோலிங். புரியுதா? இது வந்து ஏபி ரோலிங் இருக்கும். புரியுதா? நான் சொல்ல வர்ற புரியுதா? இது வந்து ஏல இருந்து பிக்குள்ளாலே போகணும் இல்லையா? கிளிப் ஏ வந்து நம்ம கேர்ள் இல்லையா, க்ரூம் அந்த மாதிரி இருக்கலாம், பிரைட் இருக்கலாம். அது வந்து பிரைட்ல இருந்து மறுபடி க்ரூம்குள்ளாலே போகணும்னா எப்படி? எஃபெக்ட்ஸ் சேர்த்து போகணும்னா அதுக்காக தான் நம்ம கேட்கும் ஏபி எடிட்டிங். அப்புறம் இல்ல நம்ம வந்து இதே வந்து இந்த விதத்துல பாருங்க, சிங்கிள் ட்ராக்கா இருக்கலாம். இந்த விதத்துல இது சிங்கிள் ட்ராக்ல இங்கே தான் எஃபெக்ட் போடணும். அப்படி இருந்தா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இந்த இடத்துல எஃபெக்ட் இருக்கணும்னா ஏ டுக்குள்ளாலே வந்து ஏ டு ஏக்குள்ளாலே வந்து ஏபிஏக்குள்ளாலே போய் இந்த ஃப்ரேம் பாருங்க, இதே எஃபெக்ட் தான் 77074. புரிய வச்சுக்கோங்க. இதே எஃபெக்ட் நான் இங்க போட்டுக்கலாம். பாருங்க அந்த கிளிப்க்கு மேல சரியா அது வந்து ஓட்ட முடியும். புரியுதா? ஆனால் இதே எஃபெக்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம்? மறுபடி பாருங்க, இப்ப வந்து கொஞ்சம் நான் ஒட்டி வச்சு புரிய வச்சுக்கலாம். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சார். இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப தேவைப்படும். சின்ன விஷயம் இருக்கலாம். ஆனா ஏகப்பட்ட ஆளுகளுக்கு வந்து புரியாம இருக்கும். அது அந்த விதத்துல பாருங்க. இது வந்து கொஞ்சம் ஒட்டி வச்சுக்கலாம். இப்ப எதுவும் அடி வராம சரியா ஓட்டிட்டு இருக்கும். ஓகே. புரிஞ்சுதா? இது வந்து சரியா ஓட்டிட்டு இருக்கும். ஆனால் இதே எஃபெக்ட் வந்து நான் ஏபி ரோலிங்க்கு போட்டுக்கலாம். பாருங்க இந்த எஃபெக்ட் வந்து ஏபி ரோலிங்க்கு மாத்திட்டுனா என்ன ஆகும்? பாருங்க இதே வந்து கீழே வச்சுக்கலாம். ஏ டு ஏக்குள்ளாலே போய் இந்த ஃப்ரேம் எஃபெக்ட் நான் இங்க போட்டுட்டுனா சரியா எப்படின்னா சிங்கிள் ட்ராக் இருந்தால் சரியா ஓட்டிடும். ஒருவேளை நீங்க வந்து ஏபி எடிட்டிங்காக இந்த எஃபெக்ட் எந்த எஃபெக்ட் ஏ டு ஏக்குள்ளால இருக்க கேட்டகரிக்குள்ளால எஃபெக்ட்ஸ் ஏதாவது போட்டுட்டுனா இந்த விதத்துல அடி வரும். பாருங்க. ஆனால் அது அந்த விதத்துல போடாம இருக்கணும். அதுதான் விஷயம். புரியுதா? பாருங்க. இது வந்து கடைசியில பாருங்க. டிக் அடி வருதா? எஸ் ஆர் நோ? புரியுதா சார்? நான் உங்களுக்கு புரிய வைக்கிறது புரியுதா? சார் சேட் பாக்ஸ்ல போட முடியுமா? பாருங்க. ஏன்னா இது வந்து ஏ டு ஏ எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கும். அதனால அடி வருது. இதே எஃபெக்ட்ஸ் நான் என்ன பண்ணிக்கலாம்? மறுபடி இது வந்து இங்க இருந்து தூக்கி அப்புறம் டெலீட் பண்ணி அப்புறம் இதே வந்து ஏபிக்குள்ளால பாருங்க. பொறுமையா வந்து பாருங்க. ஏபிக்குள்ளாலே போயிடலாம். ஏபிக்குள்ளாலே போய் அப்புறம் மறுபடியும் அதே எஃபெக்ட் பாருங்க. ஏபிக்குள்ளாலே ஃப்ரேம்குள்ளாலே போயிடலாம். அதே எஃபெக்ட் இங்க இருக்கும். பட் இங்க நம்பர் வித்தியாசமா இருக்கும். அதே எஃபெக்ட் இங்க இருக்கும். பாருங்க. 37074 இருக்கும். இந்த நம்பர் எஃபெக்ட் இல்லையா? அந்த எஃபெக்ட் தான் சேம் சிமிலர் அந்த எஃபெக்ட் தான். அதே வந்து இங்கே நான் ஏபி ரோல்குள்ளால் இருக்க எஃபெக்ட் போட்டுக்கலாம். இப்போ வந்து அடி வராது. புரியுதா? பாருங்க. தெளிவா வந்து நீங்க புரிய வச்சுதான் ஆகணும். பாருங்க. ஏ போயிடுச்சு, பி ஸ்கிரீன்ல இருக்கும், பி வந்து வெளியில வந்துரும். சி எவ்வளவு ஸ்மூத் அப்ளை பண்ணலாம். புரியுதா? இது முதல்ல புரிய வச்சிருக்குங்க. ஏ டு ஏ இருந்தால் நீங்க வந்து இங்கே ட்ராக் உள்ளால் தான் யூஸ் பண்ணோம். இந்த ட்ராக் இல்லையா? சிங்கிள் எடிட்டிங் பண்ணும்போது இந்த விதத்துல இருக்கும்போது தான் இந்த விதத்துல பாருங்க கொலாப்ஸ் பண்ணிக்கலாம். இந்த விதத்துல யூஸ் பண்ணும்போது தான் ஏ டு ஏக்குள்ளால இருக்கா இந்த எஃபெக்ட்ஸ் உங்களால வந்து யூஸ் பண்ணலாம். புரியுதா? இந்த விதத்துல எந்த எஃபெக்ட் இருந்தாலும் ஏ டு ஏக்குள்ளால இருக்கா இந்த விதத்துல தூக்கி போட்டுக்கலாம். பாருங்க எந்த இடத்துல வேணும்னா நீங்க தூக்கி போட்டுக்கலாம். ஆனால் ஏபி இருந்தால் இந்த விதத்துல உங்களுக்கு போட்டுக்கலாம். பட் அது வந்து இங்கே அடி வரும். ஆனா அதே வந்து ஏபி எடிட்டிங் பண்ணிட்டுனா வராது. இப்ப வந்து சிங்கிள் ட்ராக் எடிட்டிங் பண்ணும்போது நீங்க வந்து ஏபிக்குள்ளால போய் இதே எஃபெக்ட் வந்து பாருங்க. இதே எஃபெக்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம்? இந்த ஏபி எஃபெக்ட் இல்லையா? அது வந்து போட்டுட்டுனா இது வந்து போட்டுட்டுனா என்ன ஆகும்? அடி வரும். புரியுதா? இது வந்து ஜர்க் வரும். பாருங்க. வெரி ஃபர்ஸ்ட்னா அது வேலை செய்யாம இருக்கும். பாருங்க. திடீர்னு அடி வருதா? இப்போ வந்து பிளாக் வரும். பாருங்க. கடைசியில வந்து பிளாக் வரும். அடி உங்களுக்கு புரிய வச்சுக்கலாம். ஜஸ்ட் இருங்க. எஸ். இங்க தான் அடி வரும். எஸ். சி புரியுதா? ஏன்னா அதுக்கு பின்னாடி தான் எஃபெக்ட் இருக்கும். இது அங்க பாருங்க. புரியுதா? இது வந்து ஏபி எடிட்டிங் அண்ட் சிமிலர் எஃபெக்ட்ஸ் இங்க இருக்கும். அதே மாதிரி தான் இந்த எஃபெக்ட்ஸ். தெளிவா உங்களுக்கு புரிய வச்சிருக்கா சார்?
ஏதாவது சந்தேகம் விஷயங்கள் இருக்கா? சாட் பாக்ஸ்ல போட்டுடுங்க சார். எத்தனை ஜாயினிஸ் இருக்கும்? சந்திரபவானி சார், இன்ஃபோக்கஸ் சார். சார் கொஞ்சம் நீங்க வந்து இதுல போட்டுட்டுனா எனக்கு புரிய வச்சுக்கலாம் சார். சாட் பாக்ஸ்ல போட்டுடுங்க. தெளிவா இருக்கா? நான் என்ன சொல்றது, என்ன உங்களுக்கு புரிய வைக்குதுன்னு தெளிவா இருக்கா சார்? எஸ், எஸ். குட், குட், குட் சார். எஸ், குட் சார். இந்த விதத்துல எனக்கு வந்து பதிலா கேட்டனா நல்லா இருக்கும் சார். எத்தனை ஜாயினிஸ் இருக்கும்? அத்தனை ஜாயினிஸ். ஓகே. சரி, மறுபடியும் விஷயத்துல வந்துடலாம். ஒரே நிமிஷம். இது வந்து ஓகே. ஓகே சார், ஓகே சார். இப்ப வந்து புரிய வச்சிருக்கோம். ஏ டு ஏவும், ஏ டு பிக்கும் என்ன அப்படி டிஃபரன்ஸ்னா எல்லாருக்கும் புரிய வச்சிருக்கோம். அதுதான் ஒரு முதல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஓகே. 2வது வந்து மறுபடியும் நம்ம விஷயத்துல வந்துக்கலாம். இப்போ வந்து ஏ டு ஏ 3D டிரான்சிஷன் போட்ட அப்புறம் நீங்க வந்து புரிய வச்சிருக்கோம். அதுக்குள்ளால என்வலப் நம்ம பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து கீ ஃப்ரேம் பண்ணலாம். இதே வந்து இந்த ஃப்ரேம்ஸ்க்குள்ளால நான் பண்ணிக்கலாம். ஃப்ரேம்ஸ்க்குள்ளால எப்படி பண்ணலாம்? இது வந்து இந்த விதத்துல நான் ஏபி எடிட்டிங் பண்ணி அப்புறம் ஏபிக்கு உள்ளால வந்து இந்த எஃபெக்ட் ஃப்ரேம் எஃபெக்ட் நான் இங்க போட்டுக்கலாம். இதே எஃபெக்ட் போட்டுக்கலாம். இல்ல எனக்கு வந்து மீதி ஏதாவது எஃபெக்ட் போட்டுக்கலாம். உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு லெட்ஸ் சி. இங்கே பொறுமையா வந்த அப்புறம் இங்க போயிடுச்சுப்பா. உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இப்பக்கி நம்ம இந்த சாஃப்ட்வேருக்குள்ளால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா புரிய வைக்கீங்க சார். புரிய வச்சுங்க. இது வந்து பாருங்க. இந்த எஃபெக்ட் போட்டுக்கலாம். பாருங்க. கொஞ்சம் ஒட்டி வச்சுக்கலாம். புரியுதா? இந்த எஃபெக்ட் இருக்கும். பாருங்க. பொறுமையா வந்து பாருங்க. மறுபடியும் பெருசா பண்ணி காமிச்சுக்கலாம். ரிவர்ஸ் ப்ளே பண்ணிக்கலாம். இதோ இங்க பாருங்க. இப்ப நான் என்ன காமிக்க போகுதுன்னு பாருங்க. டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சார். புரிய வச்சிருக்கோம். எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்கும்? ஓகே, ஓகே. இதே வந்து நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இது வந்து கிளிக் கொடுத்துக்கலாம். ஓகே. இது கிளிக் கொடுத்த அப்புறம் எங்கே போயிடலாம்? இங்கே எஃபெக்ட் செட்டப்குள்ளால போயிடலாம். இங்கே. ஓகே. நம்ம இதுக்குள்ளால டேப்க்குள்ளால பேனல் இருக்கும். எஃபெக்ட்ஸ் பேனல் இருக்கும். அந்த எஃபெக்ட் செட்டப் பேனலுக்குள்ளால நான் போயிடலாம். இந்த எஃபெக்ட் வந்து கிளிக் கொடுத்த அப்புறம் தான் அங்கே போகணும். ஓகே. போயிட்டுனா இங்கேயும் உங்களுக்கு வந்து என்ன இருக்கும்? எக்ஸ்பேண்ட் திஸ் ப்ராப்பர்ட்டீஸ்னு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். பாருங்க. இங்கே எக்ஸ்பேண்ட் திஸ் ப்ராப்பர்ட்டீஸ்னு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இங்கே என்வலப் பண்ணிக்கலாம். புரியுதா? இது வந்து இங்கே என்வலப் கிடைச்சிருக்கும். புரியுதா? இங்க வந்து என்வலப் கொடுத்துக்கலாம். இதே வந்து என்வலப் கொடுத்தோம்னா இங்க உங்கள வந்து இங்க என்ன பார்க்க முடியும்? பாருங்க. இந்த விதத்துல இந்த எஃபெக்ட் இருக்கு இல்லையா? பாருங்க. இது கொஞ்சம் ஒட்டி வச்சுக்கலாம். இங்க உங்களால பார்க்க முடியுமா? இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க இங்க. எவ்வளவு ஃபாஸ்ட் ஆயிடுச்சா? இதே வந்து நான் கீ ஃப்ரேம் பண்ணி விளையாடலாம். சார் இதுக்குள்ளால ஏகப்பட்ட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கும். இருங்க. கீ ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். என்வலப். பின்னாடி போயிட்டு புரியுதா? சார் இது வந்து எப்படின்னா, நீங்க வந்து ஏதாவது பீட் டு பீட் எல்லாம் நீங்க பண்ணிருக்கு இல்லையா? டைட்டில் சாரி நம்ம டீசர்ஸ், ஹைலைட் இந்த மாதிரி ஏதாவது பண்ணோம். இப்படி எஃபெக்ட்ஸ் போட்டு பண்ணணும்னா, கண்டிப்பா நீங்க அதோட பீட் சேர்த்து பண்ணிக்கலாம். இது வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஓகே. மறுபடியும் ஒரு விஷயம் புரிய வச்சுக்கலாம். இது வந்து ரீசெட் கொடுத்துக்கலாம். ஆனா அப்புறம் இது வந்து மறுபடியும் என்வலப் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் இதோட. ஓகே. அப்புறம் வந்து கீழே பாருங்க. பொறுமையா வந்து பார்த்துட்டுனா, இங்கே உங்களால வந்து என்னன்னா, இதோட SHO அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்டாண்டிங் ஹோல்ட் ஆப்ஷன் இருக்கும். நம்ம வந்து இது வந்து ஹோல்ட் கொடுக்கலாம். பாருங்க. ஆன் பண்ணியிருக்கோம். தெளிவா பார்க்க முடியுமா? இங்கே. இங்கே வந்துட்டுனா, இந்த எஃபெக்ட்குள்ளால என்வலப் மோட் நம்ம ஆன் பண்ணி உங்களுக்கு புரிய வச்சிருக்கோம். எந்த விதத்துல உங்களுக்கு வந்து கீ ஃப்ரேம் பண்ணிக்கலாம். அதோட கீழே வந்துட்டுனா ஒரு ஆஃப் பட்டன் இருக்கும். இங்கே பொறுமையா வந்து பார்த்தோம்னா ஒரு ஆஃப் பட்டன் இருக்கும். டிசேபிள் நம்ம ஹோல்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம எஃபெக்ட்டோட ஸ்டாண்டிங் ஹோல்ட் இல்லையா? அது வந்து இங்கே ஆன் பண்ணிக்கலாம். இது வந்து ஆன் பண்ணிட்டுனா, பாருங்க சார். பக்கத்துல இதோட இங்கே உங்களுக்கு வந்து இந்த விதத்துல டைம்லைன் கிடைச்சிரும். முதல்ல உங்களுக்கு வந்து பேண்ட் தான் இருந்தது. இப்ப வந்து பாருங்க இங்க ஒரு இன் அவுட் அந்த விதத்துல உங்களுக்கு வந்து ஆப்ஷன் கிடைச்சிருக்கும். ஓகே. இந்த விதத்துல தெளிவா வந்து உங்களுக்கு புரிய வச்சுக்கலாம். மறுபடி இது வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். சின்னது பண்ணிக்கலாம். பாருங்க. சின்னது பண்ணியிருக்கோம். இப்போ மறுபடியும் பாருங்க இது ஆன் பண்ணிக்கலாம். இங்க கீழ ஒரு பட்டன் இருக்கும். டிசேபிள், எனேபிள், SHO. பாருங்க 2மே ஒண்ணு தான். டேப் பண்ணலாம். இதுக்குள்ளால நம்ம கிளிக் கொடுத்துக்கலாம். கிளிக் கொடுத்துட்டுனா என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கும்? பாருங்க. இங்க ட்ரிக்ஸ் என்ன இருக்கும் பாருங்க. இந்த எஃபெக்ட் இல்லையா? நான் போட்டிருக்கா
பொறுமையா வந்து கேளுங்க. பொறுமையா வந்து புரிய வச்சுக்கங்க சார். இந்த விதத்திலே உலகத்திலே எந்த சாஃப்ட்வேர்களும் உங்களுக்கு கிடைக்காது. அது எல்லாமே ரியல் டைம் தான். பாருங்க இதுக்குள்ளால வந்துட்டுனா, இந்த எஃபெக்ட் பக்கம் வந்து ஓட்டி வச்சுக்கலாம். பாருங்க. நார்மலி டிஃபால்ட்டா இந்த விதத்தில தான் இருக்கும். ஒருத்தருக்கு இப்படி இல்லாம பாருங்க, ஒருத்தருக்கு இப்படி இல்லாம நான் உங்களுக்கு புரிய வச்சுக்கல. ஒருத்தருக்கு இப்படி இல்லாம, இந்த எஃபெக்ட் இல்லையா? இந்த இடத்துல அப்படியே நிப்பாட்டணும். எந்த இடத்துல? பாருங்க. இந்த எஃபெக்ட்ட வந்து இந்த இடத்துல நிப்பாட்டணும். அப்படி இருந்தால் உங்கள வந்து பண்ணலாம். எப்படி? இங்க வந்து இந்த எனேபிள் இல்லையா? ஆன் ஆஃப் பாருங்க. இது வந்து ஆன் ஆஃப் பண்ணலாம். இந்த டேப் மோட் இல்லையா? பாருங்க. எஸ்ஹெச்ஓ வந்து இங்கே ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இங்க ஆன் பண்ணி அப்புறம் பாருங்க. இதுக்குள்ளால இன் எஃபெக்ட் பாருங்க. உங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பார்க்க முடியுமா? இங்கே இந்த இடத்துல உங்களால வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆனா இதோட ஹோல்டிங் எந்த இடத்துல போடணும்? இந்த விதத்துல ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். புரியுதா? பாருங்க. இப்ப இந்த இடத்துல ஹோல்டா இருக்கும். புரியுதா? நான் சொல்ல வர்றது புரியுதா? இந்த விதத்திலே உங்களால வந்து இந்த எஃபெக்ட் மாடிஃபை பண்ணி, உங்களால வந்து என்ன பண்ணிக்கலாம்? அந்த விதத்தில கூடி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சார். இந்த விதத்தில. புரியுதா? இது வந்து சின்ன கொஞ்சம் ஆளுகளுக்கு தான் தெரியும். ஆனா கொஞ்சம் ஆளுகளுக்கு வந்து புரியாம இருக்கும். புரியுதா? இதோட ஹோல்டிங் டைம் எந்த இடத்திலே போடணும், அந்த இடத்துல வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க. ஸ்லோவும், ஃபாஸ்ட்டும் பண்ணிக்கலாம். போகுற இடம் வந்து ஃபாஸ்ட் பண்ணோம்னா, இந்த விதத்தில ஃபாஸ்ட்டா போயிடும். இங்க ஹோல்டா இருக்கும். பாருங்க. உங்களால வந்து பார்க்கலாமா? பாருங்க இங்க ஹோல்ட் பண்ணியிருக்கும் நான். புரியுதா? இந்த விதத்துல இதுக்குள்ள டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கும் சார். இந்த பொசிஷனை வந்து எந்த இடத்துல ஹோல்ட் பண்ணணும், நீங்க வந்து முடிவு பண்ணிக்கலாம். புரியுதா? இது வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டா இருக்கணும். இது வந்து இன் டியூரேஷன். இது வந்து இது வந்து இன் டியூரேஷன், இது வந்து அவுட் டியூரேஷன். ஒரு எஃபெக்ட்டோட இன், அவுட் டியூரேஷன் கூடி நீங்க இங்கே முடிவு பண்ணிக்கலாம். ஹோல்டிங் டைம் எந்த லெவல்ல உங்களுக்கு வந்து அங்கே இருக்கணும். பாருங்க இதுதான் ஹோல்டிங் டைம். ஆனா எந்த பொசிஷன் ஹோல்ட் பண்ணணும், அது கூடி நீங்க முடிவு பண்ணிக்கலாம். இந்த விதத்துல பாருங்க. இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணா, இந்த விதத்துல இப்படி ஹோல்ட் பண்ணிக்கலாம். புரியுதா? இது வந்து ஹோல்டிங் பொசிஷன். இது வந்து எண்டிங் அண்ட் பிகினிங். ஒரு எஃபெக்ட் உடைய எண்டிங் அண்ட் பிகினிங் எப்படி இருக்கணும்? அது வந்து எவ்வளோ டியூரேஷன்ல போயிடணும்? எவ்வளோ ஃபாஸ்ட் இருக்கணும்? ஸ்லோ இருக்கணும்? இவங்க தான் முடிவு பண்ணும். இந்த இடம். ஓகே. ஆனா இது வந்து ஹோல்டிங் பொசிஷன் எந்த இடத்துல உங்களுக்கு வந்து போடணும்? அந்த இடம் சரி பண்ணி வச்ச அப்புறம் இதே வந்து இந்த விதத்துல மாத்தலாம். புரியுதா? எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கா சார்? இங்கே உங்களால வந்து என்ன பண்ணிக்கலாம்? இது வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்க எஃபெக்ட் வந்து ஸ்டாண்டிங், ஹோல்டிங் பொசிஷன் இல்லையா? அது வந்து இங்கே இருந்து நம்ம ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த விதத்துல. கண்டிப்பா உங்களுக்கு வந்து புரிய வச்சிருக்கும்னு நினைச்சுக்கலாம் சார். இன் ஃபோக்கஸ், அருண் ஃபோட்டோஸ், தஞ்சை ஸ்டுடியோ தெரிஞ்சதா? சார் நீங்க வந்து சாட் பாக்ஸ்ல அனுப்பிட்டா என்னால வந்து புரிய வைக்க முடியும். எஸ் குட் சார். தேங்க் யூ சார். அப்புறம் சரி நெக்ஸ்ட் விஷயத்துல வந்துடலாம். ஓகே கண்டிப்பா உங்களுக்கு புரிய வச்சிருக்கும்னு நினைச்சுக்கலாம். நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா சார், இந்த விதத்துல இருக்கிற எந்த எஃபெக்ட்டும் சார் இந்த விதத்துல நீங்க பண்ணிக்கலாம். பாருங்க. இப்ப கூடி மறுபடி நம்ம 3D எஃபெக்ட் எடுத்துக்கலாம். இந்த 3D எஃபெக்ட் இல்லையா? பாருங்க. இந்த எஃபெக்ட் எடுத்துக்கலாம். இங்க என்வலப் எடுத்துக்கும். இது வந்து ரீசெட் கொடுத்துக்கலாம். இந்தங்க. புரியுதா? இதுக்குள்ளாலே கூடி அந்த விதத்துல இன் அவுட் டியூரேஷன் இருக்கும். இந்தங்க பாருங்க. இதோட பொசிஷன் நம்ம எந்த இடத்துல போடணும், அந்த இடத்துல ஹோல்ட் பண்ணிக்கலாம். புரியுதா? ஆனா இதோட இன் அவுட் எந்த விதத்துல உங்களால வந்து பண்ணணும், இந்த விதத்துல பண்ணிக்கலாம். புரியுதா? இது வந்து பாருங்க. திடீர்னு போயிடும். ஆனா அப்புறம் இங்க வந்து ஹோல்டா இருக்கும். பாருங்க. எதுவும் செய்யாம நீங்க வந்து அப்படியே வச்சுக்கலாம். எஸ். ஓகே. தேங்க் யூ. நன்றி சார். ரோப்போ சார். ஓகே. குட். இந்த விதத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இதோட பொசிஷன் கூடி சரி பண்ணி வச்சுக்கலாம். இந்த இடத்துல உட்கார வைக்கணும். இந்த இடத்துல ஹோல்ட். சரியா இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணோம் அப்படி இருந்தால், இதே வந்து இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். எந்த இடத்துல ஹோல்ட் பண்ணணும். புரியுதா? அந்த விதத்துல பண்ணிக்கலாம். ஆனா அப்புறம் இன் அவுட் எஃபெக்ட்ஸ் உடைய மோஷன் இல்லையா? அந்த இன் அவுட் எப்படி இன் போகுது, எப்படி அவுட் வருது, அதோட ஃபாஸ்ட்டும் நீங்க இங்க டிட்டர்மின் பண்ணிக்கலாம். அதோட ஃபாஸ்ட்னஸ். அண்ட் எப்படி போகணும், எப்படி வரணும், அது வந்து ஃபாஸ்ட்டா பண்ணணும், ஸ்லோவா பண்ணணும், நீங்க இங்கேயே முடிவு பண்ணிக்கலாம். இன்னுக்கு ஃபாஸ்ட் பண்ணணும்னா, இன்னுக்கு வந்து இது வந்து ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம். சின்னது பண்ணிட்டா ஃபாஸ்ட் ஆகும். இந்த மாதிரி ஸ்லோ பண்ணணும்னா இது வந்து ஏத்தியா போதும். ஸ்லோ ஆயிடும். பாருங்க இது வந்து இங்க இருந்து ஸ்லோ ஆயிடும். ரொம்ப ஸ்லோவா போயிடும். இங்க வந்து ஹோல்டா இருக்கும். பாருங்க. ஆனா அப்புறம் வந்து இது வந்து ஃபாஸ்ட்டா இருக்கும். இது வந்து ஃபாஸ்ட்டா இருக்கும். இது வந்து ஃபாஸ்ட் பண்ணணும் பாருங்க. இப்ப அந்த ஹார்ட் வரலையா? வெளியில வரலையா? பச்சை பாருங்க. அவுட் இது வந்து கொஞ்சம் கூடி ஃபாஸ்ட் பண்ணணும்னா என்ன பண்ணிக்கலாம்? இது வந்து சின்னது பண்ணிக்கலாம் சார். இது வந்து என்ன பண்ணிக்கலாம்? பர்பஸ்லினா சின்னது பண்ணிக்கலாம். புரியுதா? திடீர்னு வந்து அது உட்கார வைக்கும். பாருங்க. புரியுதா? இந்த விதத்துல சார் உங்களால வந்து இங்கே முடிவு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இங்கே உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கும். கண்டிப்பா நீங்க பழகணும். அப்பதான் தெரியும். நீங்க பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து விஷயம் புரிய வச்சுக்கலாம். ஓகே. இந்த விதத்துல சார் இருக்கிற எஃபெக்ட்ஸ்ல இந்த விதத்துல சின்ன சின்ன விஷயம் இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் அட்வான்ஸ் விஷயம் பாருங்க. சின்ன 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 எஃபெக்ட்ஸ் எடுத்துக்கலாம் மறுபடி.
இப்போ வந்து சின்ன சின்ன விஷயங்கள் முதல்ல புரிய வச்சுக்கலாம். பாருங்க, இப்ப இருக்கிற எஃபெக்ட்ஸ்ல மறுபடியும் எந்த இடத்துல வந்துக்கலாம்? ஒரு ஃப்ரேமே எடுத்துக்கலாம். ஓகே, ஃபைன். இந்த ஃப்ரேமே எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரேம்க்குள்ளால வந்த அப்புறம் எந்த ஃப்ரேம் எடுத்துக்கலாம்? ஜஸ்ட் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இந்த ஃப்ரேம் எடுத்துக்கலாம். கலர்ஃபுல் இருக்கு இல்லையா? இதே வந்து நான் இங்கே போட்டுக்கலாம். பாருங்க. இந்த ஃப்ரேம் எடுத்திருக்கோம். இது வந்து இங்கே போட்டுக்கலாம். ஓகே, ஃபைன். இந்த மாதிரி போகுது. இந்த மாதிரி இன். ஓகே. ஏ டு பி எஃபெக்ட்ஸ் வந்துருச்சு. ஓகே. இப்பைக்கு என்ன விஷயம்னா சார், இந்த எஃபெக்ட் இந்த விதத்தில நீங்க பார்த்திருக்கும். இதுக்குள்ளால அப்படியே வந்து கிளிக் குடுத்துக்கலாம். மீதி எல்லாமே அப்படி இருக்கட்டும். மீதி எதுவும் பண்ணாம நான் இந்த எஃபெக்ட் மறுபடியும் கிளிக் குடுத்த அப்புறம் எஃபெக்ட் செட்டப்க்குள்ளாலே போயிடலாம். எஃபெக்ட் செட்டப்க்குள்ளாலே போயிட்டுனா, உங்களுக்கு வந்து எந்த விதத்தில அட்வான்டேஜ் இருக்கும்? கண்டிப்பா நீங்க இதெல்லாம் புரிய வச்சிருக்கோம். உங்களுக்கு வந்து கீ ஃப்ரேம் கொடுத்துக்கலாம். இன் அண்ட் அவுட் எப்படி ஃபாஸ்ட், ஈஸியா வந்து பண்ணோம். என்வலப் கீ ஃப்ரேமா பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து அதுக்குள்ளால கீழே மறுபடி நம்ம ஹோல்டிங் எஸ்ஹெச்ஓவும் உங்களால வந்து இங்க கிடைச்சிரும். அந்த எஸ்ஹெச்ஓ முகாந்திரம் உங்க வந்து அதோட ஹோல்டிங் டைமும், அதோட பொசிஷனிங்கும் எல்லாமே இந்த ஆஃப் பட்டன் எனேபிள் பண்ணி உங்களால வந்து பண்ணிக்கலாம். அது 2 விஷயம் நான் உங்களுக்கு சொல்லி வச்சிருக்கோம். இல்லையா? எஸ்ஹெச்ஓ விஷயமும், உங்களுக்கு கீ ஃப்ரேம் பண்ணுற விஷயமும் நான் எஃபெக்ட் உடைய கீ ஃப்ரேம் புரிய வச்சுங்க. எஃபெக்ட் பேனல்க்குள்ளால எஃபெக்ட் உடைய கீ ஃப்ரேம் கூட நீங்க பண்ணிக்கலாம். இது எல்லாமே புரிய வச்சிருக்கோம் நீங்க. அப்புறம் இதோட அட்வான்ஸ்ட் லெவல்க்குள்ளாலே போயிடலாம் சார். இதோட அட்வான்ஸ் லெவல் என்னன்னா, இதுக்குள்ளால அப்படியே வந்த அப்புறம் பொறுமையா வந்து பாருங்க. பிரைவேட் மீடியா அப்படின்னு இருக்கும் சார். இங்க வந்து பிரைவேட் மீடியாக்குள்ளால கிளிக் குடுத்துட்டுனா, உங்களுக்கு வந்து என்னலாம் அட்வான்ஸ் இருக்கும் பாருங்க. இது வந்து கண்டிப்பா நீங்க புரிய வச்சாகணும். இருக்கிற எஃபெக்ட்ஸ் சார் நம்ம நேத்திக்கே கேட்டிருக்கோம் சார். இதுக்குள்ளால 5000க்கும் 10,000க்கும் மேலே எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு வந்து இங்க பார்க்கலாம். இல்லையா? ஆனா அதே வந்து சார் 2, 3 மடங்கா நீங்க வந்து புதுசு பண்ணிக்கலாம். புரியுதா? அத வந்து எப்படி பண்ணலாம்? நான் எல்லா விஷயமும் பொறுமையா உங்களுக்கு வந்து புரிய வச்சுக்கலாம். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் புரிய வச்சுக்கலாம். இப்ப இருக்கிற இந்த எஃபெக்ட்ஸோட பேக்கிரவுண்ட் பாருங்க சார். இங்கே பார்க்க முடியுமா? இந்த கலர் இருக்கும். இந்த பேக்கிரவுண்ட் வந்து இந்த பேக்கிரவுண்ட் இருக்கும். இது வந்து மாத்தணும்னா, யார் இருந்தாலும் அவங்கள வந்து ஈஸியா வந்து நாங்க முதல்லே கேட்டிருக்கோம். எதுவும் ட்ரெய்னிங் இல்லாம கூடி அவங்க வந்து ரொம்ப புத்திசாலி ஆகாம இருந்தாலும், தாராளமா வந்து அவங்க வந்து இதுக்குள்ளால இந்த விதத்தில சின்ன விஷயங்கள் புரிய வச்ச அப்புறம், அவங்க வந்து மாத்தலாம் சார். எப்படி பாருங்க, இதே வந்து பேக்கிரவுண்ட் மாத்தணும் அப்படி இருந்தா இங்க அப்படியே வந்து பாருங்க. முதல்ல உங்களுக்கு புரியும். அந்த கலர் தான் இங்கே உங்களால வந்து பார்க்க முடியும். யார் இருந்தாலும் அவங்க வந்து புரிய வச்சுக்கலாம். இங்கேயே வந்து ப்ரௌஸ் பட்டன் இருக்கும் பக்கத்துல. பாருங்க. இந்த இடத்துல ப்ரௌஸ் பட்டன் இருக்கும். இதே கிளிக் குடுத்த அப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல சார் உள்ளத்திலே எந்த சாஃப்ட்வேருக்கும் கிடைக்காம விஷயம் இதுக்குள்ள இருக்கும். என்னன்னா, இங்க சார் எந்த பொருள் இருந்தாலும், எந்த கன்டென்ட்டும் உங்களுக்கு தேவைப்படும்னா, அத்தனை கன்டென்ட் சார் உங்களுக்கு வந்து 4 டிபி, 1 டிபி, 4 டிபி அந்த விதத்தில இங்கே ரெடி டூ யூஸ் க்குள்ளாலயும், க்குள்ளாலயும் இருக்கும். கன்டென்ட்னா உங்களுக்கு தெரியும். வீடியோ பேக்கிரவுண்ட்ஸ், ஆடியோஸ், ஆ டிஎன்ஜி, பிஎன்ஜிஸ் அந்த மாதிரி ரெடி டூ யூஸ் கன்டென்ட்ஸ் இல்லையா? நீங்க வந்து இப்பைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம், கம்ப்யூட்டர்ல போய் குரோம்குள்ள தேடிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா அப்படி இல்லன்னு கூடி நீங்க வந்து தாராளமா இதுக்குள்ளால அப்படியே வந்து க்குள்ளால போய் ட்விஸ்டருக்குள்ளால போயிட்டுனா பாருங்க, வீடியோக்குள்ளால போயிட்டுனா ஏகப்பட்ட கன்டென்ட் இதுக்குள்ளால இருக்கும் சார். இங்க இருக்கும். அப்புறம் மறுபடியும் வெளியில வந்துடலாம். க்குள்ளால வந்துடலாம். ட்விஸ்டருக்குள்ளால வந்துடலாம். இங்க வந்து கிராபிக்ஸ் ஸ்டில் ஃபைல்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னா, இங்க கிராபிக் உள்ளால போயிடுங்க. இங்க ஏகப்பட்ட ரெடி டூ யூஸ் உங்களுக்கு வந்து பின்னாடி பேக்கிரவுண்ட் இது வந்து ஸ்டாட்டிக்கா இருக்கும். ஆனா, இங்க மறுபடியும் க்குள்ளால போய் ட்விஸ்டருக்குள்ளால போய் வீடியோக்குள்ளால போயிட்டுனா, உங்களுக்கு வந்து அனிமேஷன் கிடைச்சிரும். வீடியோ பேக்கிரவுண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இங்க கிடைச்சிரும். இது 1. 2வது வந்து சார் க்குள்ளால போயிடலாம். 2வது இடம் பாருங்க. 2வது இடத்துல வந்து கண்டிப்பா க்குள்ளால 2 இடம் புரிய வச்சிருக்கோம். அப்புறம் வந்து மறுபடியும் க்குள்ளால போய் கன்டென்ட்குள்ளால வந்துட்டுனா, இங்கே கூடி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். பாருங்க வீடியோ பேக்கிரவுண்ட்ஸ் இங்கே கூடி இருக்கும். அப்புறம் வந்து கன்டென்ட்குள்ளால மறுபடியும் போய் அப்புறம் பாருங்க கிராபிக்ஸ் ஸ்டில் இருந்தால் இங்கே கூடி உங்களுக்கு ஸ்டில் ஃபைல்ஸ் கிடைச்சிருக்கும். அப்புறம் வந்து மறுபடியும் வெளியில வந்துக்கலாம். க்குள்ளால மறுபடியும் வெளியில வந்துட்டுனா, கன்டென்ட் லைப்ரரிக்குள்ளால இருக்கும் சார். பாருங்க கன்டென்ட் லைப்ரரிக்குள்ளால மறுபடியும் ஃபோல்டர்ஸ் இருக்கும். இங்க பார்த்துட்டேன் சார் உங்களுக்கு வந்து வீடியோக்குள்ளால போயிட்டுனா, இதுக்குள்ளால மறுபடியும் கேட்டகரைஸ் பண்ணி ஏகப்பட்ட இடம் உங்களுக்கு இருக்கும். பாருங்க இதுக்குள்ளால. இதுக்குள்ளால பேக்கிரவுண்ட்னா திடீர்னு வந்து பேக்கிரவுண்ட் ஃபோல்டருக்குள்ளால போயிடுங்க. ஏகப்பட்ட பேக்கிரவுண்ட்ஸ் உங்களால வந்து இங்க கிடைச்சிரும் சார். இதே பேக்கிரவுண்ட் வந்து உங்க பேக்கிரவுண்டா மாத்தணும் அப்படி இருந்தால், ஏதாவது பிடிச்சிருந்தால், சும்மா இந்த இடத்துல அப்படியே வந்த அப்புறம் எந்த பேக்கிரவுண்ட் இருந்தாலும் நீங்க எந்த விதத்துல என்ன பண்ணிக்கலாம், சரி இது எடுத்துக்கலாம். ஓப்பன் கொடுங்க. அவ்வளோதான். இருக்கத எஃபெக்ட் வந்து மாறிடுச்சு. புரியுதா? உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரேம் வந்து மாத்தணும். இந்த ஃப்ரேம் வந்து செட் ஆகாது. இல்லையா? இந்த பார்டர்ஸ் உங்களுக்கு வந்து சரியாகாது. அப்படி இருந்தால் இது கூடி மாத்தலாம். பாருங்க இங்க பார்க்கலாம். எந்த இடத்துல பொறுமையா வந்து உங்களால வந்து
தெளிவா வந்து பார்க்க முடியும் சார். இங்க பாருங்க. அதோட ஃப்ரேம் இங்க கிடைச்சிருக்கும். புரியுதா? இதுக்குள்ளால எங்க இருக்கும்? தெளிவா வந்து அவங்க சொல்லி வச்சிருக்கும். டி ட்விஸ்டர் கிளிப் ஆர்ட் ஃப்ரேம். கண்டிப்பா சார். நீங்க வந்து இந்த விதத்துல அட்வான்ஸ் ட்ரெய்னிங் எடுத்தா தான் இதெல்லாம் புரிய வைக்க முடியும். இந்த இடத்துல அப்படியே வந்து என்ன பண்ணிக்கலாம்? இதுக்குள்ளாலே ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். ஆனா அந்த ஃப்ரேம் வந்து எங்க இருக்கும்? கண்டிப்பா அவங்க வந்து சொல்லி வச்சிருக்கும். எந்த இடத்துல இருக்கும்? பாருங்க. பொறுமையா வந்து அவங்க அங்க சொல்லி வச்சிருக்கும். டி ட்விஸ்டர்க்குள்ளால கிளிப் ஆர்ட்குள்ளால ஃப்ரேம் இருக்கும். புரியுதா? இந்த இடத்துல அப்படியே போயிட்டா போதும். இந்த இடத்துல அப்படியே நீங்க போயிடணும். எப்படி? எந்த இடத்துல இருக்கும்? டி ட்விஸ்டர் கிளிப் ஆர்ட் ஃப்ரேம். இந்த இடத்துல. ஓகே. அதுக்குள்ளால நம்ம அப்படியே போயிடலாம். டிக்குள்ளாலே போயிடலாம். டிக்குள்ளால அப்படி போய் ட்விஸ்டர்க்குள்ளாலே போயிடலாம். ட்விஸ்டர்க்குள்ளால அப்படியே போய் கிளிப் ஆர்ட்குள்ளாலே போயிடலாம். கிளிப் ஆர்ட்குள்ளால அப்படியே போய் எந்த இடத்துல போகணும்? ஃப்ரேம்க்குள்ளாலே போயிடலாம். பாருங்க. இதுக்குள்ளால பொறுமையா வந்து ஃப்ரேம்க்குள்ளால வந்துக்கலாம். ஃப்ரேம்க்குள்ளால வந்துட்டுனா ஏகப்பட்ட ஃப்ரேம்ஸ் இருக்கும் சார். பாருங்க. ஏகப்பட்ட ரெடி டூ யூஸ். நீங்க வந்து எதுவும் பண்ணாம யார் இருந்தாலும் நான் முதல்ல கேட்டிருக்கோம். யார் இருந்தாலும் தெளிவா வந்து எந்த விதத்துல அவங்க வந்து ஒரே ஒரு செஷன் இல்லன்னு வந்து இந்த விதத்துல அவங்க ட்ரெய்னிங் கிடைச்சுட்டுனா, இந்த விதத்துல இருக்கிற எஃபெக்ட்ஸ் கூடி மாத்தலாம். எந்த ஃப்ரேமா வந்து போடணும். இப்போ வந்து இருக்கிற எந்த ஃப்ரேம் இருந்தாலும் நீங்க வந்து போட்டுக்கலாம். கண்டிப்பா கொஞ்சம் லாஜிக் இருக்கணும். கொஞ்சம் அதோட சம்பந்தமா இருந்தால் அந்த விதத்துல. ஆனா உங்களுக்கு வந்து எந்த ஃப்ரேம் இருந்தாலும் இப்போதைக்கு வந்து இந்த ஃப்ரேம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெருசு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இந்த ஃப்ரேம் எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணுங்க. ஓகே. திடீர்னு வந்து இந்த ஃப்ரேம் வந்திருக்கும். ஓகே. இதுக்குள்ளாலே உங்களால வந்து அந்த ஃப்ரேம் போட்டிருக்கும். இந்த விதத்துல இல்லாம மீதி ஏதாவது வந்து ஃப்ரேம் போடணும்னா இந்த விதத்துல பண்ணிக்கலாம். புரியுதா? எது இருந்தாலும் சார் தாராளமா இந்த விதத்துக்கு கூடி நீங்க வந்து இருக்கிற ஃப்ரேம் கூடி மாத்தலாம். இல்லையா? இருக்கிற ஃப்ரேம் மாத்தலாம். கண்டிப்பா வந்து இது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா, இது வந்து அந்த லெவல்ல வராது. உங்களுக்கு கிடைச்ச மாதிரி. ஆனாலும் நீங்க வந்து எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? உங்களுக்கு தேவைப்படும்னா இந்த விதத்துல கூடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த எஃபெக்ட் கொஞ்சம் ஒட்டி வச்சுக்கலாம். பாருங்க. தெரியுதா? இந்த விதத்துல இது மாத்தலாம். டிபெண்டிங். இந்த விதத்துல பண்ணிக்கலாம். புரியுதா? இந்த விதத்துல உங்களுக்கு வந்து இந்த எஃபெக்ட் எல்லாம் மாத்தலாம். இன்க்ளூடிங் மறுபடியும் இங்க வந்துக்கலாம். பிரைவேட் மீடியாக்குள்ளால வந்துடுங்க. இங்க பிரைவேட் மீடியாக்குள்ளால தான் இருக்கும். பாருங்க. இந்த ஃப்ரேம் வந்து மறுபடியும் அந்த ஃப்ரேமா வந்து மாத்தணும்னா இங்க இருக்கும். அதோட நம்பர் பாருங்க. எந்த நம்பர் இருக்கும்? 14763 இருக்கலாம். இல்லையா? 14763 இங்க வந்து பார்க்கலாம். சரி எது இருந்தாலும், யார் இருந்தாலும் அவங்களால வந்து ஈஸியா இந்த விதத்திலே இருக்கதா, இந்த மாதிரி விஷயங்கள் புரிய வச்ச அப்புறம், இருக்கத எஃபெக்ட்ஸ் எல்லாம் அவங்க மாத்தி ரீயூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? ஒன்லி அவங்க வந்து கொஞ்சம் ட்ரெய்னிங் கிடைச்சாகணும். சரி. லெட்ஸ் சி. இந்த மாதிரி. ஓகே. இது ஓரளவுக்கு ஓகே தானே? ஓகே. இந்த ஃப்ரேம் ஓகே தான். இல்லையா? இந்த விதத்துல இதுக்குள்ள கொஞ்சம் விளையாடிட்டுனா, இருக்கிற எஃபெக்ட்ஸே உங்க எஃபெக்ட்டா வந்து மாத்தலாம். புரியுதா? இந்த விதத்துல இதோட பிரைவேட் மீடியா மாத்தலாம். பிரைவேட் மீடியாக்குள்ள பேக்கிரவுண்ட்ஸ் மாத்திருக்கும் இல்லையா? இப்ப வந்து பேக்கிரவுண்ட்ஸ் மாத்திருக்கும். இதோட இன் அண்ட் எஃபெக்ட் இருக்கும். பாருங்க. இது வந்து எப்படி வருது? பாருங்க. இது வந்து எப்படி வருது பாருங்க. இங்க இருந்து இது கிளம்பியிருக்கும். இந்த விதத்துல போய் அப்புறம் இந்த மாதிரி தான் வருது. வைப். இல்லையா? இந்த வைப் தான் வருது. இது வந்து மாத்தணும். இந்த வைப். புரியுதா? இந்த வைப் வந்து உங்களுக்கு பிடிக்காம இருக்கு. ஐய்யய்யோ! இது பத்தாது. அப்படி இருந்தால் இது வந்து சேஞ்ச் பண்ணணும்னா எங்கே பண்ணலாம்? பிரைவேட்க்குள்ளால. பிரைவேட் மீடியாக்குள்ளால மறுபடியும் போயிடலாம். இதுக்குள்ளால அப்படியே மறுபடியும் போய் அப்புறம் என்ன பண்ணிக்கணும்? இங்க வந்து இந்த வைப் எஃபெக்ட் பாருங்க. ஆல்ஃபா வைப் இருக்கு இல்லையா? டி ட்விஸ்டர் ஆல்ஃபா வைப் இந்த இடத்துல இருக்கும். 07 பிஎம்பி தான் போட்டிருக்கும். 017 பிஎம்பி. இதே வந்து மாத்தலாம். எப்படி மாத்தலாம்? மறுபடியும் கிளிக் கொடுங்க. டிக்குள்ளால போயிடலாம். ட்விஸ்டர்க்குள்ளால போயிடலாம். ஆல்ஃபா வைப்க்குள்ளால போயிடலாம். புரியுதா? இங்க இந்த விதத்துல ஏகப்பட்ட உங்களுக்கு வந்து ஆ பிஎம்பிஸ் இருக்கும். பாருங்க. இப்ப இருக்கிற இந்த இடத்துல ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தால், பாருங்க இந்த சென்டர் எடுத்துக்கலாம். இல்லன்னு வந்து ஏதோ இது எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். இல்லையா? இப்ப உங்களுக்கு புரிய வைக்கணும். அதுக்கு தான். ஓகே. உங்களுக்கு புரிய வைக்கணும்னா, நான் இந்த விதத்துல ஏதாவது எடுத்துக்கலாம். இல்லைங்க இந்த விதத்துல பாருங்க. பிஎம்பி. இந்த பிஎம்பி எடுத்துக்கலாம். ஓகே குடுத்துக்கலாம். இப்ப பாருங்க சார். அந்த எஃபெக்ட் எப்படி இருக்கும்? இங்க பாருங்க. அந்த எஃபெக்ட் வந்து இந்த விதத்துல மாறி இருக்கும். புரியுதா? இதே வந்து பிரைவேட் மீடியாக்குள்ளால உங்களால வந்து எந்த விதத்துல இருந்தாலும், நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்? இப்போ வந்து இதுதான் எஃபெக்ட் சாரி. இது வந்து கிடையாது. இது வந்து ஒயிட் தான் இருக்கட்டும். இருக்கட்டும். இது அப்படி இருக்கட்டும். ஓகே. இது எல்லாமே சேஞ்சபிள் சார் இங்கே. மறுபடியும் பாருங்க. இதுதான் வைப். இல்ல அவுட் வந்து எஃபெக்ட்ஸ் இதுதான். உங்களுக்கு வந்து இந்த இடத்துல அப்படியே வந்து வைப் மாத்தலாம். இந்த வைப்பா மாத்தலாம். இந்த வைப்பா மாத்தலாம். நெட் இந்த மாதிரி டாட் இருக்கும். பாருங்க. புரியுதா? இது வந்து இந்த விதத்துல சார் யார் இருந்தாலும் பண்ணிக்கலாம். பாருங்க. அவுட் எஃபெக்ட்ஸ். எப்படி ஓட்டி வச்சிருக்கோம். இங்க வந்து இருக்கும். அவுட்
எவ்வளவு ஈஸியா இருக்கு இல்லையா? புரியுதா சார்? சார் சாட் பாக்ஸ்ல போட முடியுமா? பாருங்க சார், இருக்கிற எஃபெக்ட்ஸ் இந்த விதத்துல மாத்தலாம் சார். எந்த எஃபெக்ட் இருந்தாலும் கண்டிப்பா நான் முதல்ல உங்களுக்கு புரிய வச்சிருக்கோம். மறுபடியும் நாம் புரிய வச்சுக்கலாம். இந்த எஃபெக்ட் அப்படியே கிளிக் கொடுத்தப்புறம் பிரைவேட் மீடியாக்குள்ளால போய் பாருங்க. பிரைவேட் மீடியாக்குள்ளால போயிட்டுனா இருக்கிற எஃபெக்ட்ஸ் பாருங்க. இந்த ஃப்ரேம் உங்களுக்கு வந்து பிடிக்காம இருந்தால் இது வந்து மாத்தணும். பேக்கிரவுண்ட்ஸ் வந்து மாத்தணும். எப்படி மாத்தலாம்? இந்த பேக்கிரவுண்ட் பிடிக்காம இருந்தால் மறுபடியும் இங்க வந்துக்கலாம். பேக்கிரவுண்ட் எங்க இருக்கும்? டிக்குள்ளால இருக்கும், எக்ஸ்க்குள்ளால இருக்கும். ஏகப்பட்ட இடத்துல உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஓகே, இங்க வந்து அப்படியே எக்ஸ்க்குள்ளால வந்துக்கலாம். இங்க வந்து அப்புறம் எங்கே போயிடலாம்? கன்டென்ட் லைப்ரரிக்குள்ளால போயிடலாம். கன்டென்ட் லைப்ரரிக்குள்ளால போய் வீடியோக்குள்ளால போய் பேக்கிரவுண்ட் இருக்கும். இதுக்குள்ள எந்த பேக்கிரவுண்ட் உங்களுக்கு தேவைப்படும், அது வந்து முதல்ல பார்த்த அப்புறம் அந்த பேக்கிரவுண்ட் இங்கேருந்து எடுத்துக்கலாம். புரியுதா? இந்த விதத்துல இங்க இருக்கிற ஏதாவது பேக்கிரவுண்ட் பிடிச்சிருந்தால் அந்த பேக்கிரவுண்டை இங்கே இந்த விதத்துல போட்டுக்கலாம். பாருங்க, பேக்கிரவுண்ட் மாறிடுச்சா? அப்புறம் வந்து ஃப்ரேம் உங்களுக்கு பிடிக்காம இருக்கும். இதுக்கு போட்டிருக்க ஃப்ரேம்ஸ் உங்களுக்கு வந்து பிடிக்காம இருந்தால் நீங்க வந்து எப்படி மாத்தலாம்? மறுபடி இங்க வந்து பாருங்க, ஃப்ரேம் எங்கே இருக்கும்? உங்களுக்கு தெளிவா வந்து இங்க பார்க்க முடியும். ஃப்ரேம் எங்கே இருக்கும்? இங்கே இருக்கும். உங்களுக்கு வந்து தெளிவா அந்த பிரைவேட் மீடியாக்குள்ள வந்துட்டுனா உங்களுக்கு தெரியும். இந்த ஃப்ரேம் வந்து உங்க ஃப்ரேமா வந்து மாத்தணும் அப்படி இருந்தால் பொறுமையா இதுக்குள்ளால இந்த விதத்துல இப்படியே கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்த அப்புறம் எங்கே இருக்கும்? டிக்குள்ளாலே போய் ட்விஸ்டருக்குள்ளாலே போய் இங்க கிளிப் ஆர்ட்குள்ளாலே போய் ஃப்ரேம்க்குள்ளாலே வந்துக்கலாம். பாருங்க, ஃப்ரேம்க்குள்ளால வந்துட்டுனா இதுக்குள்ளால ஏகப்பட்ட ஃப்ரேம்ஸ் இருக்கும் சார். எந்த விதத்துல உங்களுக்கு வந்து ஃப்ரேம் தேவைப்படும், அது வந்து புரிய வச்ச அப்புறம், பார்த்த அப்புறம், தெரிஞ்ச அப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதே வந்து இதுக்குள்ளாலே அப்படியே உட்கார வச்சுக்கலாம். பாருங்க, எப்படி உட்கார வச்சுக்கலாம்? இந்த ஃப்ரேம் ஒர்க்கு புடிச்சிருக்கலாம். இது வந்து பெருசா இருக்கும் ஃப்ரேம் இல்லையா? ஒருத்தருக்கு அது புடிச்சிருக்கலாம். அப்படின்னா, அது வந்து ஓப்பன் கொடுங்க. திடீர்னு வந்து இதுக்குள்ளால வந்திருக்கும். புரியுதா? இப்படி பண்ணிக்கலாம். இந்த விதத்துக்கூடி பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து அதோட எஃபெக்ட்ஸ் இருக்கலாம். பாருங்க, இப்ப வந்து இது எப்படி வந்துட்டு இருக்கும்? இது வந்து இந்த விதத்துல தான். இப்படி ஒட்டி வச்ச அப்புறம், இது போய் அப்புறம் இங்கே இந்த விதத்துல தான் இருக்கலாம். ஓகே. இந்த விதத்துல இந்த எஃபெக்ட்ஸ் இன் வந்துட்டு இருக்கும். இல்லையா? எஃபெக்ட் வந்து அவுட் போயிட்டு இருக்கும். அது வந்து மாத்தணும்னா, இங்கே மறுபடி வைப்க்குள்ளால போயிடலாம். எங்கே? பிரைவேட் மீடியாக்குள்ளால போய் இந்த வைப் எஃபெக்ட்ஸ் இல்லையா? இதுதான் அந்த எஃபெக்ட். வைப் ஆகும். இந்த எஃபெக்ட் இல்லையா? அல்ஃபா வைப். இதுக்குள்ளால அப்படியே வந்து என்ன பண்ணிக்கலாம்? இதே வந்து டிக்குள்ளால போய், ட்விஸ்டருக்குள்ளால போய், அல்ஃபா வைப்க்குள்ளால வந்துன்னா ஏகப்பட்ட ரெடி டூ யூஸ் இந்த மாதிரி வைப்ஸ் இருக்கும். பாருங்க, அல்ஃபா வைப் இங்க இருக்கும். ஓகே. டிக்குள்ளால ஏகப்பட்ட டிஃபரெண்ட் வைப்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். எது உங்களுக்கு பிடிக்கும் அந்த விதத்துல இங்க கிளிக் கொடுத்த அப்புறம் ஓகே கொடுங்க. இது வந்து அந்த விதத்துல மாத்திருக்கும். புரியுதா? அந்த விதத்துல. ஈஸியா வந்து ஒருத்தர் வந்து தெளிவா இந்த மாதிரி பிரைவேட் மீடியா யூஸ் பண்ணி இருக்கிற எந்த எஃபெக்ட்ஸ் இருந்தாலும் இந்த விதத்துல என்ன பண்ணிக்கலாம்? விளையாடிய அப்புறம் அவங்க என்ன பண்ண முடியும்? அவங்க தாராளமா இதுக்குள்ளால கேட்டகரைஸ் பண்ணி முடிச்சுக்கலாம். பாருங்க, இந்த விதத்துல பண்ணிக்கலாம். ஆனா அதுவும் அப்புறம் சார் இதே வந்து உங்க எஃபெக்ட்டா வந்து மாத்தலாம். வெரி இம்பார்ட்டன்ட். இதே வந்து என்ன பண்ணிக்கலாம்? இதே வந்து சேவ் ஆஸ் பாருங்க. இது எல்லாமே முடிச்ச அப்புறம் இது வந்து என்ன பண்ணிக்கலாம்? நான் சேவ் பண்ண போறேன். ஆனால் இதே சேவ் பண்ணி அப்புறம் இதே வந்து சார் உங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் என்னன்னா சார், உங்களுக்கு வந்து சேவ் கொடுத்த அப்புறம் பேக்கப் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து மீதி மெஷின்ல போடணும். இல்லன்னு வந்து ஏதாவது தகராறு ஆயிடுச்சு. மெஷின் டெலீட் ஆயிடுச்சு, ஃபார்மேட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி விஷயங்கள வந்துக்கலாம் இல்லையா? அப்ப கூடியிருந்தால் இதே வந்து பேக்கப் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி. எப்படி பேக்கப் எடுத்துக்கலாம்? இந்த 2 விஷயம் நான் உங்களுக்கு பொறுமையா புரிய வச்சுக்கலாம். எல்லாருக்கும் புரிய வச்சிருக்கணும்னு நெனச்சுக்கலாம். ஏகப்பட்ட விஷயம் இருக்கும் சார். மறுபடியும் விஷயத்துல வந்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நான் உங்களுக்கு புரிய வச்சிருக்கும், தெரிஞ்சிருக்கும். இல்லையா? ஓப்போ சார், தஞ்சை ஸ்டுடியோ, எஸ்எஸ் வீடியோ இப்ப தான் வந்திருக்கும். ஆனாலும் நீங்க வந்து கேட்கலாம் சார். இப்ப புரிய வச்சிருக்குமா? நான் இப்பைக்கு காமிச்சிருக்க அத்தனை விஷயம் தெரிஞ்சிருக்கா சார்? ஓப்போ A53, தஞ்சை ஸ்டுடியோ, எஸ் ஃபைன். அப்புறம் வந்து இது நெக்ஸ்ட் விஷயத்துல போயிடலாம். இது வந்து எப்படி சேவ் பண்ணலாம்? கண்டிப்பா நீங்க வந்து சின்ன சின்ன விஷயம் மறுபடியும் நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு புரிய வச்சுக்கலாம். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் சார். இப்போ வந்து மறுபடியும் விஷயத்துல வந்துக்கலாம். இது வந்து இப்பைக்கு வந்து நெக்ஸ்ட் விஷயம்னா, இது வந்து எப்படி சேவ் பண்ணலாம்? இப்போ வந்து சார் டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கும், 3டி எஃபெக்ட்ஸ் இருக்கும், ஏகப்பட்ட எஃபெக்ட்ஸ் இருக்கும் சார். எல்லாமே நான் பொறுமையா வந்து உங்களுக்கு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ வந்து முதல்ல சின்ன விஷயங்கள். இது வந்து சின்ன விஷயங்கள் தான். ஆனாலும் உங்க பொறுத்தவரைக்கும் இது வந்து பெரிய விஷயம் சார். இப்ப பாருங்க, இருக்கிற எஃபெக்ட்ஸ் நானே மாத்திருக்கும். கஸ்டமைஸ் பண்ணியிருக்கும். அதோட பார்டர் மாத்திருக்கும். அதோட இன் அண்ட் அவுட் எஃபெக்ட்ஸ் மாத்திருக்கும். எல்லாமே இங்கே கஸ்டமைஸ் பண்ணி பேக்கிரவுண்ட் மாத்திருக்கும். இது வந்து என்ன பண்ண போறேன்? நான் என்னுடைய எஃபெக்ட்ஸா வந்து கேட்டகரைஸ் பண்ண போகுது. ஓகே. இது வந்து என்னுடைய எஃபெக்ட்டா வந்து மாத்தப் போகுது. சேஞ்ச் பண்ண போகுது. ஓகே. கஸ்டமைஸ் பண்ணி சேவ் பண்ணி வச்ச அப்புறம், அதே வந்து மறுபடியும் பேக்கப் கூட எடுத்துக்கலாம். எதுக்காகன்னா உங்களுக்கு தெரியும். பேக்கப் எதுக்காகன்னா, ஏதாவது தகராறு ஆயிடுச்சு. மறுபடியும் உட்கார வைக்கணும்னா, பேக்கப் தேவைப்படும் இல்லையா? அதனால அது வந்து பேக்கப் எப்படி பண்ணலாம்?
முதல்ல எப்படி சேவ் பண்ணிக்கலாம் புரிய வச்சுக்கலாம். எப்படி சேவ் பண்ணலாம் பாருங்க இங்கே. அப்படியே அந்த எஃபெக்ட் எல்லாம் மாடிஃபை பண்ணி உங்கள வந்து எஃபெக்ட்ஸ் பேனலுக்குள்ளாலே எஃபெக்ட்ஸ் செட்டப்க்குள்ளால வந்துட்டுனா இங்கே சேவ் ஆஸ் பட்டன் ஒண்ணு இருக்கும். பக்கத்துல பாருங்க சேவ் ஆஸ் பட்டன் ஒண்ணு இருக்கும். இது கிளிக் கொடுத்த அப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து இங்க ஒரு பாக்ஸ் கிடைச்சிருக்கும். சேவ் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு பாக்ஸ் கிடைச்சிருக்கும். இந்த எஃபெக்ட் உள்ள அப்படியே வந்து எந்த இடத்துல எஃபெக்ட் டீடைல் கேட்கும் பாருங்க. இது வந்து ஏபி எஃபெக்ட் இருக்கும். கண்டிப்பா நீங்க போட்டிருக்க எந்த எஃபெக்ட்ஸ் இருக்கும் அது வந்து முதல்ல புரிய வச்சுதான் ஆகணும். ஏபி எஃபெக்ட்ஸ் இல்லையா, ஏபி ரோலிங் எஃபெக்ட்ஸ் தான் இருக்கும். அதே தான் இங்க காமிக்கும் பாருங்க இங்கே. ஓகே, இது வந்து அந்த இடத்துல தான் சேவ் பண்ண போறேன். நீங்க ஏபி கேட்டகரிக்குள்ளால தான் சேவ் ஆகும். எப்படின்னா மறுபடியும் விஷயத்துல வந்துலாம் முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி அது கிளியர் ஆகணும். எப்படின்னா டிரான்சிஷனுக்குள்ள வந்து இங்க 2 வித்தியாசமா பிரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, ஏ டு ஏ இருக்கும், ஏ டு பி இருக்கும். உங்களால வந்து இந்த எஃபெக்ட்ஸ் எங்கே பார்க்க முடியும், நீங்க வந்து சேவ் பண்ணிட்டுனா இங்கே தான் அது சேவ் பண்ண போறேன் ஏபிக்குள்ளால. புரியுதா, தெளிவா வந்து புரிய வச்சுக்கணும் ஏபிக்குள்ளால. ஓகே, ஏன்னா இந்த எஃபெக்ட் வந்து ஏபி எஃபெக்ட் தான், அதனால வந்து எஃபெக்ட் கேட்டகரி இங்கே தான் உங்களால வந்து கிடைச்சிடும். இப்போ இது இங்கே பாருங்க இருக்கிற எஃபெக்ட்ஸ் தான் நம்ம கம்பெனி கொடுத்துருக்க அத்தனை எஃபெக்ட்ஸ் தான் உங்களால வந்து பார்க்க முடியும். இப்போக்கு நீங்க வந்து இதுக்குள்ளால ஒரு கேட்டகரைஸ் சேவ் பண்ணி வச்சுக்கலாம், சேவ் பண்ணலாம். நீங்களே வந்து கஸ்டமைஸ் பண்ணி போட்டிருக்க எஃபெக்ட்ஸ் நீங்க வந்து சேவ் பண்ண போறேன். எப்படி பண்ணலாம், இதே வந்து மறுபடியும் இங்கே கிளிக் கொடுத்த அப்புறம் எஃபெக்ட் செட்டப்க்குள்ளால போய் இங்கே சேவ் கொடுத்துக்கலாம். சேவ் கொடுத்தனா உங்களுக்கு வந்து இந்த விதத்துல சேவ் எஃபெக்ட் ஆஸ் அப்படின்னு ஒரு டயலாக் பாக்ஸ் கிடைச்சிரும். சேவ் எஃபெக்ட் ஆஸ் அப்படின்னு ஒரு டயலாக் பாக்ஸ் கிடைச்சிருக்கும். பொறுமையா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிய வைக்கிறதுக்கு நான் பெருசு பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அப்படியே வந்துட்டுனா இங்கே இந்த டயலாக் பாக்ஸ் கிடைச்சிருக்கும். இதுக்குள்ளால அப்படியே வந்த அப்புறம் பாருங்க எஃபெக்ட் டீடைல்ஸ்னு ஒன்று இருக்கும். எஃபெக்ட் டீடைல்ஸ்க்குள்ளால போயிட்டுனா அதுக்குள்ளால மறுபடி ஃபோல்டர் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஃபோல்டருக்குள்ளால நீங்க போயிட்டுனா இது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். பாருங்க இது வந்து எக்ஸ்பேண்ட் கொடுத்துக்கலாம். இது வந்து கொலாப்ஸ். இது வந்து எக்ஸ்பேண்ட் இங்கேயே கிளிக் கொடுத்துடலாம். இந்த பட்டன் இருக்காதா அந்த இடத்துல கிளிக் கொடுத்தா போதும். இந்த இடத்துல கொடுத்தனா இது வந்து கொலாப்ஸ், இது வந்து க்ளோஸ் ஆயிருக்கும். மறுபடியும் இது கிளிக் கொடுத்தனா எக்ஸ்பேண்ட் ஆயிடும். எக்ஸ்பேண்ட் பண்ணி அப்புறம் உங்களால வந்து பார்க்கலாம் சார் நம்ம கம்பெனி எத்தனை எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்கோம், எத்தனை கேட்டகரிஸ் கொடுத்துருக்கோம், உங்களால வந்து இங்க பார்க்க முடியும். தெளிவா வந்து அவங்க வந்து காமிச்சிருக்கும். ஓகே, தெரிஞ்சிருக்கும். பாருங்க இந்த இடத்துல அத்தனையும் கேட்டகரி உங்களால வந்து இங்க பார்க்க முடியும். இதுக்குள்ளால தான் இப்பைக்கு வந்து நீங்க என்ன பண்ண போற, உங்க கேட்டகரைஸ் பண்ணி நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிருக்க அந்த எஃபெக்ட் சேவ் பண்ண போறேன். அதனால முன்னாடி என்ன பண்ணோம், இந்த விதத்துல நீங்க கூடி இங்க ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம். அது வந்து எப்படி பண்ணலாம், பொறுமையா வந்து பாருங்க. முதல்ல இதுக்கு கிளிக் இருக்கணும். ஏபி கிளிக் இருந்ததாகணும். அப்புறம் கீழே வந்து பார்த்துட்டுனா இங்கே ஆட் நியூ ஃபோல்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பொறுமையா வந்து பார்க்க முடியுமா, ஆட் நியூன்னு இருக்கும். அது வந்து கிளிக் கொடுத்துக்கலாம். கிளிக் கொடுத்தோம்னா திடீர்னு வந்து அவங்க வந்து ஒரு பாக்ஸ் கேட்கும். இந்த மாதிரி ஆட் நியூ ஃபோல்டர் அப்படின்னு ஒரு விஷயம் கேட்கும். இதுக்குள்ளால என்ன பண்ணிக்கலாம், என்னுடைய எஃபெக்ட்ஸ் இருக்கலாம், இல்லைன்னு வந்து ஒருத்தர் ஸ்டூடியோ நேம்ல போட்டுக்கலாம், கஸ்டமர் நேம் கூடி போட்டுக்கலாம். எந்த விதத்துல உங்களால வந்து புரிய வச்சுக்கலாம் அந்த விதத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம், இங்கே நேம் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து என்ன நேம் கொடுத்துக்கலாம், நான் வந்து பாலாஜி எஃபெக்ட்ஸ் கொடுத்துக்கலாம். பாலாஜி இல்லைன்னு வந்து சிந்தாமணி அவர்கள் எஃபெக்ட்ஸ் கொடுத்துக்கலாம், மொனார்க் எஃபெக்ட்ஸ் கொடுத்துக்கலாம். எப்படி உங்களால வந்து புரிய வச்சுக்கலாம் அந்த விதத்துல நேம் கொடுத்த அப்புறம் பாலாஜி எஃபெக்ட்ஸ் இது வந்து என்னுடைய எஃபெக்ட்ஸ் அப்படின்னா கேட்டகரி. ஓகே, இது வந்து கொடுத்த அப்புறம் ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே, இங்க முடியுது இல்ல பாருங்க, பொறுமையா வந்து பாருங்க. இது வந்து கேட்டகரைஸ்க்கு வந்து ஒரு ஃபோல்டர் போட்டிருக்கும். இது வந்து தான் மெயின் கேட்டகரி. மேலே வரலையா ஹோரிசான்டல் வருது, வர்டிக்கல் மறுபடியும் நீங்க பார்த்துட்டு இருக்கோம் சார். இங்க வந்து உங்களை வந்து புரிய வச்சிருக்கோம். இங்க வந்து பார்த்துட்டுனா டிரான்சிஷனுக்குள்ளால போயிட்டுனா கீழே இந்த விதத்துல ஹோரிசான்டல் இருக்கும். அதுதான் மெயின் கேட்டகரி. அது கூட கீழே வர்டிக்கல் இருக்கும். வர்டிக்கல் தான் சப் கேட்டகரி. புரிய வச்சுங்க. இப்போ வந்து மெயின் கேட்டகரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ கூடி நம்ம வந்து மறுபடி என்ன பண்ணோம், சப் கேட்டகரியும் பண்ணி தான் ஆகணும். அப்பதான் அதுக்குள்ளால சேவ் ஆகும் சார். ஒருத்தர் வந்து இது பண்ணி அப்புறம் திடீர்னு சேவ் பண்ணிட்டா அது முடியாது. ஓகே, கண்டிப்பா நீங்க வந்து தெளிவா வந்து புரிய வச்சுதாகணும். பாலாஜி எஃபெக்ட்ஸ் வந்து மெயின் கேட்டகரி தான். அந்த கேட்டகரி நேம் வந்து இந்த விதத்துல தான் இருக்கும். அதுக்குள்ளாலே மறுபடியும் நம்ம வந்து நியூ ஃபோல்டர் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இந்த விதத்துல பாருங்க இங்க நியூ ஃபோல்டர் கிளிக் கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், என்னுடைய எஃபெக்ட்ஸ் கஸ்டம் எஃபெக்ட்ஸ் 1 இல்ல எனக்கு வந்து சிஎஃப்எக்ஸ் கஸ்டம் எஃபெக்ட்ஸ் அப்படி கொடுத்துக்கலாம் இல்லையா. கஸ்டம் நான் வந்து கஸ்டம் எஃபெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். எப்படி வேணும்னா கொடுத்துக்கலாம். வைப் எஃபெக்ட்ஸ் கொடுத்துக்கலாம். நீங்க கூட கேட்டகரைஸ் பண்ணலாம். 3D எஃபெக்ட்ஸ் கொடுத்துக்கலாம். எப்படி உங்களுக்கு தேவைப்படும் அந்த விதத்துல நேம் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் என்னுடைய கஸ்டம் எஃபெக்ட்ஸ் 1 கொடுத்துக்கலாம். இங்க வந்து கஸ்டம் எஃபெக்ட்ஸ் 1 கொடுத்துக்கணும். ஓகே,
அப்புறம் இங்கேயும் போகுது இல்ல சார். பொறுமையா வந்து புரிய வச்சுங்க. இது வந்து என்னோட மெயின் கேட்டகரி. இது வந்து என்னோட சப் கேட்டகரி ஆயிடுச்சு. ஓகே. பட் இப்ப வந்து உங்க எஃபெக்ட் வந்து நம்ம கம்பெனி நேம்ல நம்பர்லாம் இருக்கும். உங்களுக்கு இந்த நம்பர் வந்து தேவைப்படாது. உங்க கேட்டகரைஸ் வந்து பண்ணணும். அது வந்து என்ன பண்ணிக்கலாம், இப்போ வந்து பாருங்க FX1 பண்ணிக்கலாம். நேமிங் அது கூட நீங்க பண்ணிக்கலாம். FX1 குடுத்துக்கலாம். இங்க நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கோம், அதோட பேக்கிரவுண்ட் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஃப்ரேம் எஃபெக்ட் இருக்கலாம். இல்லையோ? இது வந்து என்ன கேட்கலாம், ஃப்ரேம் எஃபெக்ட் அப்படின்னு குடுத்துக்கலாம். புரியுதா? இந்த விதத்துல எந்த விதத்துல உங்களுக்கு வந்து புரிய வச்சுக்கலாம், பிரிச்சு வச்சுக்கலாம். அந்த விதத்துலலாம் இங்க போட்டுக்கலாம். ஃப்ரேம் எஃபெக்ட்ஸ் அப்படி குடுங்க. ஓகே. இதோட டியூரேஷன் எவ்வளோ தேவைப்படும்? பொறுமையா வந்து பாருங்க. இங்க பார்த்துட்டுனா இதுக்கு வந்து எவ்வளோ டியூரேஷன் உங்களால வந்து போடணும். கண்டிப்பா இந்த டியூரேஷன் இருந்தது ஆகணும். அப்படி இருந்தால் டிஃபால்ட் டியூரேஷன் வந்து அதுக்கு வந்து 5 செகண்ட், 4 செகண்ட் இருந்தாகணும், 2 செகண்ட் இருந்ததாகணும். அந்த கூடி முடிவு இங்க பண்ணிக்கலாம். அந்த விதம் முடிவு நீங்க வந்து இங்க பண்ணிக்கலாம். இல்லன்னு வந்து அதுக்கு இப்ப டைம்லைன்ல எத்தனை டியூரேஷன் இருக்கும், அதே கிடைக்கணும்னா, நீங்க இது பண்ணாம அப்படியே விட்டுடுங்க. புரியுதா? ஒருத்தருக்கு வந்து இங்க டைம்லைன்ல நம்ம என்ன டியூரேஷன் போட்டிருக்கோம், அதே கிடைச்சா போதும்னா, நீங்க வந்து இந்த டியூரேஷன் நீங்க அப்படியே கொடுக்காம நீங்க பண்ணிக்கலாம். ஒருத்தர் வந்து இல்லே தெளிவா வந்து உங்களுக்கு தெரியும். சரி வந்து இது வந்து 4 செகண்ட்ஸ் போடுங்க அப்படின்னா, இந்த விதத்திற்கு கூடி 4 செகண்ட்ஸ் இங்க மாத்தி அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், இப்பதான் இங்க சேவ் பண்ணிக்கலாம். புரியுதா? இங்க வந்து அப்படியே நம்ம சேவ் பட்டன் கிளிக் கொடுத்துட்டோம்னா, என்ன ஆகும்? உங்களுக்கு வந்து இந்த எஃபெக்ட்ஸ் அங்க சேவ் ஆயிடும். புரியுதா? இந்த விதத்திலே உங்களுக்கு வந்து முதல்ல அந்த விஷயம் புரிய வச்சுக்கலாம். சேவ் பண்ணிட்டனா, இங்க மறுபடியும் எங்க வந்துரணும்? எங்க வந்துரணும்? தஞ்சை ஸ்டுடியோ, சாமி ஸ்டுடியோ சொல்ல முடியுமா? இது வந்து மறுபடியும் உங்களுக்கு வந்து புரியணும். இல்லன்னு வந்து இது வந்து எந்த இடத்துல சேவ் பண்ணியிருக்கும்? நீங்க வந்து சொல்ல முடியுமா? சாட் பாக்ஸ்ல போட முடியுமா? என்னால வந்து புரியணும் நீங்க எங்க இருக்க இல்லையான்னு. தஞ்சை ஸ்டுடியோ. சார் இது வந்து எங்க இருக்கும்? சரி நானே பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். எனக்கு பதில் வரல. ஓகே. எனிஹவ் இது வந்து எந்த இடத்துல இருக்கும்? சரியா கேக்குதா? ஹலோ தஞ்சை ஸ்டுடியோ, ஸ்டுடியோ என்ன எதுவும் பேசாம இருக்க சார். இன்டராக்டிவ் பண்ணணும் நம்ம வந்து. உங்களுக்காக தானே இந்த செஷன். சரி மறுபடியும் விஷயத்துல வந்துல. இப்ப பாருங்க இதுக்குள்ளாலே இந்த இடத்துல சரி டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கலாம். ஒருத்தர் கிளம்பி இருக்கும். யாருன்னு தெரியாது. சாமி ஸ்டுடியோ தான். ஓகே மறுபடியும் இங்க வந்து பாருங்க. நம்ம டிரான்சிஷன்க்குள்ளாலே போயிடலாம். ஏ டூ பி கேட்டகரிக்குள்ளால வந்துக்கலாம். பொறுமையா வந்து பாருங்க. இப்பைக்கு நான் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். பேக்கிரவுண்ட் மாத்திருக்கோம். அதுல ஒரு ஃப்ரேம் போட்டிருக்கோம். அதெல்லாமே சேஞ்ச் பண்ணி நானே சேவ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அது வந்து உங்களுக்கு வந்து மறுபடி இங்க கிடைக்கணும்னா எங்கே போயிடணும்? ஏபிக்குள்ளால தான் பண்ணியிருக்கோம் இல்லையா சேவ். இங்க ஏபிக்குள்ளால வந்துக்கலாம். ஏபிக்குள்ளால அப்படியே வந்து டிரான்சிஷன்க்குள்ளால வந்து எங்கே போயிடணும்? பொறுமையா வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். பாருங்க மெயின் கேட்டகரி எந்த நேம்ல இருக்கும்? ஞாபகம் இருக்கா? எந்த நேம்ல இருக்கும்? சார் தஞ்சை ஸ்டுடியோ சொல்ல முடியுமா? எந்த நேம்ல இருக்கும்? திடீர்னு சொல்லுங்க சார். ஐயய்யோ! பதிலே வரல. ஓகே, ஓகே. இன்ட்ரஸ்டிங் இல்லையா? டாபிக் இன்ட்ரஸ்டிங் ஆகாதா? சரி இங்க பாருங்க சார். பாலாஜி எஃப்எக்ஸ்ல இருக்கும். இங்க பாருங்க. பாலாஜி எஃப்எக்ஸ்க்குள்ளாலே போயிட்டுனா எஸ். எஸ். வணக்கம் சார். வீடியோ சார். நான் பார்த்துட்டு தான் இருக்கு. சாட் பாக்ஸ் முகாந்திரம் நீங்க பேசலாம் சார். கடைசியிலே நான் வந்து 5, 10 நிமிஷம் நிப்பாட்டிக்கலாம். நீங்க வந்து அன்மியூட் பண்ணி பேசலாம் சார். இப்போ வந்து நான் அன்மியூட் குடுத்துருக்கோம் எல்லாருக்கும். ஓகே சார். வீடியோ. இப்ப பாருங்க சார். நான் பாலாஜி எஃப்எக்ஸ்க்குள்ள நான் என்னுடைய எஃபெக்ட்ஸ் இங்க பண்ணியிருக்கோம். புரியுதா? இது வந்து என்னோட புது எஃபெக்ட்ஸ். அதோட பேக்கிரவுண்ட் மாத்தியிருக்கும். அதோட ஃப்ரேம்ஸ் மாத்தியிருக்கும். அதோட இன் அண்ட் எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்கணும், அவுட் எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்கணும் எல்லாமே நான் இங்கே கஸ்டமைஸ் பண்ணி, சேவ் பண்ணி இங்க போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் டைம்ல வந்து இந்த எஃபெக்ட் வந்து நீங்க வேலை செய்யணும். உங்களுக்கு தெரியும் இல்லையா? இது வந்து டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி வேலை பண்ணலாம். பாருங்க இதே வந்து நம்ம இருக்கிற எஃபெக்ட்ஸ் எந்த எஃபெக்ட்ஸ் இருக்கும்? பொறுமையா வந்து பாருங்க. இந்த எஃபெக்ட்ஸ் வந்து என்ன இருக்கும்? 14763 இல்லையா? 14763 எஃபெக்ட்ஸ் இருக்கும். நம்ம கம்பெனி கொடுத்திருக்க எஃபெக்ட்ஸ் இல்லையா? உங்களுக்கு தெளிவா புரிய வைக்கிறதுக்கு நான் மறுபடியும் இது வந்து டெலீட் கொடுத்துக்கலாம். டெலீட் கொடுத்த அப்புறம் இங்க மறுபடியும் எங்கே போயிடலாம்? டிரான்சிஷன்க்குள்ளால வந்துக்கலாம். டிரான்சிஷன்க்குள்ளால வந்த அப்புறம் ஏபிக்குள்ளால போயிடலாம். ஏபிக்குள்ளால போய் முதல்ல கம்பெனியுடைய எஃபெக்ட்ஸ் எந்த விதத்துல இருக்கும்? நீங்க வந்து தெளிவா வந்து புரிய வச்சுதாகணும். ஏவிஏக்குள்ளால போயிடலாம். ஏவிஏக்குள்ளால போய் அப்புறம் ஃப்ரேம்க்குள்ளால போயிடலாம். ஃப்ரேம்க்குள்ளால போயிட்டுனா எந்த நம்பர்ல இருக்கும்? 14763 தானே? இதுதான் இல்லையா? இதுதான் இருந்தது இல்லையா? 14763 பாருங்க. இந்த எஃபெக்ட் வந்து அப்படியே நான் இங்க தூக்கி போட்டுக்கலாம். இப்ப என்ன ஆயிடுச்சு? அந்த எஃபெக்ட் அப்படியே இருக்கா? நம்ம கம்பெனி கொடுத்திருக்க அந்த எஃபெக்ட் அப்படி இருக்கும். ஆனா இதே வந்து நம்ம இப்ப செஞ்சிருக்க கஸ்டமைஸ் பண்ணியிருக்க எஃபெக்ட்ஸ் இல்லையா? அது வந்து எந்த விதத்தில இருக்கும் உங்களுக்கு புரிய வச்சுக்கலாம். இது வந்து முதல்ல நான் இந்த கிளிப் வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஓகே. ஏ லேயரும் இது வந்து பி லேயரும் காப்பி பண்ணி இங்க போட்ட அப்புறம் பொறுமையா வந்து பாருங்க. இதுக்குள்ளாலே
நம்ம டிரான்சிஷனுக்குள்ளாலே போய் இங்கே பாலாஜி எஃபெக்ட்ஸ்குள்ள போயிடலாம். அதே எஃபெக்ட் தான் சார், புரிய வச்சுக்கோங்க. 14763 அந்த நம்பர்ல இருந்த எஃபெக்ட்ஸ் நம்ம வந்து இந்த இடத்துல கஸ்டமைஸ் பண்ணி சேவ் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து இங்கே போட்டுக்கலாம். இப்போ என்ன ஆயிடுச்சு, அதோட டியூரேஷன் எவ்வளோ இருந்ததோ அந்த டியூரேஷன் தான் வரும் இல்லையா? நீங்க வந்து 4 செகண்ட் தான் போட்டிருக்கோம், அதனால அதுதான் வரும். பாருங்க, பார்க்க முடியுமா? இது வந்து ரொம்ப சொத்தமா நியூ எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் சார். யார் இருந்தாலும் நம்ம முதல்ல புரிய வச்சிருக்கோம். 5000க்கும் 10,000க்கும் மேல டிரான்சிஷன் ஏற்கனவே இருக்கும். அதே வந்து நீங்க வந்து இந்த விதத்துல மாத்திட்டுனா யாருக்கும் கேட்காம நீங்க வந்து மோனோபுலியா வந்து இந்த விதத்துல யூஸ் பண்ணிக்கலாம். மோனோபுலினா உங்களுக்கு தெரியும், உங்க இடத்துல தான் இருக்கும் அந்த எஃபெக்ட்ஸ். ஆனா இதே வந்து சார் உங்களுக்கு மீதி மெஷின் இருந்தால் அதுக்குள்ளாலே போடணும். இது வந்து ஒரு விஷயம். இது வந்து சேவ் எப்படி பண்ணலாம் நான் உங்களுக்கு புரிய வச்சிருக்கோம். எப்படி இருக்கிற டிரான்சிஷன் வந்து கஸ்டமைஸ் பண்ணி பேக்ரவுண்டும் ஃப்ரேம்ஸும் இடம் இன் அண்ட் அவுட் எல்லாமே மாத்தி அப்புறம் அது வந்து சேவ் பண்ணி எப்படி வச்சுக்கலாம் நான் உங்களுக்கு புரிய வச்சிருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு தெளிவா இருக்கா சார்? இன்ஃபோக்கஸ் சார் கொஞ்சம் வெளியே போயிருக்கும்னு நினச்சிக்கலாம். மறுபடியும் ஜாயின் ஆயிருக்கும் சார். நீங்க பார்த்துதாகணும். ஏதாவது சந்தேகம் விஷயங்கள் இருந்தால் நீங்க வந்து சேட் பாக்ஸ் முந்திரும். இப்போ வந்து சாரி, ஏதாவது சந்தேகம் விஷயங்கள் இருந்தால் சார் நீங்க வந்து சேட் பாக்ஸ் முகாந்திரம் நீங்க கேட்கலாம் சார். இப்போ வந்து தெளிவா உங்களுக்கு வந்து புரிய வச்சிருக்கோம் எப்படி சேவ் பண்ணலாம். இருக்கத ஏற்கனவே கம்பெனி கொடுத்து வச்சிருக்கா பாருங்க. கம்பெனி எந்த எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்கும், இந்த எஃபெக்ட்ஸ் தான் கொடுத்திருந்தது பாருங்க. கொஞ்சம் ஓட்டி வச்சுக்கலாம். ஆனா இதே எஃபெக்ட் வந்து நீங்க என்ன பண்ணிருக்கோம், மறுபடி பாருங்க. இந்த எஃபெக்டா வந்து மறுபடி உங்க எஃபெக்டா வந்து மாத்தி இருக்கும் இல்லையா? முதல்ல அது வந்து எப்படி பண்ணிட்டு இருக்கோம், அதோட பேக்ரவுண்டும் இன் அண்ட் அவுட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம் பாருங்க. இதே எஃபெக்ட் தான், அந்த மாதிரி மூமெண்ட் புரியுதா? ஸ்லைட் பண்ணியிருக்கோம், ஃப்ரேம் மாத்திருக்கோம், பேக்ரவுண்ட் மாத்திருக்கோம், எல்லாமே மாத்தி ரீப்ளேஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணி நீங்க வந்து சேவ் பண்ணிருக்கோம். ஆனா இது வந்து தான் இங்கே சேவ் பண்ணிருக்கோம். புரியுதா? இந்த விதத்துல மறுபடியும் நான் ஒரு எஃபெக்ட்ஸ் மறுபடியும் இந்த விதத்துல புரிய வச்சுக்கலாம். ஓகே ஃபைன், உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு மறுபடியும் நான் செஞ்சுக்கலாம். இருக்கிற எஃபெக்ட் இங்க எடுத்துக்கலாம் பாருங்க. இது வந்து கம்பெனி எஃபெக்ட் தூக்கி வைக்கலாம். இது வந்து உங்க எஃபெக்ட். மறுபடியும் இங்கே டிரான்சிஷனுக்குள்ளால வந்து ஏபிக்குள்ளால வந்துக்கலாம். இருக்க இடத்துல ஏவிஐல வந்துக்கலாம். ஏவிஐல வந்து அப்புறம் நம்ம என்ன கேட்கலாம், லெட்ஸ் சி. எனக்கு வந்து ஃப்ரேம் இல்லாம நம்ம எந்த கேட்டகரி இருக்கணும் கேட்க முடியுமா? எந்த கேட்டகரி உங்களுக்கு தேவைப்படும் கேட்கலாமா? பாருங்க, இங்க நேச்சுரல் எடுத்துக்கலாம். நேச்சுரல் எடுத்துக்கலாம். லெட்ஸ் சி. நேச்சர்ல எந்த எஃபெக்ட் பாருங்க, இந்த எஃபெக்ட் எடுத்துக்கலாம் சார். இது வந்து கம்பெனி எஃபெக்ட். முதல்ல கொஞ்சம் ஒட்டி வச்சுக்கலாம். ஆனா அப்புறம் வந்து அந்த இடத்துல நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி ஃப்ரேம் எடுக்கணுமா? சரி ஃப்ரேம் எடுத்துக்கலாம். சரி சார், ஃப்ரேம் எடுத்துக்கலாம். மறுபடியும் ஃப்ரேம் கேட்கணுமா? ஓகே ஃபைன். சரி, ஏவிஐக்குள்ளால வந்து ஃப்ரேம்குள்ளால வந்துக்கலாம். இதுக்குள்ளால ஏகப்பட்டது இருக்கும். இந்த எஃபெக்ட் எடுக்கலாம் சார். உங்களுக்கு கொஞ்சம் சரி இல்லை இந்த எஃபெக்ட், இந்த ஹார்ட் இல்லையா, இந்த எஃபெக்ட் எடுத்துக்கலாம். ஓகே, இதை எடுத்துக்கலாம். கொஞ்சம் புரிய வச்சுக்கலாம். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் இல்லையா? ஓகே, இது வந்து போட்டுக்கலாம். பாருங்க, இது வந்து கம்பெனி கொடுத்து வச்சிருக்க எஃபெக்ட்ஸ். கொஞ்சம் ஒட்டி வச்சுக்கலாம். இது உங்க பாருங்க, தெளிவா இருக்கா சார்? பாருங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே, இந்த எஃபெக்ட்ஸ் எஃபெக்ட்ஸ் தான் எஃபெக்ட்ஸ். எஸ் சார், தெரியுதா சார்? எஸ், நான் படிக்குது இங்க. இந்த எஃபெக்ட் வந்து உங்க எஃபெக்டா வந்து மாத்தணும். அதோட பேக்ரவுண்ட் மாத்தணும், அதோட ஃப்ரேம் மாத்தணும், இன் அண்ட் அவுட் எப்படி அந்த உட்கார வைக்குது, எப்படி அது போகுது, அந்த எஃபெக்ட்ஸோட இன் அண்ட் அவுட் எப்படி இருக்கணும், அதெல்லாம் நீங்க தான் முடிவு பண்ணணும் இல்லையா? இப்ப இருக்கிற எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்காது, சுத்தமா பிடிக்காது இல்லையா? அந்த விதத்துல இருக்கலாம் அப்படி நினைச்சிருங்க. கம்பெனி கொடுத்துருக்கோம், ஆனா வந்து பிடிக்காது. ஆனால் அது வந்து எப்படி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அதுதான் மறுபடியும் நான் உங்களுக்கு புரிய வச்சுக்கலாம். பாருங்க, இந்த இடத்துல அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் போட்ட அப்புறம் இங்கே மறுபடி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த எஃபெக்ட்ஸ் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் அந்த எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு வந்து இங்கே புரிய வச்சுக்கலாம். மறுபடி ஜஸ்ட் இருங்க, பின்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள் இங்கே ரெக்கார்டிங் எல்லாம் போயிட்டு இருக்கும். அதனால ஜஸ்ட் ஒரே நிமிஷம். திடீர்னு உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. டாஸ்க் மேனேஜர் ஓகே, மறுபடியும் விஷயத்துல வந்துடலாம். இப்ப இருக்கிறது எந்த எஃபெக்ட்ஸ் இருந்தாலும் சார் நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் அதோட மிக அட்வான்டேஜ், மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னா சார், அந்த எஃபெக்ட்ஸ் போட்டோ பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணாங்க
பண்ணுங்க சார். ஃபோட்டோ பேக்ரவுண்ட்னா எப்படி ஃபோட்டோ பேக்ரவுண்ட்? ஓகே, நான் அதுவும் காமிச்சுக்கலாம் சார். கண்டிப்பா. கண்டிப்பா நான் புரிய வச்சுக்கலாம். டிஎம் கிராஃபிக்ஸ் தானே? டிஎம் கிராஃபிக்ஸ் தானே? இருங்க நான் புரிய வச்சுக்கலாம் சார். இருங்க. ஓகே. கண்டிப்பா நான் புரியுது. எஸ். ஓகே, நான் புரிய வச்சுக்கலாம் சார். காமிச்சுக்கலாம். டோன்ட் வரி. இருங்க. நம்ம இருக்கதா எஃபெக்ட் எது இருந்தாலும் நான் உங்களுக்கு புரிய வச்சுக்கலாம். ஜஸ்ட் இது வந்து நியூ எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு வந்து இங்க ஓப்பன் இருக்கலாம். இருக்கும். நான் எங்க சேவ் பண்ணியிருக்கோம்? ஈக்குவலாலே ஸ்மார்ட் கிளாஸ்க்குள்ளாலே இன்னைக்கு இருக்கிறது ஸ்மார்ட் கிளாஸ் 30 தானே? ஓகே, இதான் ஓப்பன் பண்ணிக்கலாம். நோ நீட். இதாங்க. ஓகே. இங்கே 2 ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இங்கே இது எடுத்துக்கலாம். ஒன்று வந்து ஏ லேயர். இது வந்து ஒரு ஏ லேயர். அப்புறம் இங்கே போய் அப்புறம் இது வந்து பி லேயர். கப்பல் அந்த விதத்தில். ஓகே, சரி. இது வந்து கப்பல் இருக்கும். ஃபைன். இது வந்து ஏ லேயர். நான் இங்கே போட்டுக்கலாம். பொறுமையாக வந்து பாருங்க. ட்ராக் உள்ளால போட்டுருக்கோம். ஃபைன். இங்கே வந்துருச்சு. ஓகே. அப்புறம் கீழே வந்து பி லேயர் போட்டுக்கலாம். இது வந்து போட்டிருக்கோம். ஃபைன். அப்புறம் டிரான்ஸ்பரண்ட்குள்ளாலே மறுபடியும் போயிடலாம். டிரான்ஸ்பரண்ட்குள்ளாலே அப்படியே வந்து எங்கே போயிடலாம்? இங்கே டிரான்ஸ்பரண்ட்குள்ளாலே போய் ஃப்ரேம் ஏவிஐக்குள்ளாலே போய் ஃப்ரேம்குள்ளாலே வந்து ஏதாவது ஒரு ஃப்ரேம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த ஃப்ரேமே எடுத்துக்கலாம். ஓகே, இது ஃப்ரேம் இங்கே போட்டுக்கலாம். ஓ, கொஞ்சம் டியூரேஷன் ஏற்றுக்கலாம். பாருங்க சார். கொஞ்சம் கூடி டியூரேஷன் எடுத்துக்கலாம். ஓகே, ஃபைன். இதாங்க. கொஞ்சம் ஹோல்டிங் இருக்கணும் இல்லையா? அப்பதான் தெளிவாக உங்களை வந்து பார்க்க முடியும். இதாங்க பாருங்க, ஸ்லோலியாக இருக்கும். ஓகே, ஃபைன். இந்த விதத்தில் இந்த எஃபெக்ட் போட்டிருக்கோம். இது வந்து கம்பெனி எஃபெக்ட்ஸ். ஓகே, இதே வந்து இப்போக்கு வந்து நீங்க செய்ய போகுது இல்லைன்னு வந்து கஸ்டமைஸ் பண்ண போகுது. ஓகே, இந்த எஃபெக்ட் வந்து உங்க எஃபெக்டா வந்து மாற்ற போகுது. எப்படி மாற்றலாம்? ரெண்டாவது முதல்ல இதே வந்து என்ன பண்ணிக்கலாம்? இதே வந்து எடுத்த அப்புறம் இங்க பாருங்க, கிளிக் கொடுத்த அப்புறம் எங்கே போயிடணும்? வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எஃபெக்ட் செட்டப்குள்ளால போயிடலாம். எஃபெக்ட் செட்டப்குள்ளால போயிட்டுனா திடீர்னு வந்து இங்கே உங்களுக்கு வந்து அதோட சம்பந்தமா விஷயங்கள் உங்களுக்கு புரிய வச்சிருக்கும். இங்கே மீதி எங்கேயும் போகாம இப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும்? அதோட பேக்ரவுண்ட் மாற்றணும், அதுக்கு இருக்கிற எஃபெக்ட்ஸ் மாற்றணும், ஃப்ரேம் மாற்றணும், எது இருந்தாலும் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஆனா எந்த விதத்துல ஈஸியா வந்து ஒருத்தர் பண்ணலாம் பாருங்க. பொறுமையா வந்து பாருங்க. இங்க பிரைவேட் மீடியாக்குள்ள முதல்ல போயிடலாம். இங்கே பார்க்க முடியும் இல்லையா? எல்லாருக்கும் பார்க்க முடியும். இங்கே பிரைவேட் மீடியா அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். இது முதல்ல கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்துட்டுனா என்ன ஆகும்? திடீர்னு வந்து இங்கே அதோட பிரைவேட் மீடியா கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு வந்து இங்கே புரிய வச்சிருக்கோம் சார். பாருங்க, பார்க்க முடியுமா? இங்கே அதோட சம்பந்தமா இப்போ வந்து பாருங்க, எல்லாமே இங்கே உங்களை வந்து தெளிவா வந்து அவங்க புரிய வச்சிருக்கோம். இதுக்குள்ளால இந்த எஃபெக்ட் பண்ணும்போது இல்லைன்னு வந்து இந்த எஃபெக்ட் யூஸ் பண்ணும்போது நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் தெளிவா வந்து அவங்க சொல்லி வச்சிருக்கோம். இதுக்குள்ளால பேக்ரவுண்ட் மாத்தணும். இங்க அப்படியே வந்து பாருங்க, எந்த இடத்துல பேக்ரவுண்ட் இருக்கும், அதோட பாத், அதோட இடம் உங்களுக்கு சரியா இங்கே பார்க்க முடியும். பாருங்க, இந்த இடத்துல தெளிவா வந்து அவங்க சொல்லி வச்சிருக்கோம். எது வந்து எந்த இடத்துல இருந்து அது வந்து எடுத்திருக்கும் இல்லைன்னு வந்து நம்ம இதுக்குள்ளால உட்கார வச்சிருக்கோம். அவங்க தெளிவா வந்து இதுக்குள்ளால உங்களுக்கு புரிய வச்சிருக்கோம் இல்லையா? இந்த இடத்துல அப்படியே வந்துட்டுனா இங்க வீடியோக்குள்ளால போயிட்டுனா இதுதான் அவங்க யூஸ் பண்ணியிருக்கோம். இப்பைக்கு வந்து அவங்க இதுதான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து உங்களுக்கு வந்து உங்க எஃபெக்ட்டா வந்து மாத்தணும்னா எந்த இடத்துல போயிடலாம்? இந்த இடத்துல போய் பார்த்துட்டுனா எந்த இடத்துல எல்லாம் இருக்கும்? பேக்ரவுண்ட் மாத்தணும்னா க்குள்ளால போய் ட்விஸ்டருக்குள்ளால போய் வீடியோக்குள்ளால ஏகப்பட்ட பேக்ரவுண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும். பாருங்க, ஏகப்பட்ட பேக்ரவுண்ட்ஸ் இருக்கும். இதுக்குள்ளால எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு வந்து புது பேக்ரவுண்ட்ஸ் புது பேக்ரவுண்ட் எங்கே இருக்கும்? மை பிசில போய் எக்ஸ்குள்ளால போயிட்டுனா இங்க கன்டென்ட் லைப்ரரிக்குள்ளால போயிட்டுனா புது பேக்ரவுண்ட்ஸ் உங்களுக்கு இங்க கிடைச்சிருக்கும் சார். வீடியோக்குள்ளால போயிடலாம், பேக்ரவுண்ட்ஸ் போயிடலாம். இது எல்லாமே வந்து ஹெச்டி ஃபுல் ரெசல்யூஷன்ல இருக்கா, ஹை குவாலிட்டி வீடியோஸ். புரிய வச்சுக்கோங்க. எல்லாமே ரெடி டு யூஸ் தான் சார். உங்களால வந்து இங்கே பார்க்கலாம். எக்ஸ்குள்ளாலேயும் ஏகப்பட்ட இடம் இருக்கும். எக்ஸ்குள்ளால போய் இங்கே பாருங்க, கன்டென்ட் லைப்ரரி ஒண்ணு மட்டும் கிடையாது. பாருங்க, கன்டென்ட் லைப்ரரி 1 இருக்கும். கன்டென்ட் லைப்ரரி 2 இருக்கும். அப்புறம் வந்து எக்ஸ்குள்ளால மறுபடியும் போய் அப்புறம் கன்டென்ட் சீன் கட் ஹெச்டி கன்டென்ட்குள்ளால போயிட்டுனா இங்கேயும் வீடியோ இருக்கும், வீடியோஸ் இருக்கும். புரியுதா? இங்கேயும் வீடியோ இருக்கும். ஆனா அப்புறம் இங்க பாருங்க சார், இந்த விதத்துல 4 டிபி ஹார்ட் டிஸ்க் இருந்தால் அந்த 4 டிபி இருக்குல்ல, அத்தனை ஹார்ட் டிஸ்க் உள்ளால அத்தனை கண்டென்ட் உங்களால வந்து இங்க ஃப்ரீயா கிடைச்சிருக்கும் சார். இதே ஒருத்தர் யூஸ் பண்ணி
இருக்கிற பேக்ரவுண்ட்ஸ் நீங்க எங்கேயும் தேடாம, புரியுதா? இதுக்கு தான் நீங்க வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இதே வந்து ஒருத்தர் யூஸ் பண்ணி இங்கே இதுக்குள்ளாலே அப்படியே வந்து இதுக்குள்ளாலே பேக்ரவுண்ட்ஸ்குள்ளால வந்துட்டுனா ஏகப்பட்ட பேக்ரவுண்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். இங்கே கண்டென்ட்குள்ளாலே சீன் கட் கண்டென்ட்குள்ளாலே கண்டென்ட் லைப்ரரிக்குள்ளாலே வந்துட்டுனா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட இடத்துல இந்த விதத்துல ரெடி டு யூஸ் பேக்ரவுண்ட்ஸ் இருக்கும். எது உங்களுக்கு பிடிக்கும் அந்த விதத்துல இங்க என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் கொடுங்க. இப்ப பாருங்க இதே வந்து உங்க எஃபெக்டா வந்து மாத்தணும் அப்படி இருந்தால் ஏதாவது ஒரு எஃபெக்ட் எடுத்துக்கலாம், பேக்ரவுண்ட் எடுத்துக்கலாம் ஃபார் த டைம் பீங் இல்லையா? கொஞ்சம் இது எடுத்துக்கலாம், இந்த எஃபெக்டை போட்டுக்கலாம். ஃபைன், மாதிரி இருக்கா? பேக்ரவுண்ட் பாருங்க சேஞ்ச் ஆயிடுச்சா? ஆனா அப்புறம் வந்து இந்த ஃப்ரேம் ஹார்ட் வந்து கட் ஆகுது இல்லையா? இப்போ வந்து பாருங்க சார், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் புரிய வச்சுக்கோங்க சார். இந்த எஃபெக்ட் எப்படி மாத்தலாம்? இந்த ஹார்ட் ஷேப் பிடிக்காது, அந்த ஹார்ட் உட்கார வைக்கும்போது கட் ஆகுது இல்லையா? தலை வந்து கட் ஆகுது, அப்படி இருக்கலாம் இல்லையா? நினைச்சுங்க, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இது வந்து சரி, அதுக்குள்ளால உட்கார வைக்கணும். மீதி ஏதாவது ஃப்ரேம் போட்டுக்கலாம் சார், இது பத்தாது இல்லையா? அப்படி இருந்தால் பொறுமையா வந்து பாருங்க, கிராஃபிக் உள்ளால இந்த பிஎன்ஜி தான் போட்டிருக்கும் இல்லையா? இது வந்து மாத்தணும்னா எங்கே மாத்தலாம்? டிக்குள்ளாலே. இது எங்க இருந்து இருக்கும் முதல்ல, அதுதான் புரியணும். இது வந்து எங்க இருந்து இருக்கும்? டிக்குள்ளாலே, ட்விஸ்டருக்குள்ளாலே, கிராஃபிக்குள்ளாலே இங்கே தான் இந்த கண்டென்ட் எடுத்திருக்கும் இல்லையா? அதோட ஃப்ரேம் எடுத்திருக்கும். முதல்ல அது மாத்தலாம். அது வந்து பிடிக்காது அப்படின்னா எப்படி, எங்க போயிடலாம் பாருங்க, இதுக்குள்ளால அப்படியே வந்து ப்ரௌஸ் பண்ணி இந்த இடத்துல எந்த இடத்துல போயிடணும், இது வந்து தெளிவா பாருங்க. இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு புரிய வைக்கிறது, நான் கொஞ்சம் இந்த இடத்துல தள்ளி வச்சுக்கலாம். ஓகே, எங்கே போயிடணும்? இங்க அவங்க சொல்லி வச்சிருக்கோம் சார், பொறுமையா வந்து பாருங்க. இங்க அவங்க ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கோம், டிக்குள்ளாலே, ட்விஸ்டருக்குள்ளாலே, கிராஃபிக்குள்ளாலே, அப்படி அந்த இடத்துல இது எடுத்திருக்கோம். அங்கே முதல்ல அங்கேயே போயிடலாம் சார். முதல்ல எப்படி இருக்கும் அந்த விதத்துல நம்ம பழகலாம். அப்புறம் வந்து ரொம்ப அதிகமா தலை ஓட்டி அப்புறம் நீங்க பழகலாம். ஓகே, நம்ம விஷயத்துல வந்துடலாம். இப்ப பாருங்க, டிக்குள்ளாலே வந்து ட்விஸ்டருக்குள்ளாலே வந்து எங்கே போயிடலாம்? கிராஃபிக்குள்ளாலே வந்துட்டுனா ஹார்ட் 2 ஷேப் இல்லையா? இது பாருங்க, ஹார்ட் ட்விஸ்டர் ப்ரோ இந்த பேஜ்ல இந்த பிஎன்ஜில தான் இருக்கும். இது வந்து இதுக்குள்ளால இருக்கலாம், பார்க்கலாம் இருங்க. ட்விஸ்டர் ப்ரோ பிஎன்ஜி, சரி அதெல்லாமே விட்டுடுங்க. அப்படி இல்லாம நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஒரு சாய்ஸ், சாரி, நம்ம ஒரு ஃப்ரேம் போட்டுக்கலாம். எங்க இருக்கும்? டிக்குள்ளால போய் ட்விஸ்டருக்குள்ளால போய் இதுல வந்துக்கலாம். கிளிப் ஆர்ட்குள்ளால வந்து இங்க ஃப்ரேம் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா உங்களுக்கு புரிய வச்சிருக்கோம். இங்க எடுத்துக்கலாம், இந்த ஃப்ரேமா போட்டுக்கலாம். பாருங்க, ஃப்ரேம்குள்ளால வந்து இந்த ஃப்ரேம் இதுக்குள்ளால இருக்க ஏதாவது ஒரு ஃப்ரேம் எடுத்துக்கலாம். பாருங்க, பொறுமையா இந்த ஃப்ரேம் எடுத்துக்கலாம். கண்டிப்பா விஷயங்கள் இருக்கலாம், சேலஞ்சஸ் இருக்கும். என்னன்னா பாருங்க, இந்த ரவுண்டா மாத்தலாம் இல்லையா? இப்போ இருக்குது ஹார்ட் ஷேப் உங்களுக்கு பிடிக்காம இருக்கும், ரவுண்ட் எடுத்துக்கலாம் இல்லையா? ரவுண்ட், இத பாருங்க, இங்க ரவுண்ட் இருக்கும், இது எடுத்துக்கலாம். போட்டிருக்கா? ரவுண்ட் வந்துருச்சு பாருங்க. ஆனா ஷேப் வந்து பாருங்க, அதுக்குள்ளால இருக்க ஷேப் பாருங்க, ஹார்ட் ஷேப் தான் இருக்கும் இல்லையா? ரவுண்ட் ஃப்ரேம் கிடைச்சிருக்கும் இல்லையா? ஆனா இந்த ஹார்ட் ஷேப் உங்களுக்கு பிடிக்காம இருக்கும் இல்லையா? ஹார்ட் ஷேப்னா தலை கட் ஆகுது. உங்களால வந்து பொறுமையா வந்து பார்த்துட்டுனா தெரியும் இல்லையா? இங்கே தலை வந்து கட் ஆகுது, அப்படி இருக்கக்கூடாது. அது வந்து ஹார்ட் ஷேப் இருக்கும். ஆனா அதே ஷேப் வந்து உங்களுக்கு வந்து ரவுண்ட் மாஸ்கா போடணும். அப்படி இருந்தால் மறுபடியும் பிரைவேட் மீடியாக்குள்ள வந்துருங்க. மாஸ்க் எங்கே இருக்கும் தெரியும். இங்க பாருங்க, தெளிவா அவங்க உங்களால வந்து பார்க்க முடியும் ஹார்ட் ஷேப் இல்லையா? இங்க பாருங்க, இதுதான் மாத்தணும் இல்லையா? அது வந்து எப்படி மாத்தலாம்? மறுபடியும் இங்க வந்துட்டுனா, இங்க அப்படியே வந்து எங்க போயிடலாம்? டிக்குள்ளால போயிடலாம், ட்விஸ்டருக்குள்ளால போயிடலாம், ஆல்பா வைப்புக்குள்ளால வந்துட்டுனா, இங்கே இல்லாம மறுபடியும் வெளியில மீதி ஒரு ஆல்பா வைப் இருக்கும். இதுக்குள்ளால வந்துக்கலாம். இதுக்குள்ளால சர்க்கிள் இருக்கா பார்க்கலாம். இருங்க, சர்க்கிள் இருக்கலாம். ஒரு சர்க்கிள் மாஸ்க் இருக்கும் பாருங்க. இந்த விதத்துல சர்க்கிள் மாஸ்க் இருந்தால் இங்க இருந்து எடுத்துக்கலாம். இல்லைன்னு வந்து சார் எதுவும் பயப்படாம இருங்க. ஏகப்பட்ட இடத்துல ஆல்பா வைப் இருக்கும். இங்கே பார்க்கலாம். பொறுமையா வந்து அந்த விதத்துல சர்க்கிள் மாஸ்க் இருக்கா பார்க்கலாம். இருக்கா? இல்ல. அந்த விதத்துல கிடைக்கணும்னா ரொம்ப கஷ்டம் இருக்கும். ஆனால் நீங்க கூட பண்ணிக்கலாம். நீங்க இந்த விதத்துல அந்த ஷேப் எடுத்த அப்புறம் நீங்க பண்ணிக்கலாம். இல்லன்னு கூடி இங்க பாருங்க, இந்த ஷேப் எடுத்துக்கலாம் ஃபார் த டைம் பீயிங். ஒரு சர்க்குலர் ஷேப் இது எடுத்துக்கலாம். இது இருக்கலாம். இல்லையா? இங்கே பாருங்க. இது இருக்கு இல்லையா? பார்க்க முடியுமா? இதே வந்து இங்க போட்டுக்கலாம். ஓகே பண்ணிடலாம். என்ன ஆயிடுச்சு? இங்க அது வந்து இருக்கும். பட் வந்து கிரே இருக்கனால அது வந்து மொத்தமா எடுத்திருக்கும். அதோட பேக்கிரவுண்ட் வராம இருக்கு. சரியா இருந்தா பிளாக் தான் இருக்கணும் இல்லையா? பிளாக் ஃப்ரேம் இருக்கா பார்க்கலாம். அந்த விதத்துல சர்க்கிளும் ஒயிட்டும் பிளாக் தான் வரணும். அப்பதான் சரியா ஆல்பா வந்து உட்கார வைக்க முடியும். இந்த விதத்துல தான் வரணும். பாருங்க, இந்த விதத்துல புரியுதா? இதுங்க, இது வந்து கிரே இருக்கு, அதனால அது வராது. இங்க இங்க கொஞ்சம் நம்ம விட்டு வச்சுக்கலாம். ஏகப்பட்ட ரெடி டு யூஸ் கண்டென்ட்ஸ் இருக்கும். கொஞ்சம் இந்த விதத்துல நம்ம தலை ஓட்டணும், அவ்வளவுதான். இருங்க, ஜஸ்ட் ஃபார் த டைமிங் இருங்க, ஜஸ்ட் சர்க்குலர் கிடைக்கணும். ஓவல் கிடைச்சாலும் பத்தாது, சர்க்கிள் தான் வரணும். ஏன்னா நம்ம போட்டிருக்கா
ஃப்ரேம் வந்து அந்த விதத்துல இல்லையா, சர்க்கிள் ஓவல் சாரி சர்க்கிள் ஷேப் தான் கிடைக்கணும். ஓவல் கிடைச்சுன்னா பத்தாது. இருங்க, லெட்ஸ் சி. இது வந்து அல்ஃபா எடுத்துக்கலாம்னு பார்க்கலாம். ஜஸ்ட் சி, எடுக்காது. இது வந்து ஜஸ்ட் இங்கே ஏகப்பட்ட இருக்கும் சார். இதுக்குள்ள 5000க்கும் 10,000க்கும் மேல டிரான்சாக்ஷன் இருக்கும் சார். அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கா அத்தனையும் பொருள் கண்டென்ட் உங்களால வந்து இங்க கிடைச்சிருக்கும் இல்லையா. பட் இதே வந்து பொறுமையா நீங்க வந்து இடத்துல சரி இது எடுத்துக்கலாம் பாருங்க, இருக்கா? ம், சரி சார். லெட்ஸ் see. not very just ஹார்ட் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ட்ரான்சிஷன் கிளிப்ஸ் போட்டுக்கலாம். ஆல்ட் பிடிங்க, ஆல்ட் பிடிச்ச அப்புறம் ட்ராக் அண்ட் ட்ராப் வந்துடுச்சு. ஃபைன். இங்கே எஃபெக்ட் செட்டப்ல போயிடலாம், ப்ரைவேட் மீடியாக்குள்ளாலே போயிடலாம். அப்புறம் வந்து இதுக்குள்ளால இந்த பேக்ரவுண்டு வந்து முதல்ல மாற்றணும். எங்கே இருக்கும், எக்ஸ்குள்ளாலே போயிடலாம். பேக்ரவுண்ட் இங்கே கண்டென்ட் லைப்ரரி வீடியோஸ் பேக்ரவுண்ட் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இங்கே அப்படியே வந்து அப்புறம் லெட்ஸ் அஸ்யூம் உங்களுக்கு புரிய வைக்கணும்னா இந்த டார்க் பேக்ரவுண்ட் ஏதாவது எடுத்துக்கலாம். அப்போதான் சரி. எக்ஸலன்ட் பார்ட்டிகுலர் எடுத்துக்கலாம். பாருங்க, இதே வந்து மாற்றிருக்கோம். ஓகே. அப்புறம் வந்து ஹார்ட் ஷேப் வந்து மாற்றலாம். எந்த ஷேப் எடுத்துக்கலாம், எக்ஸ்குள்ளாலே சாரி டிக்குள்ளாலே ட்விஸ்டருக்குள்ளாலே வந்து கிளிப் ஆர்ட்குள்ளாலே போய் இங்கே உங்களுக்கு வந்து ஃப்ரேம் இருக்கும். பாருங்க, ஃப்ரேம் இருக்கும். ஃப்ரேம்குள்ளாலே வந்து என்ன பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரு ஃப்ரேம் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு லெட்ஸ் அஸ்யூம் இந்த ஃப்ரேம் எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த ஃப்ரேமா இருக்கும். அப்புறம் வந்து இந்த ஃப்ரேம்குள்ளால இருக்கிற ஹார்ட் ஷேப் தான், அது வந்து மாற்றணும். வந்து ஆல்ஃபா ஷேப் மாற்றலாம். எங்கே மாற்றலாம், டி ட்விஸ்டர் ஆல்ஃபா வைப்குள்ளால வந்து இங்கே அதோட மாஸ்க் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் 07 எடுத்துக்கலாமா, இது எடுத்துக்கலாம். லெட்ஸ் சி போட்டிருக்கோம். லெட்ஸ் சி கொஞ்சம் கூடி மாஸ்க் வரணும், பார்க்க முடியுமா? இதே வந்து கொஞ்சம் கூடி மாஸ்க் சின்னது பண்ணிக்கலாம். இங்கே போய் அப்புறம் மறுபடி ஆல்ஃபா வைப்புள்ளால போய் இந்த மாஸ்க் தான் இல்லையா, இந்த ஆல்ஃபா வைப் இல்லையா, இதே வந்து இங்கே மறுபடி சின்ன ஒரு மாஸ்க் எடுத்துக்கலாம். ஸ்கொயர் ரெக்டாங்கிள் தான். இங்கே வந்து பாருங்க, ஜஸ்ட் ரெக்டாங்கிள் கிடைச்சிரும். ஏகப்பட்டது இருக்கு சார். இங்கே அப்படியே வந்து ரெக்டாங்கிள் சின்னது கிடைக்கணும். ரெக்டாங்கிள்ஸ் தான் இல்லைன்னு கூட நீங்க பண்ணிக்கலாம், அது மீதி. ஓகே, இது வந்து பாருங்க, இதுதான், இது போதும். இங்கே இது போதும். ஓகே, இங்கே பார்க்க முடியுமா? இது வந்து ஓகே, இது வந்து சின்னதாக இருக்கும். இதோட சின்னது பண்ணோம். இது இருக்கிறது கொஞ்சம் கூடி பெருசாக இருக்கும். பாருங்க, கொஞ்சம் டீட்டெயில் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும். ஆனாலும் ஓகே, ஓரளவுக்கு இந்த விதி நீங்க என்ன பண்ணிக்கலாம், அது பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பேக்ரவுண்ட் உங்களுக்கு இருக்கிறத முன்னாடி இருக்க இந்த வீடியோலயே ஓவர்லே பாருங்க, இந்த விதத்துல ஏதாவது இருக்கும், கட்டன் இருக்கும். இதே வந்து மாத்தோம்னா இங்கே மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம், இங்கே டிக்குள்ளால வந்து ட்விஸ்டருக்குள்ளால வந்து வீடியோக்குள்ளால போயிட்டுனா அந்த பேக்ரவுண்ட் இங்கே தான் இருக்கும். வீடியோக்குள்ளால போயிட்டுனா ஆல்ஃபா அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஆல்ஃபான்னு கொடுத்தனா இதே வந்து பச்சை கலர், இது பாருங்க கிராஸ் இருக்கும், இந்த மாதிரி ஏகப்பட்ட பார்ட்டிகல்ஸ் இருக்கும் பாருங்க. ஓகே, பட்டர்ஃப்ளை இருக்கலாம், ஹார்ட் இருக்கலாம், எது உங்களுக்கு தேவைப்படும் அந்த வீட்டில் இங்கே ஃப்ளவர்ஸ் அப்படியே பைத்துட்டு இருக்கும் இல்லையா, ட்ராப் பண்ணிட்டு இருக்கும் பார்ட்டிகல்ஸ். அந்த மாதிரி ஏகப்பட்ட இங்கே ஃப்ரேம்ஸ் இருக்கும் சார். பாருங்க, எது உங்களுக்கு தேவைப்படும் அதே வந்து பொறுமையா ஆல்ஃபா தான், எல்லாமே ஆல்ஃபா தான். சரி இருங்க, ஜஸ்ட் கொஞ்சம் இந்த விதம் பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ அந்த கர்டன் மாற்றி அப்புறம் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு அந்த விதத்தில் ஏதாவது தான் இருக்கணும் கண்டென்ட் இல்லையா. கர்டன் இல்லாமல் கிராஸ் எடுத்துக்கலாம், ஃப்ளவர்ஸ் ஏதாவது எடுத்துக்கலாம். இருங்க, இங்கே இருக்கு ஏகப்பட்ட ஆல்ஃபா ஃபைல்ஸ் இருக்கும் சார். எல்லாமே டிரான்ஸ்பரண்ட் தான். இது வந்து ஒரு வீடியோக்கு மேலே நீங்கள் போட்டுக்கலாம் அந்த விதத்தில் சார். ஆல்ஃபா ஸ்வைப் இருக்கும், எல்லாமே ரெடி டு யூஸ் தான். பாருங்க, இப்படி இல்லை. இருங்க இருங்க, கீழே அப்படியே ஸ்டாட்டிக்காக இருக்கணும். இருங்க இருங்க, லோவர் கொஞ்சம் நான் ஒட்டி வச்சுக்கலாம். ஜஸ்ட் 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 ஆனால் இதே வந்து சேவ் பண்ணியே போதும். ஒரே இருந்ததா பாருங்க,
இந்த விதத்துல இருக்கும் இல்லையா? இப்ப பாருங்க, இந்த விதத்துல ஏகப்பட்ட ஃபைல்ஸ் இங்கே எங்க இதாங்க. இந்த ஃப்ளவர் எடுத்துக்கலாம். புரியுதா? இந்த ஃப்ளவர். அந்த கர்டன் வந்து சேஞ்ச் பண்ணி அப்புறம் இந்த ஃப்ளவர் போட்டுக்கலாம். பாருங்க. மாறி இருக்கா? இப்போ வந்து இந்த விதத்திலே அந்த எஃபெக்ட் மாத்தி இருக்கும் நீங்க. பாருங்க. இது வந்து இப்படியே அவுட் ஆயிடுச்சு. இப்படி வந்திருக்கும். புரியுது? அந்த இன் அண்ட் அவுட் எஃபெக்ட்ஸ் இல்லையா? இந்தங்க. இந்த எஃபெக்ட் கூட நீங்க மாத்தலாம். இல்லையா? உங்களுக்கு புரியும். இந்த எஃபெக்ட் வந்து இந்த ஹார்ட் ஷேப்ல வராம பாருங்க. அதே வந்து மாத்தணும்னா மறுபடியும் இங்கே பிரைவேட் மீடியாக்குள்ள வந்து அதோட இன் ஆஃப் எஃபெக்ட்க்கு வந்து வைப் கொடுத்துருக்கோம். இதுதான் வைப் பாருங்க. இது வந்து இன்னுக்கு, இது வந்து அவுட்டுக்கு இல்லையா? இந்த எஃபெக்டை வந்து என்ன மாத்தலாம்? இந்த விதத்துல இன் அண்ட் அவுட் எங்கே மாத்தலாம்? டிக்குள்ளால மறுபடியும் வந்து ட்விஸ்டருக்குள்ளால வந்து ஆல்ஃபா வைப்புள்ளாலே போயிட்டுனா ஏகப்பட்ட அந்த விதத்துல வைப்ஸ் இருக்கும். இதே வந்து என்ன பண்ணிக்கலாம்? இருங்க. இதே வந்து முதல்ல இந்த வைப் எடுத்துக்கலாம். புரியுதா? அப்படி இப்படி ஹொரிசான்டல் லைன்ஸா மாறிடும். புரியுது? இது வந்து ஓகே போட்டுக்கலாம். ஆனா அப்புறம் வந்து இதுக்கு போகாத எஃபெக்ட்ஸ் இல்லையா? வர்றது எஃபெக்ட்ஸ் சாரி. அவுட் போகாத எஃபெக்ட்ஸ் வந்து இந்த விதத்துல பண்ணிக்கலாம். இருக்குது இந்த இடத்துல அப்படியே வந்து இந்த எஃபெக்டா மாத்தலாம். இந்த எஃபெக்டா வந்து போட்டுக்கலாம். இது இந்த மாதிரி ஏதாவது ஏகப்பட்ட வைப்ஸ் இருக்கும் சார். எது இருந்தாலும் நீங்க போட்டுக்கலாம். ஓகே. போட்டுட்டுனா பழகலாம். அந்த மாதிரி நீங்க கொஞ்சம் விளையாடிதாகணும். ஆனா எது உங்களுக்கு பிடிக்கும்? உங்க சாய்ஸ் இல்லையா? அந்த விதத்துல நீங்க ஆர்டிஸ்டிக் வாய்ஸ் கிரியேட்டிவ்லி நீங்க இங்கே எடுத்துக்கலாம். இருங்க. இதுக்குள்ளால ஸ்லைட்ஸ் மாதிரி வைப்ஸ் இருக்கும். அதனா சரியா உங்களுக்கு புரிய வச்சுக்கலாம். இருங்க. ஜஸ்ட் கொஞ்சம் கூடி கீழே வந்துக்கலாம். நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியுதா சார்? சாட் பாக்ஸ்ல போட முடியுமா? எப்படி? யூஸ்ஃபுல்லா இருக்கும்? யூஸ்ஃபுல்லா இருக்குமா சார்? இந்த விதத்துல. இது வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதோட பிரயோஜனம் என்னன்னு பாருங்க சார். பாருங்க. ஆனா டெக்ஸ்ட் விஷயம் கண்டிப்பா போட்டோ 2மே இருக்கும். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு சார். திடீர்னு வந்துக்கலாம். இருங்க. ஒரு ஆர்டிஸ்டிக்ல இந்த வைப் எடுத்துக்கலாம். எங்கேடா? இது எடுத்துக்கலாம். பாருங்க. விண்ட் வைப் இது எடுத்துக்கலாம். ஓகே. பாருங்க. இப்ப எப்படி இருக்கும்? லுக் அண்ட் ஃபீல் மாறி இருக்கா? பாருங்க. இப்ப வந்து பாருங்க. இந்த எஃபெக்ட்டோட லுக் அண்ட் ஃபீல் எப்படி இருக்கும்? பாருங்க. ஓகே. இதோட கலர் பாருங்க. அதோட கலர் மாத்தணும். இதுக்குள்ளால போயிட்டுனா, இதோட வைப் கலர் இருக்காதா? அதே வந்து மாத்தணும்னா அது கூட பண்ணிக்கலாம். இல்ல இதுக்குள்ளால இருக்காது. அது வந்து கேட்டகரைஸ் இல்ல. சரி, சாரி. அது வந்து தப்பு. அது இல்ல. இதுக்குள்ளால. அது கூட பண்ணிக்கலாம். இது வந்து வைப் மாத்தி இருக்கும். இது வந்து பாருங்க. இன்னுக்கு இந்த மாதிரி வரும். வைப் ஆயிடுச்சா? இந்த மாதிரி போட்டுருக்கலாம். இது வந்து போட்டு தான் பார்க்கணும். அது சரியா அந்த வைப் பண்ணிதாகணும். முடிச்சிடணும். பிளாக்ல இருந்து வந்து ஒயிட்டா வந்தா அது சரியா வைப் ஆயிடும். ஓகே. கொஞ்சம் டெக்னிக்கல் நீங்க புரிய வச்சுதாகணும். இந்த விதத்துல இந்த எஃபெக்ட் சரியாகாது. மறுபடியும் இங்க வந்துக்கலாம். பிரைவேட் மீடியாக்குள்ள வந்து இது பாருங்க. இப்படிதான் நிப்பாட்டி இருக்கும். இது வந்து நிப்பாட்டக்கூடாது. இந்த விதத்துல எடுத்துக்கலாம். சரி. இந்த எஃபெக்ட் இது. இந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கலாம். ஓட்டி வச்சுக்கலாமா? அது வந்து அந்த விதத்துல நிப்பாட்டி இருக்கும். சரி. ஜஸ்ட் எடுத்துக்கலாம். இட் டிபெண்ட்ஸ். நம்ம எந்த மாதிரி வைப்ஸ் எடுத்திருக்கோம். நீங்க வந்து அதுக்குள்ளால கொஞ்சம் விளையாடிதாகணும். இருங்க. 2 வைப் தான் இருந்தாகணும். சரி இது எடுத்துக்கலாம். இந்த ஸ்லைடு எடுக்கலாம். இல்லையா? காமன் வைப். அது கூட சரியாகாது. இந்த வைப் வந்து சரியா பிளாக்ல இருந்து வந்துதாகணும். பிளாக் இந்த கிரே தான் இருக்கும். இது வந்து சரியா பிளாக்ல போய்தாகணும். சரி இது எடுத்துக்கலாம். லெட்ஸ் see. ஆனா அது கூட நிப்பாட்டி இருக்கும். இது எடுத்துக்கலாம். லெட்ஸ் see. இல்ல. அது கூட கொஞ்சம் கூடி விளையாடணும். ஃபைன். இந்த வைப் ஆகாது. பிளாக் சரியா பிளாக்கா வரணும். சரி இது எடுத்துக்கலாம் சார். இதுதான் ஓகே ஆகும். பாருங்க. இது வந்து இந்த மாதிரி இல்ல அதுவும் செட் ஆகாதா? லெட்ஸ் see. இன்னைக்கு தான் விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சரி இது கொஞ்சம் விளையாடலாம். அப்புறம் இந்த விதத்துல சார் எது இருந்தாலும் நம்ம பண்ணோம். கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். நம்ம போட்டோஷாப்ல எடுத்த அப்புறம் கொஞ்சம் கூடி நம்ம விளையாடலாம். அது மீதி. பாருங்க. இதங்க இது எடுத்துக்கலாம். லெட்ஸ் see. அது வைப் வந்து சரியா வைப் இருந்தாதான் அது சரியா ஒட்டி வைக்க முடியும். சரி. மேபி. உங்களுக்கு வந்து அப்படி விஷயம் பண்ணிட்டு இருந்தால் அந்த வைப் கூடி போட்டுக்கலாம். எந்த நம்பர் உங்களுக்கு புரியணும்? 14936 பாருங்க. அப்படி இருந்தால் ஓகே. கீ ஆமாமா. கீ இருக்கணும் சார். எஸ். இதே வந்து 14936 14936 எடுத்துக்கலாம்.
14936 பாருங்க. இந்த விதத்துல ஏதாவது எடுத்துக்கலாம். ஜஸ்ட் 14936 இல்லையா? Let's see. இருக்கணுமே. See, let's see this. ஓகே, ஆகாதீங்க, டோன்ட் வரி. மறுபடியும் இங்கே வந்துக்கலாம். இதே வந்து இங்கே போட்டுக்கலாம். இதுக்கு வந்து எப்படி இன்னும் இருக்கும் தாங்க. இந்த எஃபெக்ட் வந்து ப்ரைவேட் மீடியாக்குள்ள வந்தா ஏதோ பேஜாராகாதீங்க. இங்கே அப்படியே வந்து அதோட வைப் என்ன இருக்கும் பாருங்க. இங்க அதோட ஷேப் 2W VB023 தான் இருக்கும். ஓகே, நீங்க அதை நோட் பண்ணிக்கலாம். அப்புறம் விஷயம் பண்ணாதீங்க. ஓகே, இங்க வந்து அப்புறம் திடீர்னு இந்த மாத்தலாம். எங்க போயிடலாம்? டிக்குள்ள எக்ஸ்குள்ளால வந்து கண்டென்ட்குள்ளால போய் கண்டென்ட்குள்ளால வந்து திடீர்னு மாத்துக்கலாம். பாருங்க எவ்வளவு ஈஸியா பண்ணலாம். கொஞ்சம் நம்ம தலை ஓட்டணும், அவ்வளவுதான். முதல்ல இந்த விதத்துல நீங்க பழகணும். இங்க வந்துடலாம். இதே வந்து இங்க பாருங்க, பொறுமையா வந்து பேக்ரவுண்ட் இது போட்டுக்கலாம். சரி, பேக்ரவுண்டுக்காக ஃபைன் இந்த இடத்துல போட்டுக்கலாம். இது இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, பேக்ரவுண்ட். ஆனா அப்புறம் வந்து இந்த ஃப்ரேம் வந்து மாத்தணும். எப்படி மாத்தலாம்? டிக்குள்ளாலே ட்விஸ்டருக்குள்ளாலே வைப்புக்குள்ளாலே வந்துக்கலாம். ஆல்ஃபா வைப்புக்குள்ளாலே வந்து இந்த ஃப்ரேம் வந்து இந்த ஃப்ரேமா போட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரேம் எடுத்துக்கலாம். சின்ன ஸ்கொயர் எடுத்துக்கலாம். ஆனா ஃப்ரேம் தெளிவா வந்து உங்களால வந்து பார்க்கணும். அதுக்காக தான். இருங்க லெட்ஸ் சி மோர் விஷயங்கள் இருக்கும். பாருங்க, கொஞ்சம் கூடி இதுக்குள்ளால போட்டுக்கலாம். ஜஸ்ட் எஸ், இந்த ஷேப் போட்டுக்கலாம். இதோட சின்னது இருக்கா பார்க்கலாம். இருங்க, கொஞ்சம் சின்ன ஃப்ரேம் கிடைக்கணும், அவ்வளவுதான். இல்லைன்னா எக்ஸ்குள்ளாலே போயிடலாம். இங்க கூட இருக்கும் சார், கண்டென்ட்குள்ளாலே சிங்கட் கண்டென்ட்குள்ளாலே போயிட்டுனா இங்க பாருங்க, கிராஃபிக்ல போயிடலாம். ஜஸ்ட் சி, ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்கும் சார். இருங்க ஜஸ்ட் இங்கப்பா அந்த ஃப்ரேம் இருக்கு. கமான். கிரியேட்டிவ் வேலை இருந்தால் கொஞ்சம் நம்ம தலை ஓட்டணும் இல்லையா? இருங்க, சரி, டைம் எடுக்காம இங்கே வந்துக்கலாம். ஏதாவது ஆல்ஃபா வைப் கொஞ்சம் சின்னது இருந்தாலும் ஓகே, ஓரளவுக்கு அதை போட்டுக்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே ஃபைன், இங்கே போயிடுச்சுப்பா. தாங்க இந்த மாதிரி ஏதாவது ஸ்கொயர் ரெக்டாங்கிள் ஷேப் தான் கிடைக்கணும். அதனால இருங்க எஸ், இது எடுத்துக்கலாம். ஓகே ஃபைன், இதே எடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துக்கலாம். இதே வந்து இருங்க சார், இருங்க ஜஸ்ட் எங்கிட்டப்பா தாங்க. என்ன ஆயிடுச்சு இப்போதைக்கு? மேபி சம் ரீசன்ஸ். வெயிட். ஓஹோ, இது வந்து ஃப்ரேம் கிடையாது. இங்க வந்து ஓஹோ தப்பா பண்ணியிருக்கோம். சரி, இங்க வந்து ஷேப் தான் போடணும். நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல ஆல்ஃபா வைப் கிடையாது, அங்கே ஃப்ரேம் தான். இல்லையா? சாரி, இங்கே போயிடுச்சுப்பா. கிளிப்பார்ட். ஆமாம், கிளிப்பார்ட்குள்ளாலே ஃப்ரேம்குள்ளாலே போயிடலாம். ஃப்ரேம் எங்கேப்பா விஷயம்? ஆமாம், ஃப்ரேம்குள்ள இந்த ஃப்ரேம் தான் போடணும் அங்கே.
நம்ம தப்பு இடத்துல தப்பா விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான். சரி இந்த ஃப்ரேம் எடுத்துக்கலாம். இது இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரேம் எடுத்துக்கலாம். சரி பாருங்க. இந்த ஃப்ரேம் எடுத்துக்கலாம். ஓகே. இந்த ஃப்ரேம் எடுத்துக்கலாம். இல்லையா? இது வந்து போட்ட அப்புறம் இதுக்குள்ளால தான் இந்த ஆல்ஃபா வைப் போடணும். சாரி நான் தப்பு பண்ணியிருக்கோம். பாருங்க. இதுக்கு தான் நம்ம எந்த இடத்துல இருக்கும்? முதல்ல பார்க்கணும். இல்லையா? ஆல்ஃபா வைப்க்குள்ளாலே அப்படியே வந்து இப்பதான் அது ஃப்ரேம் போடணும். புரிய வச்சிருக்கா சார்? சார் சேட் பாக்ஸ்ல போட்டுடுங்க. தெளிவாகுதா? பாருங்க. இந்த இடத்துல ஏதாவது ஒரு ஸ்கொயர் ரெக்டாங்கிள் போட்டுக்கலாம். ஓகே. இப்போ சரியாயிருச்சும். இதோட சின்னது பண்ணோம் அப்படின்னா சின்னது ஒரு ஃப்ரேம் விட்டுருங்க. இதுக்குள்ளால இந்த ஃப்ரேம் தான் சின்னது நமக்கு தேவைப்படும். எங்கிட்டப்பா இருக்கு ஏகப்பட்டது இருக்கும். ஆனா நம்ம தேடும்போது தான் கிடைக்காம இருக்கும் இல்லையா சார்? பாருங்க இங்க இருக்கலாம். ஏகப்பட்டது இருக்கு. கொஞ்சம் பொறுமையா வந்து பார்த்துட்டுனா கிடைச்சிடும் சார். இங்க இருக்கு. ஓகே. ஏய்ப்பா இதா இதா இல்ல எடுத்துக்கலாம். ஆனாலும் சரியாகாது. ஓகே ஃபைன். இப்ப வந்து அத எடுத்துக்கலாம் சார். பாருங்க. இப்போ வந்து கர்டன் உங்களுக்கு பிடிக்காம இருந்தால் என்ன பண்ணிக்கலாம்? இங்கே ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போடணும் அப்படி இருந்தால் எங்க இருக்கும்? டிக்குள்ளால, ட்விஸ்டருக்குள்ளால, வீடியோக்குள்ளால ஆல்ஃபா அப்படின்னு டைப் பண்ணுங்க. இது எல்லாமே ஆல்ஃபா தான். இல்லையா? ஆல்ஃபா பேக்ரவுண்ட்ஸ், பார்ட்டிகல்ஸ், ஃப்ரேம்ஸ் எல்லாமே ஆல்ஃபா ஃபைல்ஸ். பாருங்க. இந்த ஆல்ஃபா ஃபைல் தான் அங்கே போடணும். எது எங்கே போடணும்? அது வந்து தெளிவா நீங்க வந்து புரிய வச்சாகணும் சார். பாருங்க. இந்த ஃப்ரேம்ஸா சேர்த்து ஃப்ளவர் ஃப்ரேம்ஸா வந்து மாத்தணும். இல்லையா? இப்ப கர்டன்ஸ் தான் இருக்கும். அந்த இடத்துல ஃப்ளவர்ஸ் இருக்கணும். நம்ம இந்த இல்லையா? ஃப்ரேம் எந்த மாதிரி ஃப்ரேம்? பாருங்க. இந்த ஃப்ளவர் ஃப்ரேம் போடணும். இந்த ஃப்ரேம் போடணும்னா ஆல்ஃபா தான் இருக்கணும். இது வந்து ஆல்ஃபா தான். ஓகே. ஆல்ஃபா ஃபைல். பாருங்க. மாறிடுச்சா? இப்ப இந்த விதத்துல இங்கே இந்த எஃபெக்ட்டா மாத்திருக்கும். பாருங்க. அவுட். எஸ் ஆர் நோ? தெரியுதா சார்? தெளிவாகுதா? பாருங்க. இந்த விதத்துல பண்ணிய அப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கோம்? எஸ். இதை வந்து சேவ் பண்ணணும். இப்ப வந்து இந்த விதத்துல மாத்தலாம். இதே வந்து சேவ் பண்ணணும்னா எஸ் குட் சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ. இதே வந்து சேவ் பண்ணா இதே கிளிக் கொடுங்க. சேவ் as கொடுக்கலாம். பாருங்க. சேவ்ல போய் இங்க வந்து ஏபிஎஃப்எக்ஸ் கேட்டகரி எந்த இடத்துல சேவ் பண்ணோம் அவங்க கேட்கும். அந்த இடத்துல அப்படியே வந்து ஏபிக்குள்ளாலே போய் நீங்க முதல்ல நீங்க ஒரு கேட்டகரி பண்ணியிருக்கோம். எந்த நேம்ல? பாலாஜி எஃப்எக்ஸ் நேம்ல இருக்கும். இங்க அப்படியே வந்து கஸ்டம் எஃப்எக்ஸ் இருக்கும். கஸ்டம் எஃப்எக்ஸ்க்குள்ளாலே எப்படி இருக்கும்? எஃப்எக்ஸ்1 இருக்கும். இது வந்து எஃப்எக்ஸ்2 கொடுங்க. எஃப்எக்ஸ்2 கொடுத்துக்கலாம். சேவ் கொடுங்க. இதுக்கு டியூரேஷன் எவ்வளோ தேவைப்படும்? இதுக்குள்ளால என்ன அப்படி ஸ்பெஷாலிட்டிக்கு ஃப்ளவர்ஸ் ஆல்ஃபா அப்படின்னு ஏதாவது போட்டுக்கலாம். உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு. இல்லையா? இல்லன்னு வந்து கஸ்டமைஸ் வந்து எந்த விதத்துல உங்களுக்கு தேவைப்படும் அந்த விதத்துல பண்ணிக்கலாம். ஃப்ரேம் எஃபெக்ட் இருக்கும். அந்த விதத்துல ஏதாவது நீங்க புரிய வைக்கிறதுக்கு பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃப்ளவர்ஸ் ஆல்ஃபான்னு கொடுத்துக்கலாம். ஆல்ஃபா ஃபைல் அப்படின்னு ஏதாவது கொடுத்துக்கலாம். புரிய வைக்கிறதுக்கு. ஓகே. டிபெண்டிங். ஆல்ஃபா கொடுத்த அப்புறம் ஆல்ஃபா எல்பிஹெச். ஓகே. பண்ணி எஃப்எக்ஸ்2 கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். எவ்வளோ டியூரேஷன் இருக்கணும்? ஃபிக்ஸட் டியூரேஷன். இது வந்து எவ்வளோ இருக்கும்? 7 செகண்ட் இருக்கும். அப்படி இல்லைன்னு வந்து எந்த விதத்துல உங்களுக்கு தேவைப்படும் அந்த விதத்துல கொடுத்துக்கலாம். ஓகே. சேவ் கொடுங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த எஃபெக்ட் நம்ம கொடுத்திருக்க கம்பெனி எஃபெக்ட்ஸ் அப்படி இருக்கும். நீங்க வந்து இப்ப கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். எங்கே? டிரான்சிஷனுக்குள்ளாலே ஏபிக்குள்ளாலே போய் பாலாஜி எஃபெக்ட்ஸ்க்குள்ளாலே போயிட்டுனா அந்த எஃபெக்ட் இங்க ரெடி ஆயிடுச்சு சார். எவ்வளோ ஈஸியா இருக்கும். இல்லையா சார்? மஞ்சு சார், மஞ்சு எஸ்விஎஸ் ஓகே. மஞ்சு எஸ்விஎஸ் சார் உங்க விஷயங்கள் இருக்கும், சந்தேகம் இருக்கும். நான் உங்களுக்கு புரிய வச்சுக்கலாம். ஓகே. தஞ்சை ஸ்டுடியோ, எஸ்எஸ் ஸ்டுடியோ இதெல்லாம் உங்களுக்கு புரிய வச்சிருக்கா? ரொம்ப சின்ன விஷயம். கண்டிப்பா நீங்க வந்து பழகணும். அப்பதான் இதோட அட்வான்ஸ் விஷயங்கள் தெரியும் சார். ஆனா உங்களுக்கு வந்து இதோட பவர் புரியும். இந்த ப்ராடக்ட் டுடே. கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணி ஆரம்பிக்கீங்க. ஏகப்பட்ட ஆள்களுக்கு வந்து புரியாம இருக்கு இந்த விஷயம். ஆனா கொஞ்சம் ஆள்களுக்கு தெரியும் கண்டிப்பா. ஓகே. பட் இந்த விதத்துல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இது பேக்கப் எப்படி எடுத்துக்கலாம்? 2வது விஷயம் இது வந்து பேக்கப் எடுக்கணும்னா எப்படி எடுத்துக்கலாம்? பொறுமையா வந்து பாருங்க. இதே வந்து இந்த இடத்துல நம்ம இருக்கதா அந்த கேட்டகரி இல்லையா? அதுக்குள்ளால அப்படியே வந்து எந்த எஃபெக்ட் இருந்தாலும் இந்த விதத்துல செலக்ட் கொடுங்க. இது வந்து செலக்ட் கொடுத்த அப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இப்போ வந்து எப்படி பேக்கப் எடுத்துக்கலாம்? இந்த எஃபெக்ட்ஸ் இந்த விதத்துல சேஞ்ச் பண்ணி அப்புறம் கஸ்டமைஸ் பண்ணி அப்புறம் சேவ் பண்ணி அப்புறம் நீங்க இது வந்து மீதி கம்ப்யூட்டருக்குள்ளால போடணும். நீங்க வந்து மீதி ப்ராடக்ட் வச்சிருக்கோம். 1 இல்ல 2 இல்ல 3 வச்சிருக்கோம். அதுக்குள்ளால இந்த எஃபெக்ட்ஸ் அப்படியே உட்கார வைக்கணும்னா எப்படி பண்ணலாம்? நம்ம வந்து செட்டப் நம்ம இன்ஸ்டலேஷன் பண்றது அந்த மாதிரி வராது சார். இது வந்து எப்படி பண்ணா இதே வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். இதே வந்து முதல்ல பேக்கப் எடுக்கணும். எப்படி எடுத்துக்கலாம்? பாருங்க. பேக்கப் ஆஸ் கலெக்ஷன் எஃபெக்ட்ஸ் டிரான்சிஷன் இருக்கும். இது வந்து அப்படியே கிளிக் கொடுங்க. என்ன பண்ணிக்கலாம்? இதே வந்து பேக்கப் ஆஸ் கலெக்ஷன் அப்படியே கிளிக் கொடுத்துட்டா உங்களுக்கு வந்து கேட்கும். செலக்ட் டைரக்ட்லி வேர் எஃபெக்ட் டிரான்சிஷன் டு பி சேவ்ட் அப்படின்னு ஒரு விஷயம் கேட்கும். இது வந்து எந்த ஃபோல்டருக்குள்ளால போட்டணும் அவங்க கேட்கும். எந்த இடத்துல இருக்கும்? இப்போ பாருங்க. டிக்குள்ளால அப்படியே போய்
நான் ஒரு ஃபோல்டர் செஞ்சுக்கலாம். நியூ எஃப்எக்ஸ் அந்த நேம்ல நான் இதோட பேக்கப் எடுக்க போகுது. நியூ எஃப்எக்ஸ் கிரியேஷன்ஸ். ஓகே, அந்த விதத்தில் ஏதாவது நேம் கொடுத்துக்கலாம். கிரியேஷன் இதுக்குள்ளால் தான் இதோட பேக்கப் எடுக்க போகுது. ஓகே, இத்தனை எஃபெக்ட்ஸ் நான் எத்தனை எஃபெக்ட்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாமே செலக்ட் பண்ணோம். 50 எஃபெக்ட்ஸ் இருக்கலாம், 30 எஃபெக்ட்ஸ் இருக்கலாம், 100 எஃபெக்ட்ஸ் இருக்கலாம். எத்தனை எஃபெக்ட்ஸ் இருந்தாலும் சரி, இந்த விதத்திலே செலக்ட் ஆல் கொடுத்த அப்புறம் இந்த விதத்தில் டிராக் அண்ட் செலக்ட் பண்ணி அப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், இங்கே இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி இந்த இடத்துல தான் செலக்ட் பண்ணி அப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், கேட்கலாம். இது வந்து இந்த இடத்துல சேவ் பண்ணுங்க, செலக்ட் ஃபோல்டர் பண்ணி. அவ்வளவுதான். பாருங்க, எஃபெக்ட் பேக்கேஜிங் கம்ப்ளீட்டட். ஓகே கொடுத்துட்டுனா இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த எஃபெக்டுடைய பேக்கப் கிடைச்சிருக்கும். புரியுதா? இப்போ வந்து பார்த்துட்டுனா இங்கே மை கம்ப்யூட்டர்ல வந்துட்டுனா இந்த எந்த இடத்துல இருக்கும், டிக்குள்ளாலே போய் நியூ எஃபெக்ட்ஸ் கிரியேஷனுக்குள்ளால போயிட்டுனா இப்போ பாருங்க அதோட கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்கும். அந்த எஃபெக்ட் சம்பந்தமா என்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கும், பொறுமையா வந்து பாருங்க. எஃபெக்ட் கலெக்ஷன்ல அப்படியே போயிட்டுனா டிக்குள்ளாலே எந்த விதத்திலே காப்பி பண்ணோம், இங்க பாருங்க டிக்குள்ளால எத்தனை விஷயங்கள் இருக்கும், எல்லாமே இங்க டிக்குள்ளால இருக்கும். டினா மை கம்ப்யூட்டர்ல டி பாருங்க, இந்த டி புரியுதா? இங்க இது பாருங்க, இதுக்குள்ளால வந்துட்டுனா இங்க பார்க்க முடியுமா, இதுக்குள்ளால டி இல்லையா, டி வந்து டிக்குள்ளால தான் போடணும். அதனால டிக்குள்ளால எந்த கண்டென்ட் இருந்தாலும் எத்தனை ஃபோல்டர் இருந்தாலும் இது எல்லாமே செலக்ட் ஆல் கொடுத்த அப்புறம் அப்படியே காப்பி பண்ணுங்க. புரியுதா? இப்போ உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணிக்கலாம், பர்பஸ்லி நான் இதை டெலீட் பண்ணிக்கலாம். இந்த கேட்டகரி இல்லையா, இங்கே பாருங்க இது வந்து நான் பண்ணியிருக்கா ஒரு மெஷின்ல இருக்கும். இது வந்து இங்கே டெலீட் பண்ணிக்கலாம். பாருங்க, தப்பா நினைக்காதீங்க, இது எல்லாமே டெலீட் பண்ணியிருக்கோம். ஓகே ஃபைன், சுத்தமா எதுவும் இல்லை பாருங்க இங்கே. அப்புறம் இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மீதி மெஷின் அனுப்பிச்சிடுங்க. இது வந்து க்ளோஸ் பண்ணி அப்புறம் நான் என்னோட லான்ச்சரும் எக்ஸிட் கொடுத்துக்கலாம். லான்ச்சரும் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இங்கே என்ன பண்ணிக்கலாம், அப்படியே வந்து இருக்கிற இந்த இடத்துல அது வந்து மறுபடியும் உட்கார வைக்கணும். அப்படி இருந்தால் நீங்க என்ன பண்ணிக்கலாம், இங்க அப்படியே வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கலையா, பேக்கப் எடுத்திருக்கு இல்லையா, அந்த இடத்துல அப்படியே வந்துட்டுனா எல்லாம் எஃபெக்ட்ஸ் கலெக்ஷன் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அதுக்குள்ளால அப்படியே வந்து நீங்க டி இருந்தால் டிக்குள்ளாலே டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி அப்புறம் அதுக்குள்ள எத்தனை ஃபோல்டர் இருக்கும் அத்தனை செலக்ட் ஆல் கண்ட்ரோல் ஏ கொடுத்த அப்புறம் அத்தனை வந்து என்ன பண்ணிக்கணும், காப்பி கொடுக்கணும். காப்பி கொடுத்து டிக்குள்ளால அப்படியே பேஸ்ட் பண்ணுங்க. எங்கே பேஸ்ட் பண்ணோம், டிக்குள்ளாலே ட்விஸ்டர் இல்லையா, பாருங்க ட்விஸ்டருக்குள்ளாலே போகாம டி அப்படி, ஏன்னா இங்கே ட்விஸ்டர் தான் இருக்கும், அது ரிப்ளேஸ் கேட்கும். எது இருந்தாலும் விஷயம் பண்ணாதீங்க. இதே வந்து அப்படியே காப்பி கொடுத்து இதுக்குள்ளாலே அப்படியே நீங்க என்ன பண்ணிக்கலாம், டிக்குள்ளாலே இந்த விதத்தில் டிக்குள்ளாலே செலக்ட் கொடுத்த அப்புறம் பேஸ்ட் கொடுங்க. அவங்க ரீப்ளேஸ் கேட்கும். ஓகே, ரீப்ளேஸ் ஆகட்டுமே, ஆயிடுச்சு. ஓகே, அப்புறம் மறுபடியும் இங்கே வந்துக்கலாம், எஃபெக்ட் செலெக்ஷன்ல வந்துக்கலாம். மறுபடியும் எக்ஸ் கேட்கும், எக்ஸ் ஃபோல்டர் இருக்கும். பாருங்க எக்ஸ்குள்ளாலே எத்தனை கண்டென்ட் இருக்கும், எத்தனை ஃபோல்டர்ஸ் இருக்கும், அதுவும் வந்து இந்த விதத்தில் செலக்ட் ஆல் கொடுத்துக்கலாம். கண்ட்ரோல் ஏ கொடுத்துக்கலாம், கண்ட்ரோல் சி கொடுத்துக்கலாம். வச்சோலும் இதே வந்து இந்த விதத்தில் செலக்ட் ஆல் கொடுத்த அப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்குள்ளாலே போய் அதே வந்து மீதி எங்கேயும் போகாம அப்படியே பேஸ்ட் பண்ணுங்க. காப்பி பண்ணி பேஸ்ட், ரிப்ளேஸ் கேட்கும். ஓகே, ரிப்ளேஸ் ஆகட்டுமே, அவ்வளவுதான். அந்த விதத்துல பண்ணிட்டுனா யார் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு தலை ஓட்டணும் இல்லையா, காப்பி பேஸ்ட் அவ்வளவுதான் இல்லையா. இந்த விதத்துல பண்ணிட்டுனா இப்போ வந்து பாருங்க, இதே வந்து இதுக்குள்ளால இந்த விதத்துல மறுபடியும் நான் லான்ச்சர் யூஸ் பண்ணி இங்கே நம்ம ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணிட்டுனா அந்த விதத்துல நீங்க மீதி எதுவும் பண்ணாம யார் இருந்தாலும் அவங்களால வந்து அந்த கேட்டகரி அதுக்குள்ளால உட்கார வச்சிருக்கும். இன்க்ளூடிங் நீங்க பண்ணியிருக்கா கஸ்டமைஸ் பண்ணியிருக்க எஃபெக்ட்ஸ் இல்லையா, அதே வந்து அதுக்குள்ளால உட்கார வச்சிருக்கும். தெளிவா இருக்கா சார்? எல்லாருக்கும் எத்தனை பேர் ஜாயிண்டிங் இருக்கும், அத்தனை பேருக்கும் பழகிருக்கா, புரிய வச்சிருக்கா, கத்திச்சிருக்கா சார்? தஞ்சை ஸ்டுடியோ, மஞ்சு சார், எஸ்எஸ் வீடியோ, எஸ் தெளிவா இருக்குமா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமா இந்த விதத்துல சார்? மீதி விஷயங்கள் இருக்கும், நான் புரிய வச்சுக்கலாம். இப்ப எத்தனை விஷயங்களை காமிச்சிருக்கோம், அத்தனை விஷயம் தெரிஞ்சிருக்கா? எஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமா மஞ்சு சார்? கண்டிப்பா நான் ஒத்துக்கலாம் சார். கம்பெனி பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் உங்களுக்கு கிடைச்சுதான் ஆகும் மறுபடியும் வரும் நாள்ல. ஆனாலும் இருக்கிற எஃபெக்ட்ஸே வந்து இந்த விதத்துல பண்ணிக்கலாம் சார். நான் விஷயம் உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் புரிய வச்சுக்கலாம் பாருங்க. டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ், எஸ் தமிழ் எஃபெக்ட்ஸ், ஆமா அந்த விஷயம் தான். இருங்க, இதே வந்து இந்த விதத்துல போயிட்டுனா பாருங்க, எஃபெக்ட்ஸ் குள்ள வந்து சாரி டிரான்ஸ்லேஷன் குள்ள வந்தா இங்க உங்களால வந்து பார்க்க முடியும். பாருங்க, நான் இந்த கேட்டகரி டெலீட் பண்ணிருக்கோம் இல்லையா மஞ்சு சார்? பாருங்க இங்க எஃப்எக்ஸ் கேட்டகரி பாருங்க, பாலாஜி எஃப்எக்ஸ் குள்ள வந்துட்டுனா அதே வந்து உட்கார வச்சிருக்கும். நீங்க வந்து எதுவும் பண்ண வேண்டியது கிடையாது சார். மீதி நாள்ல உங்களுக்கு வந்து வேலை செய்யணும்னா இந்த விதத்துல உங்க
வேலை இங்க எடுத்த அப்புறம் இந்த விதத்துல கிளிப்ஸ் எல்லாம் இந்த விதத்துல போட்ட அப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த எஃபெக்ட்டே அப்படியே தூக்கி போட்டா போதும். இல்லையா? பாருங்க. இந்த விதத்திலே இதுக்குள்ளால போட்ட அப்புறம், நீங்க இந்த கிளிப் எல்லாம் டைம்லைன்க்குள்ளால போட்ட அப்புறம், நீங்க என்ன பண்ணிக்கலாம், இங்க அப்படியே வந்து டிரான்சிஷன்க்குள்ளால உங்க கேட்டகரி பாலாஜி எஃபெக்ட்ஸ்க்குள்ளால, கஸ்டம் எஃபெக்ட்ஸ்க்குள்ளால இந்த எஃபெக்ட் அப்படியே என்ன பண்ணிக்கலாம், இதே வந்து இந்த விதத்துல தூக்கி போட்டா போதும். பாருங்க. எவ்வளோ ஈஸியா முடிச்சுக்கலாம். அந்த எஃபெக்ட் அப்படியே வந்துரும். புரியுதா? எவ்வளோ ஈஸியா இருக்கும். எஸ் ஆர் நோ? இது வந்து உங்க எஃபெக்ட் தான். இல்லையா? பார்டர் நீங்க போட்டிருக்கும், ஃப்ரேம்ஸ் வந்து மாத்திருக்கும், அல்ஃபா வந்து மாத்திருக்கும், வைப் வந்து மாத்திருக்கும். எது இருந்தாலும் எல்லாமே மாத்தலாம். ஆனா இதே வந்து தமிழ் எஃபெக்ட்ஸ் இருக்கலாம். கண்டிப்பா இவங்க கேட்க மாதிரி. உங்களுக்கு வந்து முதல்ல ஒரு விஷயம் கேட்டிருக்கும் சார். எந்த விஷயம் இருக்கும்? இருங்க. ஃபோட்டோ எஃபெக்ட்ஸ்னா, ஃபோட்டோ பேக்கிரவுண்ட் சேஞ்ச் பண்ணாங்க. எஸ் பண்ணலாம் சார். இங்கே. அப்படின்னா இங்கே போயிடணும். ஃபோட்டோ எஃபெக்ட்ஸ்னா, சார் எந்த கேட்டகரி கேட்க முடியுமா? பேஸ்ட் தான் இருக்கும் இல்லையா? கிராஃபிக் உள்ளாலே போயிடலாம் இல்லையா? இந்த இடத்துல எஃபெக்ட்ஸ் எஸ் தமிழ் எஃபெக்ட்ஸ் வேணுமா தமிழ் எஃபெக்ட்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபோட்டோ பேக்ரவுண்ட்ஸ் இருக்கும் சார். இது கூடி மாத்தலாம். ஆனா இதுக்கு வந்து ஏகப்பட்ட விஷயம் இருக்கும் சார். இதுக்குள்ளால இருக்க இந்த இடம் எல்லாம் கண்டிப்பா நீங்க புரிய வச்சப்புறம் அந்த விதத்துல இதுக்குள்ளால உட்கார வச்சுக்கலாம். முதல்ல டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் தான் உங்களுக்கு தேவைப்படும். அது நான் சரி பண்ணி வச்சுக்கலாம். இப்ப பாருங்க இருக்குது இந்த இடத்துல நம்ம ஒரு ஹெச்டி டைம்லைன் டிஎம் எஃபெக்ட்ஸ் இருக்கும். சரி கன்னடா எஃபெக்ட்ஸ் இருக்கலாம். இது வந்து கன்னடா கேட்டகரி பாரத் இருக்கும் இல்லையா? ஆனா இதே வந்து உங்களை வந்து என்ன பண்ணிக்கணும், உங்களுக்கு வந்து இதே வந்து இது வந்து தமிழா வந்து மாத்தணும் இல்லையா? பாருங்க இதே வந்து கன்னடா இருக்கும் பாருங்க. இல்லன்னு வந்து ஹிந்தி எஃபெக்ட்ஸ் எடுத்துக்கலாம், இங்கிலீஷ் எஃபெக்ட்ஸ் எடுத்துக்கலாம். பாருங்க இது வந்து கன்னடா எஃபெக்ட்ஸ் தான். இது வந்து கன்னடா எஃபெக்ட்ஸ் இருக்கும். இந்த இடத்துல டைட்டில் வந்து உங்க டைட்டிலா வந்து மாத்தணும். விஷயம் வந்து உங்க விஷயம் வந்து மாத்தணும். அப்புறம் வந்து இது சேவ் பண்ணணும். எப்படி பண்ணலாம்? இந்த விதத்துல தான் சார். இதே வந்து கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்த அப்புறம் எங்கே போயிடலாம்? முதல்ல டெக்ஸ்ட் வந்து மாத்தணும் இல்லையா? இங்க வந்து எஃபெக்ட் செட்டப்க்குள்ளாலே போயிடலாம். எஃபெக்ட் செட்டப்க்குள்ளாலே போயிட்டா பிரைவேட் மீடியாக்குள்ளாலே போயிடலாம். பிரைவேட் மீடியாக்குள்ளாலே போயிட்டுனா உங்களுக்கு வந்து இங்க தெளிவா வந்து அவங்க சொல்லி வச்சிருக்கோம். பாருங்க சார். எந்த விதத்துல பேக்ரவுண்ட்ஸ் மாத்தணும்னா இங்க பாருங்க பொறுமையா எல்லாமே அப்படிதான். முதல்ல எப்படி இருந்தது அந்த விதத்துல இங்கே நீங்க மாத்தலாம். வீடியோக்குள்ளாலே டிக்குள்ளாலே வீடியோக்குள்ளாலே அப்படியே போய் அப்புறம் இங்க பாருங்க. ஹெச்டிஎஃப்எஸ் நீங்க கூட எடுத்துக்கலாம் சார். நீங்க கூட ஏதாவது இடத்துல போட்டுக்கலாம். இந்த விதத்துல பாருங்க. இது வந்து போட்ட அப்புறம் இருக்கிற இந்த கிராஃப் இல்லையா? இமேஜஸ் கிளிப் ஆர்ட் வந்து மாத்தணும். பாருங்க இதுக்குள்ள ஃப்ரேம் அதுதான் இல்லையா? அது எங்க இருக்கும்? டிக்குள்ளாலே போய் ட்விஸ்டருக்குள்ளாலே போய் கிளிப் ஆர்ட்குள்ளாலே போய் பாருங்க. இதுக்குள்ளாலே அப்படியே போய் அப்புறம் ஏதாவது ஃப்ரேம் எடுத்துக்கலாம். பாருங்க. ஃப்ரேம் எடுத்துக்கலாம். ஆனா இதே வந்து இந்த விதத்துல ஏதாவது பண்ணிக்கலாம். இருங்க. ஜஸ்ட் ஏதாவது ஆர்டிஸ்டிக் இருக்கணும் இல்லையா? ஜஸ்ட் இதை எடுத்துக்கலாம். இதாங்க. இந்த விதத்துல மாத்துக்கலாம். ஓகே. இந்த விதத்துல போட்டுக்கலாம். அப்புறம் வந்து என்ன பண்ணிக்கணும்? இருக்கிற வீடியோ கூடி இந்த மாதிரி அல்ஃபா வைப் இருக்கும். இல்லையா? இது வந்து க்ளோஸ் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இப்படிதான் இருக்கும். இல்லையா? இதே வந்து உங்க ஃப்ரேமை வந்து மாத்தணும். இல்லையா? எது இருந்தாலும் எந்த எஃபெக்ட்ஸ் இருந்தாலும் சார். எஸ். இது வந்து கஷியாத்ரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து வெல்கம், வணக்கம் அப்படி போடணும். இல்லன்னு சொல்லி மீதி ஏதாவது எஃபெக்ட்ஸா வந்து மாத்தணும். அப்படி கூட இருக்கலாம். நான் புரிய வச்சுக்கலாம் சார். இப்ப பாருங்க இதுக்கு பின்னாடி இருக்கிறது இது சரியாகாது. இது செட் ஆகணும். இல்லையா? இந்த சர்க்கிள் ஃப்ரேம் தான் வரணும். அப்படி இருந்தால் மறுபடியும் இங்க பிரைவேட்குள்ளால வந்து என்ன பண்ணிக்கலாம்? இங்க பாருங்க பொறுமையா இங்க வந்து சர்க்கிள் எஃபெக்ட்ஸ் இருக்கும். எங்கே போகணும்? டிக்குள்ளால போய் ட்விஸ்டருக்குள்ளால போய் அல்ஃபா வைப்புக்குள்ளால போயிட்டுனா இங்கே உங்களுக்கு வந்து சர்க்கிள் இருக்கும். இங்கே சர்க்கிள் எங்க இருக்கும்? ஜஸ்ட் இதங்க இந்த மாதிரி இருக்கும். இதை கொடுத்துக்கலாம். பார்க்க முடியுமா? இந்த விதத்துல எப்படி உங்களுக்கு தேவைப்படும் அந்த விதத்துல இங்க எடுத்துக்கலாம். ஃப்ரேம் வந்து மாத்தணும்னா அந்த ஓரளவுக்கு ஃப்ரேம் எடுத்துக்கலாம். ட்விஸ்டர் கிளிப் ஆர்ட் ஃப்ரேம். கொஞ்சம் நீங்க வந்து ப்ரொபோஷனல் பார்த்து தான் செய்யணும் கண்டிப்பா. ஆனா ஏகப்பட்ட விஷயங்கள் புரிய வச்சுக்கலாம் சார். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் விளையாடிட்டுனா உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா. ஓகே. இந்த விதத்துல இங்கப்பா ஃப்ரேம் சரியாகாதா? இங்க ரவுண்ட் ஃப்ரேம் இருக்கு இல்லையா? நான் அன்னைக்கு அப்பக்கே நான் எடுத்திருக்கோம். ஆனா மறுபடியும் பார்க்கும்போது கிடைக்காம இருக்கு. இருங்க. இருக்கு. இங்கே தான் இருக்கும். இதாங்க. இந்த ஃப்ரேம் எடுத்துக்கலாம். ஃபார் த டைம் பீயிங் இந்த ஃப்ரேம் எடுத்துக்கலாம். ஓகே. இதாங்க. ஜஸ்ட் உங்க புரிய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி மாத்திருக்கோம். அப்புறம் வந்து சரி. ஓகே.
இப்ப வந்து இந்த லெட்டர் இருக்கு இல்லையா? இதுக்குள்ள இருக்க டெக்ஸ்ட் வந்து மாத்தணும். எப்படி மாத்தலாம்? பாருங்க. இங்க வந்து அப்படியே இந்த டெக்ஸ்ட் இல்லையா? ஈக்குள்ளால இது இப்பைக்கு வந்து இங்க தான் இருக்கும். இல்லையா? எம்ஜிஎஃப் இந்த ஃபைல் இருக்கும். இந்த ஃபைல் தான் இருக்கும். ஓகே. இது வந்து உங்க எஃபெக்ட்டா வந்து மாத்தணும். அப்படின்னா எப்படி மாத்தலாம்? கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்த அப்புறம் ரைட் கிளிக் கொடுங்க. ஈஸி ஆஸ் டவுன். புரியுதா? இங்கே ஈஸி ஆஸ் டவுன்ல அப்படியே வந்துக்கலாம். பாருங்க. இதுக்குள்ள அப்படியே வந்து இந்த எஃபெக்ட் இல்லையா? இப்ப வந்து தெலுங்கு இருக்கும். இதே வந்து கிளிக் கொடுத்த அப்புறம் இது எல்லாமே 3டி லுக் அண்ட் ஃபீல்ல உங்களால வந்து பார்க்கலாம். பாருங்க. மனுமகம், அழைப்பு, இல்லன்னுக்கு வந்து வணக்கம் குடுத்துக்கலாம். இல்லன்னுக்கு வந்து வெட்டிங் குடுத்துக்கலாம். திருமணம் குடுத்துக்கலாம். எப்படி உங்களுக்கு தேவைப்படும் அந்த விதத்துல இங்க இந்த விதத்துல கிளிப் ஆர்ட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க. நலங்கு பண்ணிக்கலாம். பாருங்க இதே வந்து நலங்கு மாத்தலாம். புரியுதா? இது வந்து நலங்கு போட்ட அப்புறம் சேவ் கொடுங்க. சேவ், எக்ஸ்போர்ட் கொடுங்க. இது எங்க எங்க போகுது பாருங்க. ஈக்குள்ளல ஸ்மார்ட் கிளாஸ் இந்த இடத்துல தான் எம்ஜிஎஃப் பாருங்க. கன்னடா கசியா 3 01 MP3 கண்டிப்பா நீங்க புரிய வச்சது ஆகணும். இந்த இடத்துல தான் இது போயிட்டு இருக்கு உட்கார வைக்கும் சார். இது அந்த இடத்துல இருந்தா தான் இந்த எஃபெக்ட் வந்து சரியா உட்கார வைக்க முடியும். ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். நோட் பண்ணுங்க. இந்த இடத்துல இந்த ஃபைல் இருந்தா தான் உங்களுக்கு வந்து அது மறுபடியும் உட்கார வைக்க முடியும். புரியுதா? இந்த இடத்துல தான் இருக்கணும். பாருங்க இது வந்து எதுவும் பயப்படாம இருங்க. பண்ணிக்கலாம். தாராளமா யார் இருந்தாலும் அவங்க வந்து இது உட்கார வச்சுக்கலாம். பாருங்க. சேவ் கொடுத்த அப்புறம் செட் பண்ணியிருக்கோம். இது வந்து மாறி இருக்கா? பாருங்க. ஓகே. இந்த விதத்துல மாத்தி அப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இதே வந்து சேவ் கொடுங்க. எங்க சேவ் கொடுத்துக்கலாம்? பாருங்க. எங்க சேவ்? பாலாஜிக்குள்ளாலே ஓஹோ! பொறுமையா பாலாஜிக்குள்ளாலே கஸ்டம் எஃபெக்ட்ஸ்க்குள்ளால இது வந்து என்ன பண்ணிக்கலாம்? என்னுடைய நலங்கு எஃபெக்ட்ஸ் அப்படி கொடுத்துக்கலாம். நலங்கு எஃபெக்ட்ஸ் 1 இல்லையா? அதோட டியூரேஷன் எல்லாம் அப்படி இருக்கட்டும். நலங்கு எஃபெக்ட்ஸ் கொடுத்த அப்புறம் சேவ் கொடுத்துக்கலாம். புரியுதா? இப்ப என்ன ஆயிடுச்சு? இது வந்து டிரான்ஸ்டன்ட்குள்ளால ஏபிக்குள்ளால வந்துட்டு அப்புறம் இங்கே பாலாஜி எஃபெக்ட்ஸ் கேட்டகரி இருக்கா? இதாங்க. பாலாஜி எஃபெக்ட்ஸ்க்குள்ளால வந்துட்டுனா இது வந்து இங்க கிடைச்சிருக்கும். இருக்கா? என்ன வந்து அப்புறம் சேவ் இது வந்து பேக்கப் எடுக்கணும்னா எப்படி எடுத்துக்கலாம்? பாருங்க. இது வந்து இந்த விதத்துல இருக்கும். இது வந்து மறுபடியும் அப்படிதான். செலக்ட் ஆல் இல்லன்னு இது மட்டும் தனியா எடுக்கணும்னா இது வந்து தனியா இந்த மாதிரி செலக்ட் கொடுங்க. செலக்ட் கொடுத்த அப்புறம் இதே வந்து பாருங்க. பேக்கப் டிரான்சிஷன் கலெக்ஷன் இருக்கு இல்லையா? கிளிக் கொடுத்துக்கலாம். எங்கே போட்டுக்கலாம்? டிக்குள்ளாலே இங்கே நியூ எஃபெக்ட்ஸ் கிரியேஷன் இருக்கும். இதுக்குள்ளால அப்படியே செலக்ட் கொடுங்க. எஃபெக்ட் செலக்ஷன் இருக்கும். அது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளால அப்படியே செலக்ட் கொடுங்க. பேக்கப் பண்ணியிருக்கும். புரியுதா? இப்போ வந்து பார்த்துட்டுனா இங்கே வழியில வந்து மை கம்ப்யூட்டருக்குள்ளால வந்து டிக்குள்ளால போயிட்டுனா நியூ எஃபெக்ட்ஸ் கலெக்ஷன்ல அந்த எஃபெக்ட்ஸ் பாருங்க. இங்கே அதோட பாத் கிடைச்சிருக்கும் சார். எக்ஸ்குள்ளால கிடைச்சிருக்கு. எதுக்காக கிடைச்சிருக்குன்னா அந்த எம்ஜிஎஃப் ப்ராஜெக்ட் இங்க இருக்கும். பாருங்க. இது இருந்தாதான் உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட்ஸ்குள்ளால உங்களால வந்து மறுபடி அது வந்து சரியா உட்கார வைக்க முடியும். ஒரு வேளை இது இல்லாம இருந்தால் உங்களுக்கு வந்து மிஸ்ஸிங் கேட்கும். ஆனா விஷயம் பண்ணிட்டு இருக்கும். தொந்தரவு பண்ணிட்டு இருக்கும். இருக்கா? புரிய வச்சிருக்கா சார்? மஞ்சு சார் தெரியுதா? இந்த விதத்துல நீங்க போட்டுட்டுனா இந்த எம்ஜிஎஃப் ஃபைல் ஃபார்மேட் இருந்தாதான் ஆகணும். ஓகே. அப்பதான் அந்த எஃபெக்ட் வந்து சரியா உங்களால வந்து வேலை செய்ய முடியும். சரி நான் எல்லாருக்கும் சரியா புரிய வச்சிருக்கும்னு நினைச்சுக்கலாம். எப்படி எஃபெக்ட் பேக்கப் எடுத்துக்கலாம்? எப்படி வந்து எஃபெக்ட் மாத்தலாம்? அதோட பின்னாடியும், முன்னாடியும் ஃப்ரேம்ஸும், அல்ஃபா, ஏவிஐயும் எது இருந்தாலும் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி ஏற்கனவே இதுக்குள்ளால எத்தனை எஃபெக்ட்ஸ் இருக்கும், அத்தனை எஃபெக்ட்ஸும் அவங்களால வந்து சரியா இதுக்குள்ளால ஓட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சுக்கலாம். ஏதாவது வந்து சந்தேகம், விஷயங்கள் இருந்தா இப்ப கூடி அன்மியூட் பண்ணி கேட்கலாம். நான் மறுபடியும் உங்களுக்கு புரிய வச்சுக்கலாம் சார். இப்போ வந்து உங்களால வந்து தாராளமா பேசலாம் சார். அன்மியூட் பண்ணலாம் சார். மஞ்சு சார் ஏதாவது வந்து கேட்கணுமா? சாரி சார். மஞ்சு சார், மஞ்சு எஸ்விஎஸ், தஞ்சை ஸ்டுடியோ ஏதாவது கேட்கணுமா? எஸ்எஸ் வீடியோ உங்க ஹெட்ஃபோன் மைக் கனெக்ட் பண்ணாம இருக்கும் சார். உங்களுக்கு வந்து சந்தேகம் விஷயங்கள் இருந்தால் இந்த செஷன் நீங்க பிரயோஜனப்படுத்திக்கலாம். ஓகே, நோ வெரி குட் மஞ்சு சார். ரொம்ப பிரில்லியண்டா இருக்கும் நீங்க எல்லாம் இல்லையா? குட், வெரி குட். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க எந்த விதத்துல இருந்தா என்னால வந்து மீதி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு வந்து கேட்கலாம் சார். ஓகே, ஓகே. என்ன ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ சார். மஞ்சு எஸ்விஎஸ். ஓகே, ஃபைன், ஃபைன். தஞ்சை ஸ்டுடியோ உங்களுக்கு புரிய வச்சிருக்கும்னு நினைச்சுக்கலாம். எப்படி இருக்கிற இடத்துல நீங்க வந்து மோனோபுலிய மாத்தலாம். இருக்கிற எஃபெக்ட்ஸை யூஸ் பண்ணி தெளிவா வந்து அது வந்து உங்க எஃபெக்டா மாத்தலாம். இல்லையா? எல்லாருக்கும் புரிய வச்சிருக்கும். பேக்கப் எப்படி எடுத்துக்கலாம்? இல்லையா? இன்னைக்கு விஷயம் அதுதான். கண்டிப்பா என்னால வந்து எந்த விதத்துல உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க முடியும் அந்த விதத்துல நான் சொல்லி வச்சிருக்கோம்.
ஓகே. கண்டிப்பா ஏதாவது வந்து விஷயம் இருந்தால் கண்டிப்பா நீங்க கேட்கலாம். அப்படி கூடி உங்களுக்கு வந்து இந்த செஷனுக்குள்ள பிரயோஜனம் இருக்கும். அட்வான்டேஜ் இருக்கும் சார். சரி அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதாவது விஷயம் இருந்தால் இன்னைக்கு செஷன் முடிச்சுக்கலாம். உங்க வேல்யூபிள் டைம் இல்லையா? எனக்கும் உங்களுக்கு வந்து வேல்யூபிள் டைம் தான். நீங்க இந்த விதத்திலே டைம் எடுத்த அப்புறம் இதுக்குள்ளால வர்றதே ரொம்ப நன்றி. தேங்க் யூ வெரி மச். என்னன்னா, உங்களுக்கு ஏதாவது புதுசு நான் உங்களுக்கு புரிய வைக்கணும். அதனால தான் நான் இந்த செஷன் நம்ம கம்பெனியே உங்களுக்கு வந்து ஃப்ரீயா குடுத்துருக்கோம் சார். ஆனா இதுக்குள்ளாலே ஒரு 3 நாள் வேலை முடிச்சிடணும். அந்த விதத்தில இந்த ப்ராடக்ட்குள்ளால அட்வான்டேஜ் இருக்கும். அந்த விதத்தில நீங்க பழகணும். மீதி எந்த விஷயக்கும் நம்ம கம்பெனியும், நம்ம ஆளுகளுக்கும் சப்போர்ட் சர்வீஸ் உங்களுக்கு கிடைச்சிடும் சார். கண்டிப்பா தப்பா நினைக்காதீங்க. கண்டிப்பா கன்டென்ட் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்கும். வரும் நாள்ல அதுவும் நம்ம சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். வரும் நாள்ல கண்டிப்பா அது வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே. குட். மீதி ஏதாவது விஷயம் இருக்கா சார்? தஞ்சை ஸ்டுடியோ, மஞ்சு சார், எஸ்எஸ் வீடியோஸ் முடிச்சுக்கலாமா? உங்களுக்கு வந்து ஏதாவது சந்தேகம் இருந்தா தாராளமா நீங்க கேட்கலாம். மஞ்சு சார் பேசணுமா? மஞ்சு சார் நீங்க அன்மியூட் பண்ணியிருக்கோம். தமிழ் நியூ எஃபெக்ட்ஸ் சார் ரொம்ப இருக்கு. ரிக்வயர்மென்ட் இருக்கும் சார். தெரியுது. கண்டிப்பா பார்க்கலாம். சீக்கிரமா பார்க்கலாம் சார். நானும் கேட்டுட்டு தான் இருக்கேன் சார் மஞ்சு சார். நோ வொரீஸ். நான் முதல்ல கேட்கலாம். ஆனா மறுபடியும் அவங்க சொல்லி வச்சுக்கலாம் சார். எஸ். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் சார். நோ ப்ராப்ளம். ஓகே. இன்னைக்கு முடிச்சுக்கலாமா? மீதி ஏதாவது விஷயம் இருந்தா தாராளமா நீங்க கேட்கலாம் சார். நோ வொரீஸ். கண்டிப்பா நான் ஒத்துக்கலாம். உண்மைதான். ஆனா நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணிக்கலாம். நம்ம அன்பர்களுக்கும், தமிழ் மக்களுக்கும் பிரையாரிடைஸ் பண்ணி எஃபெக்ட்ஸ், டிரான்சிஷன், டீசர், ஹைலைட் எல்லாம் வர்றதுக்கு நான் பார்க்கலாம் சார். கண்டிப்பா. வரும் நாள்ல அதுவும் கிடைச்சிடும். ஆனா கண்டிப்பா கிடைச்சுதாகணும். அப்படி. ஓகே. ஆனா எக்ஸ்க்ளூசிவா இருக்கும் கண்டிப்பா. சரி, இப்பைக்கு வந்து விஷயம் முடிச்சுக்கலாம். மறுபடி நெக்ஸ்ட் விஷயம் அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். அன்னைக்கு நீங்க மறுபடியும் ஜாயின்ட் ஆயிடுங்க. கண்டிப்பா இன்னைக்கு செஷன் முடிச்சுக்கலாம் சார். உங்களுக்கு இந்த செஷன் பிடிச்சிருக்கும், பிரயோஜனம் இருக்கும்னு நினைச்சுக்கலாம். ஓகே. குட் சார். தேங்க் யூ. நன்றி. வணக்கம். பை. டேக் கேர் சார். தேங்க் யூ ஆல்.